ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம வால்ரேவ் தி லிபரேட்டர் சீசன் 2 தான் பார்க்க போறோம். சீசன் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன சீசன் கடைசி எபிசோட்ல ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனை காட்டாங்க. அவங்க நிழல்ல இருந்து உலக தாழ்வுன்னு சொன்னாங்க. இப்போ டோசியோட ஃபியூரரும் ஆர்எஸோட பிரசிடென்ட் ஒன்னா இருக்காங்க. ஆர்எஸோட பிரசிடென்ட்டும் இந்த அண்டர்கிரவுண்ட் கவுன்சில் உருவாக்கி 10 வருஷம் ஆச்சுல. சரி, இப்ப எதுக்கு வர சொன்னீங்க கேட்க, அங்க இருக்கிறவங்களும் நீங்க தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, நீங்க ஜோர் கண்ட்ரிக்குள்ள அத்துமீறல வளைஞ்சிருக்கீங்க, அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். டோசியோட ஃபியூரரும் மனுஷங்க என்ன பண்றாங்கிறத நீங்க கண்டுக்க மாட்டீங்களே, எதுக்காக இந்த கவுன்சில் அதை கொண்டு வரீங்க? அங்க இருக்கிறவங்களும் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இதுக்கான காரணம் போர் கிடையாது, ஒரு ஆயுதம், அதோட பேரு வால்ரேவ். இது கேட்டு ஆர்எஸோட பிரசிடென்ட் ஷாக்கா இருக்கு. எனது மாகியஸோட ஆர்டர் நீ ஒத்துக்கலையா? அங்க இருக்கிறவங்களும் டோஷ் அண்ட் ஃபியூரர் என்கிட்ட நடிக்காதீங்க, இந்த வால்ரேக்குள்ள மாகியஸோட சக்தி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அதை என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. அந்த ஃபியூரரும் என்ன மன்னிச்சுங்க, இதுக்கும் மேகேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அங்க இருக்கவனும் கர்னல் பெயிண்ட் சொல், உனக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்துகிட்டு உனக்கு வர பிரச்சனை எல்லாம் அவன் தான் அழிச்சிருக்கான். இந்த 10 வருஷத்துக்கு அவனுமே ஒரு மேகேஸா இருந்தவன் தான். அது மட்டும் கிடையாது, நீமே ஒரு மேகேஸா மாற போற. இப்ப அதை சொன்ன உடனே பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஹருட்டோ மாதிரி கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அரசோட பிரசிடென்ட் கால் இல்ல, அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அந்த ஃபியூரருமே ஒரு மேகேஸா மாறாரு. இந்த சைடு ஹருட்டோ கர்னல் கேட்ட வால்ரே சுட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த வால்ரேக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவனுமே எவ்வளவு ட்ரை பண்ணி அவன் கிறிஸ்டல் உடைச்சிட்டு இருக்கான். ஆனா அப்பயுமே அவனோட எனர்ஜி வந்து அது கிறிஸ்டலா மாறிட்டு இருக்கு. வெளியே ஆக்கி ராவத்தோட வால்ரே எடுத்துக்கிட்டு மத்த வால்ரே விடுதலை பண்றா. இதை பார்த்து மத்தவங்களும் என்னது புது யூனிட்டா, இப்போ மத்த யூனிட்டுக்கு பண்ண மாதிரி அவ்வளவு ஹீட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஆக்கி ராவத்தோட அம்மிங் மட்டும் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறத ஆக்ட் பண்ணி தள்ளி விட்டுடுறா. இந்த சைடு பார்த்தா ஹருட்டோ கர்னல் கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுல அந்த வால்ரேவோட கையை உடஞ்சு போகுது. இப்ப அவனும் ஒரு பட்டன் அழுத்துறான். பார்த்தா யாமனோட வால்ரேவோட கை வருது. அதை வச்சுக்கிட்டு அவனும் எவ்வளவு சண்டை போடுறான். அவன் எந்த அளவுக்கு அடிக்கிறானோ உள்ள இருக்க மேகேஸ்க்கு இன்னும் வந்துட்டு இருக்கு. இல்ல நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு இப்ப இன்னுமே எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த எனர்ஜி திருப்பியுமே ஹருட்டோட வால்ரேவோட கையை உடைச்சிடுது. இப்ப அதுவுமே ஹருட்டோட வால்ரேவோட இன்ஜின் உடைக்குது. பார்த்தா 2 இன்ஜின்ல இருந்து மேகேஸ் வெளிய வராங்க. அங்க வந்தவனும் டீனோ அப்படின்றான். இந்த சைடு வந்த பொண்ணு பிரதர் அப்படின்னு. இதை பார்த்து கேனோ எனக்கு அப்பவே தெரியும், இதான் அந்த ஒரிஜினல் பேர்ல. இந்த சைடு ஹருட்டோ வழியா ரசிக்க முடியல. அவனும் இது வேலை செய்ய மாட்டேங்குது, என்கிட்ட கண்ட்ரோல் இல்ல அப்படின்றான். இந்த சைடு கெய்னோட மேகேஸ் ஓவரா பவர் யூஸ் பண்ணிட்டான். அதனால அவனால தாங்க முடியல. அவனுமே திருப்பி இன்ஜின் குள்ள போறான். இந்த சைடு கெய்னோ என்னது ஓவர்லோட் ஆயிடுச்சா ப்ரூ, உனக்கு என்னாச்சு? இதை பார்த்து கெய்னோ சரி எல்லாரும் பின்வாங்க சொல்ல அப்படின்றான். இது கேட்ட உடனே எல்லாருமே பின்வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு கர்னல் கெய்னுமே தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹருட்டோட வால்ரேக்குள்ள பவர் லைன் காட்டுது. இதை பார்த்து ஹருட்டோவும் என்ன நடக்குதுங்க, உண்மையிலே வால்ரேனா என்ன? இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் மாடல் 77 டோஸ்டனோட அட்டாக்ல தப்பிச்சு 3க்கு வந்து 2 மாசம் ஆச்சு. இந்த உலகமே இவங்களை ஒரு ஹீரோவை பார்த்துட்டு இருந்துச்சு. முக்கியமா டோகுஷியாமா ஹருட்டோ இவங்களுக்கு ஒரு சிம்பிளா மாறினா. அது மட்டும் கிடையாது, இவங்களை சப்போர்ட் பண்ற விதமா ருக்கி நோசாக்கியோட பாட்டை இந்த உலகமே கேட்க ஆரம்பிச்சது. பொது ஜியர் கண்ட்ரிக்கு போதுமான அளவுக்கு சப்ளைஸும் காசும் கிடைச்சது. அதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு அமைதி கிடைச்சது. இவங்க ஒரு புது கண்ட்ரியா மாறினாங்க. அதுக்கு ஆர்எஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா ஹருட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. இதை பார்த்து எல்லாருக்கும் வால்ரே கூட ரொம்ப நேரமா இருக்கான், அதனால தான் இப்படி ஆகிட்டு இருக்கு. இப்ப நான் ரூன்ஸ் நம்புறேன். இதை பார்த்து ருக்கினாவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவனா ஒரு மிருகமா போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க கேட்க, இதுக்கு ஹருட்டோவும் இல்ல ருக்கினோ இது நான் தான் கேட்டேன். பின்னாடி எல்லாருக்கும் டோகுச்சி ஹருட்டோ தான் இதை பண்ணணும்னு சொன்னான். நமக்கு இப்போ வால்ரேனா என்ன, இந்த ஹோலி ஸ்பிரிட் என்னங்கிறது தெரிஞ்சாகணும். அதுக்காக அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹருட்டோவும் நான் இனிமே யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது, அதனால தான் இதுக்குள்ள இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்குவாடும் பூமிக்கு போய் இந்த வால்ரே பத்தி ஹோலி ஸ்பிரிட் பத்தி கத்துக்கலான்னு போறாங்க. ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டோஷ் ஆர்மி எப்படி இருக்குன்னு பாக்கதா போறா அப்படின்றாங்க. இந்த சைட் பார்த்தா ஹருட்டோன்னு ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான். ருக்கினோவனை பார்த்துட்டு உன்னால இப்ப நிஜமால வர முடியுமா கேட்க, ஹருட்டோவும் எனக்கு எதுவும் இல்ல, நான் வால்ரேக்குள்ளே இருக்க போறேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றான். அவன் தள்ளாடி வரதை பத்தி ருக்கினோவால தாங்க முடியல. அவளும் ஹருட்டோட கை பிடிச்சி போனாட்டி ஏன் சரியாச்சுன்னு தெரியல, ஆனா நம்ம அதை செஞ்ச உடனே சரியாயிடுச்சு. இதை பார்த்தோன்னா ஹருட்டோ கண்ட்ரோல்ல இருக்கிறான். அவனும் இல்ல நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அங்க ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைட் ஷோக்கோ தன்னோட பிரைம் மினிஸ்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கா. மரியம் அவகிட்ட வந்துட்டு சரி ஷோக்கோ உன்னோட ஃபீலிங்ஸ் சொன்னியா கேட்க, ஷோக்கோவும் இல்ல அதுக்கான நேரம் கிடையாது. இப்ப ரோக்கி நம்ம எல்எல்ஃபோ போன் பண்றா. ஹருட்டோ இங்க இருந்து எங்கேயோ போயிட்டான், அவன் எங்க போனா தெரியல அப்படின்றா. எல்எல்ஃபோ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். பின்னாடி இருக்க சத்தம் கேக்குது. பார்த்தா ஒட்டாமைய கத்துறா. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க வால்டோட கலர்லாம் பழைய மாதிரி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மாறிடுது. இந்த சைடு எல்லாருமே அதை ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த சைடு ஹருட்டோவும் முடியாம சிட்டிக்குள்ள இருக்கான். அவனும் ஹார்பர் நான் மட்டும் ஹார்பருக்குள்ள போனா வால்டேக்குள்ள போயிடல அப்படின்றான். பார்த்தா அங்க எல்எல்ஃப் இருக்கான். ஹருட்டோவும் என்ன எப்படி கண்டுபிடிச்ச? எல்எல்ஃபோ அன்னைக்கு உன்னை டெஸ்ட் பண்றப்பே உனக்குள்ள ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுட்டேன். ஹருட்டோவும் நீ பண்றவன் தான் சரி என்ன யூனிட் 1 கூட்டு போ அப்படின்றான். எல்எல்ஃபோ எந்த வால்ரே இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது. இது கிட்ட ஹருட்டோக்கு ஒன்னும் புரியல. எல்எல்ஃபோ அந்த வால்ரே கிட்ட எல்லாம் இப்ப எனர்ஜி கிடையாது. ஹருட்டோவும் ஆமா இப்ப நீ சொன்னப்பதான் ஞாபகம் வருது, அது எப்படி வேலை செய்யுது நம்ம யோசிச்சு கூட பாக்கல, அதுவும் இல்லாம அதை நம்ம ரீஃபில் பண்ணதே கிடையாதுல. எல்எல்ஃபோ வால்ரேவ்ல எவ்வளவு பெருசா சைஸ்ல இருந்தாலுமே அதுக்குள்ள இருக்க பவர் ஒரு பேட்டில் ஷிப் விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இந்த வால்ரேவ்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஃபியூல்ல ஓடல, அதுங்க எல்லாமே ரூன்ஸால ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கிபுகவா சென்சை சொன்னதை சொல்றான். ஏன்னா ரூன்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்ட்டிகல், மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட எனர்ஜி இது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏ, அதோட பேசுற பாஷை, அதோட
எமோஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்கிறது மனுஷங்க கிட்ட தான். இந்த சைடு எல்எல்ஃப் அருட்டோ கிட்ட உன்னோட வாழ்றையும் மத்தோட வாழ்றையும் வேலை செய்யறதுக்கு காரணம் நீதான் எல்லா வால்ரேஸ்க்காகவும் ரூன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. அருட்டமும் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. அப்போ நான் பண்ணது எல்லாமே வால்ரேஸ்க்காகவா? எல்எல்ஃபும் நீ கான்ட்ராக்ட போட்டுட்ட, இப்போ நீ வால்ரேவுக்கு சொந்தமானவன், மத்தவங்க கிட்ட ரூன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நீ இருக்க. இதுக்கிட்ட அருட்டோக்கா வருது. இல்ல நான் அதுமே செய்ய போறது இல்ல. எல்எல்ஃபும் சரி உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுக்கிறான். இதை பார்த்து அருட்டோக்கு ஷாக்கா இருக்கு. எல்எல்ஃபும் நீ ஒரு இம்மோரலா இருக்கலாம், ஆனா உன் தலையை துண்டாக்கிட்டேன்னா உன்னால ரீஜென்ரேட் ஆக முடியாது. இது கேட்டு அருட்டவும் என்னது நான் இறந்து போறதா? அப்படின்னா நான் யாருக்கு எந்த பிரச்சனையும் தர மாட்டேன்ல, நானுமே யாரும் கைப்பற்ற மாட்டேன்ல, நான் மட்டும் போயிட்டேனா இங்க எல்லாமே சரியாயிடும்ல? இல்ல அருட்டவும் எல்எல்ஃப் நான் இறந்து போறேன்னா வால்ரேஸ்க்குலாம் என்ன ஆகும்? எல்எல்ஃபும் உன்னோட இடத்துல புது பைலட் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த நாட்டுக்கு வால்ரேயோட பவர் தேவை. அருட்டவும் நான் சொன்னது தப்பு, வால்ரேயோட சாபத்தை நானே சுமக்கிறேன். இந்த சைடு பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. வால்ரேவை நம்மளால யூஸ் பண்ண முடியலையா? நம்ம இப்ப நிலவுல இருக்கும், இது நியூட்ரல் ஜோன், இதை தாண்டி போனோம்னா டோஷன் ஆர்மி நம்மள அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளால நில விட்டு போக முடியாது, பூமிக்கும் போக முடியாதா? இந்த சைடு எல்எல்ஃபும் சரி சொல்ல அருட்டோ, உன்னோட மக்களை காப்பாத்துறதுக்கு உன்னோட மக்களே அட்டாக் பண்ண போறியா? உன்னால அதை செய்ய முடியுமா? அருட்டவும் நான் செய்யறேன். ஜில்லல் நான் உன்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நம்ம இந்த சாபத்தை எல்லாத்தையுமே பாதி பாதியா பிரிச்சுப்போம், இது எல்லாத்தையுமே நம்ம பாதி பாதியா சுமப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அருட்டோ எல்எல்ஃப் கிட்ட இருந்து ரூன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அருட்டோ உடம்புல ரூன்ஸ் போன உடனே இந்த சைடு வால்ரேஸோட கலரும் மாற ஆரம்பிக்குது. அதே டைம் வால்ரேஸ் ஆனாவது இதை பார்த்த மத்த பைலட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவுக்கு வெளியே பார்த்தா டோஷன் ஆர்மி இவங்க வரவங்க சொல்லி காத்துட்டு இருக்காங்க. இவங்கள வெளியே போன உடனே டோஷன் ஆர்மி அவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டாக்கு எல்எல்ஃப் பிளான் சொல்லிட்டு இருக்கான். அருட்டவும் என் நாட்டு மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்ப பூமிக்கு போயிட்டு இருக்கேன். வால்ரேஸ் யார் உருவாக்குனா இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அது மட்டும் கிடையாது, நான் எப்படி திருப்பி மனுஷனா மாறலாங்கிறது தெரிஞ்சு தீருவேன். அருட்டவும் மத்தவங்க சேர்ந்துட்டாங்க. அவனே டோஷன் ஆர்மி அழிச்சுட்டு இருக்காங்க. அருட்டவும் நான் டோஷை அழிச்சு திருப்பி ஜியோரின் மக்களை காப்பாத்தின அப்புறம் இந்த வால்ரேஸை அழிச்சே தீருவேன். இப்போ அருட்டவோ ஆக்கிரா வெளிவான்னு கூப்பிடுறான். ஆனா அப்பயுமே ஆக்கிரா வெளியே வர மாட்டேங்கிறா. ஆனா சட்டமி வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லாதீங்க, ஆக்கிரா கிட்ட சொல்லணும்னா அது என்கிட்ட சொல்லுங்க, நானே சொல்லுறேன் அப்படின்றான். இதுகிட்ட இருக்கினாமும் சரி அவ சண்டை போடுறப்ப என்ன பண்ணுவ? அப்பயுமே நீதான் பேச கேட்க இதுகிட்ட உள்ள இருக்க ஆக்கிரா வருது. அவளும் சட்டமி பிடிச்சி இங்க வர சொல்லிட்டு அவனை தேத்தி விடுறா. இதை பார்த்து சட்டமிக்கும் ஆக்கிரா நினைச்சு கவலையாவே இருக்கு. இப்ப எல்எல்ஃப் தன்னோட பிளான் சொல்றான். நம்ம இப்ப பூமிக்கு போறதுக்கு இந்த ரிங்ஸை ஃபாலோ பண்ணதான் உண்டு, ஏன்னா வேற வெளில போனா நம்ம அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு போயிடுவோம். இது கிடையாமடாவும் அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல கேட்கிறப்ப கிபு கவசன்ஸும் அது எப்படி இல்லாம இருக்கும், நம்ம பிக்கில இறங்கிறதுக்கு பர்மிஷன் தேவை. இதை கேட்ட எல்எல்ஃபும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சைடு அருட்டவும் நம்ம சீக்கிரமா உள்ள போய் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு. இது சாபமா இருந்தாலுமே என்னோட பவர் யூஸ் பண்ணி நம்ம மக்களை காப்பாற்றி தீருவேன். இந்த சைடு ஒட்டாமையாவும் வால்ரேவ்ல ஹீட் கம்மி பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல ஆக்கிராவோட யூனிட் பார்த்துட்டு எப்ப கேள்விப்பட்டியா உள்ள ஆக்கிரான ஒரு பொண்ணு இருக்கான், அவன் நிஜமான சூப்பரான ஆக்குறான், அதுவும் இல்லாம ரொம்ப அழகா இருப்பாளாம். இந்த சைடு டாக்காயும் சட்டோமி கிட்ட அந்த ஆக்கர் உன் தங்கச்சியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல, அவ சின்ன வயசுல நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க, அதனால அவ உள்ளே இருக்கா, அந்த காரணத்துக்காக அவளை செல்ல கொடுத்துட்டு உள்ளே அடைச்சு வைக்காது அப்படின்றா. இது கேட்டு சட்டோமிக்கோ வருது. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எப்பவுமே அமைதியா இருக்க சட்டோமிக்கோ படுத்த பார்த்து டாக்கே ஷாக்கா இருக்கு. சட்டோமியும் என்ன மனுஷே சொல்லிட்டாங்க இதோட ஆரம்பிக்கிறான். தன்னோட வாழ்க்கைக்குள்ள ஆக்கிராவும் ஷோக்கோட இன்டர்வியூல பாத்துட்டு இருக்கா. அவளும் அவன் சொன்ன மாதிரியே சாசத்தோடு சாப்பிட்டு இருக்கா. இப்ப சாசம் காலியாவ எல்லாரும் தூங்குறப்ப ரகசியமா வெளில போய் அந்த சாசம் எடுக்க போறா. இப்ப அவளுமே ஒரு கார்டு போர்டு மாட்டிக்கிட்டு எங்கன்னு தெரியாம போயிட்டு இருக்கா. இப்ப அந்த கார்டு போர்டு யாரும் எடுக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா மரியாவும் அவளை பிடிச்சு பதறாத என்ன அவனுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு அதை காட்டுறா. இப்ப ஆக்கிராவும் அமைதியாயிட்டா. மரியாவும் ஷோக்கோனை பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொன்னா, நீ ரொம்ப நல்லவளா, ஆனா யாருக்கிட்ட பேச மாட்டியாமே, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னா ஷோக்கோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான். இது கேட்டோன்னே ஆக்கிராக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு போன் வருது, யாருன்னு பார்த்தா சட்டோமி. அவளுக்கு கால் கட் பண்றா. இதை பார்த்த மரியாவும் என்னாச்சு உன்ன உனக்கு பிடிக்கலையா? ஆக்கிராவும் நான் கஷ்டப்பட்டப்ப அவன் வெறும் வேடிக்கை தான் பார்த்தா, ஆனா இப்போ வந்துட்டு ஃபேமிலி பேசிட்டு இருக்கான், எனக்கு அது சுத்தமா பிடிக்காது, அவன் கூட இருக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு பேட் மெமரி தான். இது கேட்டோன்னே மரியாவும் சோகமாரா. அவளும் எந்த வித மெமரி இல்லாததுக்கு பேட் மெமரியாச்சும் இருக்கிறது எவ்வளவு மேல். இதை பார்த்தோன்னே ஆக்கிராவும் சோகமாவரா. அவளும் சோகமா இருந்த பார்த்து மரியாவும் ஒன் பண்றா. இதை பார்த்தோன்னே ஆக்கிராக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. மரியாவும் பூமியை பார்த்துட்டு நான் பூமிக்கு போன அப்புறம் ஜியோருக்கு போன அப்புறம் எனக்கு தான் ஞாபகம் வருமா? இப்ப பூமியோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அங்க இருக்க ஆபீசர்ஸ் உள்ள போறது கிளியரன்ஸ் வாங்கி அனுப்பி வைக்கிறாங்களே. இப்போ எல்எல்ஃப் மத்தவங்க அங்க போறாங்க. அவங்க செக் பண்றதுக்கு ரெண்டு ஆபீசர்ஸ் உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே எல்எல்ஃப் பார்த்தோன்னே ஷாக்கா வராங்க. பின்னாடியே யாமனாவும் இன்ஸ்கா வந்துட்டு அவங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இப்ப அவங்கள கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்ல, இது உள்ள அனுப்பலாம் அப்படின்றாங்க. இதை பார்த்து கண்ட்ரோல் ரூமும் சரின்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப எல்லாருக்கும் மத்தவங்களும் ஒரு ஷட்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சட்டோமியும் மத்தவங்களும் பரவாயில்ல கிளியரன்ஸ் கிடைச்சிச்சு, இப்ப நம்ம ஃப்ரீயா உள்ள போலாம் சொல்றப்ப ஒரு கால் வருது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வேணாம்னு சொல்றான். ஆனா சட்டோமி அழுத்திட்டா. இப்போ அவங்க கால் பண்ணது யாருன்னு பார்த்தா டோஷன் ஆர்மி. அவங்களும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சு, இது கண்டிப்பா அவங்க தான் அப்படின்றாங்க. இதை பார்த்து இன்னொரு காணலும் இது அவங்க தான், அவங்க லேண்ட் பண்ண விடாதீங்க சொல்லிட்டு ஷிப்ஸ் அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மரியாவும் டோஷ் வந்துட்டு இருக்காங்க. ஆமா எப்படி கண்டுபிடிச்சாங்க கேட்க எல்எல்ஃபும் எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து கால் அவங்க தான் இருக்கணும், இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சட்டோமியும் அப்ப என்னால அப்படி ஆச்சா? இந்த சைடு எல்லாருமே தன்னோட
வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா கீழே இருக்க ஷெட்ல இருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள பார்த்தா சட்டமி தன்னால் தான் அப்படி நினைச்சு சொல்லிட்டு இன்னும் பயத்துல இருக்கான். இப்ப சட்டமி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவனும் தன்னோட அப்பா அம்மா ஸ்டேட்டஸ்க்காக கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தவனோட தங்கச்சியும் என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பண்ணிட்டு இருக்க கேட்க, சட்டமியும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூலுக்கு போகணும், நம்மளோட அப்பா அம்மா பேரை நான் தான் காப்பாத்தி ஆகணும். அவனும் மனசுக்குள்ள அப்பா அம்மா சொன்னதை நினைச்சு பாக்குறான். அவங்க அப்பா அம்மாவும் நீ ஜெயிக்கணும், நீ ஒரு எலிட் ஸ்கூல்ல சேர்ந்தாகணும் அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லா வால்டர்ஸும் அந்த ஷிப்பையும் பார்த்து கத்துட்டு அங்க தாக்கு வந்த எனிமிஸ் அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாருக்கும் போதும், உங்க லிமிட் ரீச் பண்ணிட்டீங்க, எல்லாரும் உள்ள வாங்க சொல்ல யாமடாவும் இல்ல இங்க கீழே கேடுமீன அழிச்சே தீர சொல்லிட்டு அவனும் பறந்துட்டே இருக்கான். பார்த்தா அவன லிமிட் 100 மேல போயிட்டு இருக்கு. இப்ப அவனாலே அசைய முடியாம போகுது. இதை பார்த்து இனஸ் கப தன்னோட வால்டரை வச்சு அவனை பிடிக்கிறான். இப்ப யாமடாவும் எப்படியே சேஃபா அந்த ஷிப்புக்குள்ள வந்துட்டான். இப்ப கீழே இருக்க ஷிப்பு எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண தயாரா இருக்கு. இதை பார்த்த சட்டமுக்கு இன்னுமே பயமா இருக்கு. சட்டமியும் இல்ல இதெல்லாம் ஏன் தப்புதான் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த அட்டாக்க ஆக்கிரா இனஸ்கோட ஷீல்ட் வச்சு தட்டிட்டு இருக்கா. ஆனா அவளோட யூனிட் ரொம்ப ஹீட் ஆகி அவளால இப்ப அசைய முடியாம போயிட்டு இருக்கு. இப்ப அவளும் அந்த ரிங்க தாண்டி வெளியே போயிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா எனிமிஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹருட்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷிப்புக்குள்ள வட்டமாவும் கிபுகாவா சென்சை இதாங்க ரெடி பண்ணிட்டு அப்படின்றான். கிபுகாவா சென்சையும் சரி கரெக்டான டைம்ல செஞ்சிருக்கோம், இது அனுப்புவீங்க அப்படின்றான். கிபுகாவா சென்சையும் ஹருட்டோ கிட்ட டோகிஷிமா நான் சொல்றது கேக்குதா, உனக்காக ஒரு புது பொம்மையை நாங்க செஞ்சிருக்கோம், அதை ட்ரை பண்ணி பாரு, இதோட பேரு ஃபெமிலியர். இப்ப ஹருட்டோவும் வெளியே வந்துட்டு இம்பாக்ட் பூஸ்டர் சார்ஜ் அப்படின்றான். பார்த்தா அவன் கையில ஒரு பறவை மாதிரி வந்து உட்காருது. இப்போ அந்த இம்பாக்ட் பூஸ்டர்ல இருக்க பிளேட்டுமே இவளோட ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஹருட்டோ ஒரு பட்டன் அழுத்த அந்த பிளேட்டுமே ஸ்பேஸ்ல விழ ஆரம்பிக்குது. இப்ப ஹருட்டோ அந்த ஃபெமிலியர் வச்சுக்கிட்டு அங்க ஒரு ஷிப் அடிக்கிறான். பார்த்தா அந்த பால்ட்ரிக்குள்ள இருக்க ஹீட் மொத்தமே அந்த ஷிப்புக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஷிப்புமே அதே இடத்துல விரிச்சு சதறுது. இதை பார்த்த எல்லாருக்கும் போது டோகிஷிமா ஹருட்டோ ஷிப்புக்குள்ள வா சொல்ல சட்டமியூ இந்த ஷிப்புக்குள்ள வா ஆக்கிரா என்னாச்சு, தங்கச்சி யார் காப்பாத்துவா, எல்லாருக்கும் யூனிட் 6 இந்த ஷிப்பை விட்டு ரொம்ப தாண்டி போயாச்சு, அந்த யூனிட்டை இப்ப காப்பாற்றவே முடியாது. இது கேட்ட உடனே சட்டமியூ அப்போ நான் அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கல. இந்த சைடு ஆக்கிராவை எவ்வளவு ட்ரை பண்றா, ஆனா அவளாலே நம்பவே முடியல. அவனும் நான் எதுக்காக வெளியே வந்து ஹெல்ப் பண்ண பார்த்தேன், நான் என்ன செஞ்சாலும் அதே மட்டும் நடக்கல. இப்ப அவளுமே அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. ஆக்கிராவும் அவங்க அண்ணன் கஷ்டப்படுத்த பார்த்துட்டு அவளோட கம்ப்யூட்டர்ல இவங்க அண்ணன் போற ஸ்கூல் வெப்சைட் ஹேக் பண்ணி அவங்க அண்ணனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறா. இதை பார்த்த உடனே ஆக்கிரக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் அந்த பேப்பர் எடுத்துட்டு சொல்லிட்டு வெளியே போறா. பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு அந்த நேஷனல் ஸ்கூல்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆபீஸரோட சட்டம் கிட்ட நீ எனக்கு தான் எக்ஸாம் எழுத போற, நீ தான் உன் தங்கச்சி ஹேக் பண்ண சொன்னியான்னு கேக்குறாரு. இந்த சைடு ஆக்கிராவை பார்த்தா அவளும் அழுதுகிட்டே இருக்கா. ஆனா சட்டமி அவங்க கிட்ட இல்ல நான் சொல்லல அவளா தான் பண்ண அப்படின்றான். இது கேட்டவன ஆக்கிராக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவளும் இதை நினைச்சுக்கிட்டே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அவளோட கஷ்டம் அதோட முடியல. இவ இந்த மாதிரி ஹேக் பண்ண சீட்டிங் பண்ண சொல்லிட்டு அவளோட ஸ்கூல்ல இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் அவளை புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கிரா போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத சட்டமி வேடிக்கை பாக்குறா. ஆக்கிராவை எனக்கு காப்பாத்துன்னு கேட்க அது கண்டுக்காத மாதிரி அவங்க அண்ணன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்கிராவும் அதை நினைச்சிட்டு எங்க அண்ணன் என்ன பத்தி கவலைப்பட மாட்டான், எப்பயும் எதுவும் நினைக்க மாட்டான் அப்படின்றா. ஆனா இந்த சட்டமியூ டாக்காயி இந்த ஷிப்பை ஆக்கிராக பக்கத்துல எடுத்துப்போம் அப்படின்றான். பின்னாடி மாதிரியாவும் வெயிட் பண்ணுங்க ஹருட்டோ யூனிட் 1 ஆக்கிரா பக்கத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றா. இந்த சைட் பார்த்தா ஹருட்டோவும் ஆக்கிரா ஹெல்ப் பண்ண போறான். எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க ஷிப்புக்குள்ள வா சொல்ல ஹருட்டோவும் இல்ல என்னோட ஃப்ரெண்டை நான் அப்படியே விட மாட்டேன். இப்ப அவனுமே ஃபெமிலியர் வச்சுக்கிட்டு ஆக்கிராவோட யூனிட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளுறான். ஆனா அதே டைம் இவங்க பூமிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. போன ஸ்பீட்ல ஹீட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அந்த லோட இந்த பால்ட்ரியால தாங்க முடியல. ஹருட்டோ வந்து பார்த்துட்டு என்னது லோட தாங்க முடியலையா, கண்ட்ரோலர் போயிடுச்சா சொல்லிட்டு கிட்ட பாக்குறா. அப்போ அந்த கண்ட்ரோலரே வெடிச்சு போகுது. அதுல அவன் முகத்துல கண்ணாடி சதறுது. இதுல மரியா ஸ்கிரீன்ல பாக்குறா. ஹருட்டோ உனக்கு என்னாச்சு, இந்த சட்டமி பேசுறது ஆக்கிரா கேக்குது. சட்டமியும் இந்த ஷிப்பை நகர்த்துங்க நம்ம ஆக்கிரா காப்பாத்தணும் அப்படின்றான். ஆனா எல்லாருக்கும் நம்ம ஷிப்பை கொஞ்சம் நகர்த்தினாலும் இந்த இடத்துல பொசிக்க போயிடும் அப்படின்றான். ஆனா சட்டமியும் பரவாயில்ல அவளை நான் காப்பாத்தி தீர்வேன், என்ன நடந்தாலும் அவளுக்கு திருப்பி அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்படின்றான். இந்த வாட்டி ஒரு அண்ணனா நான் அவளை பாதுகாத்தே தீர்வு அப்படின்றான். இது கேட்ட ஆக்கிராக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப அவளுமே ஒரு பட்டன் அழுத்துறா. பார்த்தா அது ஸ்கிரீன்ல ஒரு கீபோர்டு வருது. அதை வச்சுட்டு ஏதோ ஹேக் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த எல்லாருக்கும் ஆக்கிரா அதை பண்ணிட்டு இருக்கா. அவ பூமியில இருக்க ரேடியோ டிரான்ஸ்மிஷன் ஹேக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப எனக்கு புரியுது, அந்த டிரான்ஸ்மிஷன்ல ஏதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் கரெக்டான கோர்ஸ் காட்டும். அதுல நம்ம போனோம்னா நம்ம சேஃபா கீழே லேண்ட் ஆகலாம். ஆனா இந்த ஃப்ரீக்வன்சில கரெக்டான ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டான வழியில போய் ஆகணும். மத்தவங்களும் ஆனா இங்க இவ்வளவு சவுண்ட் வந்துட்டு இருக்கு, இதுல எதுன்னு கண்டுபிடிப்ப. ஆனா சட்டமே அதை ஒத்து கவனிச்சிட்டு இருக்கான். அவனும் நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்றான். இதுக்கு டக்காயும் சட்டமி உன்னால எப்படி சொல்ல முடியுது, சட்டமியும் எல்எல்ஃப் கிட்ட இப்போதைக்கு நான் ஆர்டர்ஸ் கொடுக்குறேன், இந்த ஷிப்போட கண்ட்ரோல் என்கிட்ட தாங்க அப்படின்றான். எல்எல்ஃபும் உன் தங்கச்சி காப்பாத்துறதுக்கு இந்த மொத்த மிஷினை அழிக்க போறியா கேக்குறான். ஆனா டக்காயும் எல்எல்ஃப் கிட்ட நம்ம இப்ப எதுவும் பண்ணலனா 2 பால்டர்ஸ் காணாம போயிடும், மத்தவங்களும் ஹருட்டோ நம்மளுக்கு தேவை அப்படின்றாங்க. சட்டமியும் எல்எல்ஃப் நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் அந்த கண்ட்ரோல்ஸ் என்கிட்ட தான் அப்படின்றான். எல்எல்ஃப் யோசிச்சு சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்றான். இந்த சைடு ஆக்கிராவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹேக் பண்ணிட்டு இருக்கா. சட்டமியும் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நான் இந்த வாட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணியே தருவேன், நீ பட்ட கஷ்டங்களை நான் கண்டுக்கிற மாதிரி இருந்தேன். ஆனா இந்த வாட்டி நான் ஓட போறது இல்ல, நீ என்ன குற்றம் செஞ்சாலும் சரி நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி அதுக்கான பொறுப்பை நம்ம 2 பேருமே ஒன்னா எடுப்போம். அது ஏன்னு உனக்கே தெரியல, ஏன்னா நம்ம 2 பேருமே ஃபேமிலி ஆச்சு. இப்ப ஆக்கிராவும் ஹருட்டோவும் எப்படி அந்த ஷிப்புக்குள்ள வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே தான் சட்டமுக்கு நிம்மதியா இருக்கு.
இப்ப அந்த ஷிப்புமே கரெக்டான கோர்ஸ்ல போய் பூமில லேண்ட் ஆகிட்டு இருக்கு. இத எல்லாரும் போட்டோல அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவளும் ஷூட்டிங் ஸ்டாரா அழகா இருக்கா அப்படின்றா. இப்ப எல்லாருமே சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. மரியாவும் ஹருட்டோ உனக்கு என்னாச்சு, உனக்கு அடிபடிச்சு அப்படின்றா. ஆனா அருட்டோக்கு அந்த அடி சரியாயிடுச்சு. இத மரியா பாக்குறா. என்னது இவனுக்கு அடிபட்டுச்சு. எல்எல் ஃபார்ட்ட கிட்ட நம்ம பிளான் பண்ண ரூட்ல நம்ம இறங்கல, வேற இடத்துல வந்திருக்கோம். நம்ம இப்ப உள்ள வந்த இடம் டோர்ஷன் டெரிட்டரி. எதிர்காலத்தை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் ரூக்கினா கிட்ட சரி இப்படி நம்ம இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே எங்க இருப்போம்ல. ரூக்கினாவும் இல்ல பிரின்ஸ், உங்களோட உடம்பு மட்டும் தான் வயசாகாம இருக்கும், ஆனா உங்களோட ஆத்மா வயசாகிட்டே இருக்கும். அந்த பையனும் அப்படியே ரென்போ கேட்க அங்க பார்த்தா சட்டம் இருக்கான். அவனும் என்னோட பேர் ரென்போ கோஜி சார். அந்த பிரின்ஸும் பேர் ரொம்ப பெருசா இருக்கு, நான் அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்றான். சட்டமையும் உங்களோட அம்மா பேர் ரென்போ கோஜி, அதை மறந்துடாதீங்க. அந்த பையனும் நீ ஒண்ணு எங்க அம்மா கிடையாது. சரி ரூக்கினோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வரம் கிடைச்சப்ப உங்களுக்கு என்ன வயசா இருக்கும். ரூக்கினாவும் என்னது வரமா, அந்த டைம்ல நாங்க இதை சாபம் தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பிரச்சனை கட்டுறாங்க. பூமியில டோர்ஷன் ஆர்மியோ அந்த ஷிப்பை போய் பாக்குறாங்க. பார்த்தாங்க வால்ரஸ் காணும், பேசஞ்சர்ஸே காணும். இதுக்கான இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஷிப்ல கண்டிப்பா வால்ரஸ் வந்திருக்கும். ஆனா அவங்க வந்து விழுந்த இடத்த பத்தியா நம்ம டெரிட்டரிக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களை சுத்தி வச்சாச்சு, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமே. இந்த சைட் சட்டோமி மொத்தவனும் நம்ம தீந்தோம், நம்ம இப்ப எனிமி டெரிட்டரியில இருக்கும். ஏமாடாவும் விழுந்தாங்க, நம்ம கிட்ட தான் வால்ரஸ் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு அவங்கள செதற விடும் அப்படின்றான். இவங்க பேசுறத பார்த்தாருட்டாவும் நமக்குள்ளே நம்ம சண்டை போடக்கூடாது. இப்ப நம்ம ஜீவருக்கு எப்படி போலாங்கிறது யோசிச்சாகணும். ஏன் தெரிஞ்சு இல்ல பிளான் சொல்ல நினைக்க அப்படின்றான். ஆனா இவன் பேசுறத மரியா ஊத்து பாத்துட்டு இருக்கா. நான் அப்ப பாத்தனே இவன் கண்ணுல அடிபட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவுமே இல்லையே. ஏழல் போன அதுக்கு வந்துட்டு நானோட பிளான் சொல்றேன். நம்ம எங்க தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வெஹிக்கல் தேவை. மத்தவங்களும் சரி நம்மளுக்கு எங்க அது கிடைக்கும் கேட்க ஏழல் போன் வேற எங்க இருந்து டோர்ஷி ஆர்மி கிட்ட இருந்தான். மத்தவங்களும் அதை பார்த்துட்டு ஆமா இவங்க ஆர்மி, இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷிப் இருக்கும், ஆனா எப்படி அது நம்மளுக்கு கிடைக்கும். ஏழல் போன் நம்ம இனிமே இடத்துக்குள்ள ஸ்பைஸ் அனுப்ப போறோம். இந்த டீம்ல இருக்க போறது ரூக்கினோ சாக்கியும் ரென்போ கோஜி ஆக்கிராவும். எல்லாருக்கும் ரென்போ கோஜி ஆக்கிரா உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, வெளிவா அப்படின்றான். சட்டம் ஏழல் கிட்ட இதுக்காக ஆக்கிராவை கூப்பிடுற. ஏழல்ஃபும் ஏன்னா இந்த மிஷனுக்கு ஆக்கிரோட திறமை தேவை, அதனாலதான். சட்டமையும் இல்ல நான் விட மாட்டேன் சொல்ல பின்னாடி ஆக்கிராவும் வரன்றா. இந்த சைடு மாடல் 77 அதாச்சும் நிலவுல இருக்க ஜியோரை கட்டுறாங்க. அந்த இடத்துல மிஸ் நானாமியும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்க அங்க இருக்க டோஷினாமி நம்புவாங்களா. ஷோகவும் நம்ம கிட்ட இருக்க ஸ்பேர் பேட் வச்சுட்டு அதுல இருக்க மாதிரி எப்படியே செஞ்சிட்டோம். எல்எல் கிட்ட சொன்னா இந்த மாதிரி செஞ்சா டோஷினாமி கிட்ட நம்மளுக்கு டைம் கிடைக்கும் சொன்னா, அதனால தான் அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஷோகோ அந்த 5 வால்ரேவோ ஆரஸோட இடத்துல இறங்கல, டோர்ஷோட இடத்துல தப்பா இறங்கிடுச்சான். இது கேட்டு ஷோகோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த சைடு எல்எல்ஃபோ அங்க இருக்க ஒரு செவத்துல எழுதிக்கிறத பாத்துட்டு இருக்கான். அதுல ஒண்ணு கொல்லணும் இல்ல சாகணும்னு எழுதிட்டு இருக்கு. ரூகினா வந்துட்டு ஆமா ஆக்கிராங்க கேட்க பார்த்தா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கா. ரூகினா வந்து பாத்துட்டு இவள் நிஜமாலே கூட்டு போகணுமா. எல்எல்ஃபோ அந்த எழுதிய பாத்துக்கிட்டு நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல, நம்ம போய் ஆகணும் அப்படின்றான். ரூகினாவும் உனக்கு இந்த வழி தெரியுமா, அப்ப நீங்க வந்து கேட்க எல்எல்ஃபோ ஆமா இங்கதான் நான் உருவானேன். அதே இடத்துல இந்த சைடு பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குகையில இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பாம்பு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் எல்எல் பிளான் பண்ண மாதிரியே இந்த இடத்துல எனிமி சொல்றாங்க. அந்த டைம்ல இந்த பாம்பை வெடிக்க வச்சு அவங்க கதையை முடிக்கல அப்படின்றாங்க. இப்ப மரியாவும் ஹருட்டாவும் தனியா இருக்காங்க. மரியாவும் அங்க நினைச்சதை யோசிச்சுட்டு இருக்கா. ஹருட்டாவும் மரியே எல்எல் என்கிட்ட சொன்னா நீங்க வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியாமே. மரியாவும் நான் பூமிக்கு வந்தா ஏதாச்சும் ஞாபகம் வரும்னு நினைச்சேன். ஹருட்டாவும் என்னன்னு கேட்க மரியாவும் அதெல்லாம் இல்ல, ஆமா இந்த பிளான் உன்னோட ஐடியாவாமே, பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு நீ தான் சொன்னியாமே. ஹருட்டாவும் எனக்கு நிறைய கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். இந்த பால் ரேஸ் பத்தியும் இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய போர் பத்தியும் நான் தெரிஞ்சாகணும். அது மட்டும் கிடையாது என்ன பத்தியுமே நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். இது கேட்டு மரியா குஷாக்கா இருக்கு. அவளு ஏதோ சொல்ல வர பின்னாடி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்ப எல்எல் ரூகினா ஆக்கிராவும் அந்த வழியில போயிட்டு இருக்காங்க. எல்எல்ஃபோ தெரியும் பார்க்க அவன் மண்டையில ஒரு பிளாஷ்பேக் ஓடிட்டு இருக்கு. அதுல ஆர்டரை மத்தவங்க கூட இதே மாதிரி போயிட்டு இருக்கான். பின்னாடி வீரோ சரி நான் உன்னை சுற்றுலா கேட்க எல்எல்ஃபோ நீங்க கன் யூஸ் பண்ணாத ஏக்கோ கேட்கும், அதனால கத்தி யூஸ் பண்ண அப்படின்றான். இதுக்கு வீரோ ஓகே நான் கத்தி யூஸ் பண்றேன் அப்படின்றான். இதுக்கிட்ட இன்னும் எது எனக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த டைம்ல எல்எல் நிஜமாலே சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப எல்எல்ஃபோ ரூகினா வெளியே வராங்க. ரூகினா வந்து பாத்துட்டு இதுனா ஒரு கிராமமா கேட்க எல்எல்ஃபோ ஆமா காலை கடந்து போனாலும் இங்க எதுவும் மாற போறது இல்ல. இப்ப மேல பார்த்தா ஒரு பெரிய பேட்டில் ஷிப் பறந்துட்டு இருக்கு. ரூகினோ அதை பார்த்து என்னன்னு கேட்க எல்எல்ஃபும் டோர்ஷோ கிரவுண்ட் ஃபோர்ஸஸோட பெருமை அதுதான் மொபைல் பேஸ் ஐடியல் ப்ளூம். அது ஸ்டேட்டா எனிமீஸோட இடத்துக்கு போய் அவங்கள தரமட்டமாக்கிடும். இப்ப அந்த இடத்துக்கு 2 சின்ன பசங்க வராங்க. அவங்கள பார்த்தவனே ரூகினோவும் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ரூகினோ பார்த்தோன்னா அந்த பசங்களும் கன் எடுத்து அவளும் சுடுறாங்க. எல்எல்ஃபோ அதை பார்த்துட்டு நிஜமாலேயே இங்க எதுவும் மாறவே இல்ல. அவனும் அந்த பசங்க கிட்ட நீங்களா கார்ல ஸ்டேன் ஃபெசிலிட்டி சேர்ந்தவங்க தானே, இது கேட்டவனே அந்த பசங்களும் அவனும் சுட ஆரம்பிக்கிறாங்க. எல்எல்ஃபோ அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் ஓடுறப்ப மனசுக்குள்ள கார்லெஸ் ஃபெசிலிட்டி வெளியாளங்களுக்கு இது ஒரு சாதாரண கிராமம் மட்டும் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா இது ஒரு டாப் சீக்ரெட் ஃபெசிலிட்டி. இந்த இடத்துல தான் ஆர்மி ஏஜென்ட்ஸை வளர்க்குறாங்க. இந்த இடத்துல யார் அத்துமீறி உள்ள நுழைஞ்சாலும் எந்த வித தயக்கம் இல்லாம கொல்ல சொன்னாங்க. இங்க இருக்க துரோகிகளை கொல்லணும், இங்க தப்பிச்சு ஓட்டங்களை கொல்லணும், இங்க பார்த்த சாட்சிகளை கொல்லணும். இந்த சைடு ஆக்கிராவு ரூகினோ அடிபட்டு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. ஆனா இம்மோட்டலுக்கு விஷயம் என்ன அவளுக்கு தெரியல. இப்போ ரூகினோ முழிக்கிறத பாக்குறா. இதை பார்த்தோன்னா அவளுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. இந்த சைடு எல்எல்ஃபோ அந்த பசங்களை ஈஸியா அடிச்சு அவங்களை மைண்ட் அடிக்க வச்சிருக்கான். அவனும் மனசுக்குள்ள இந்த இடத்துல ஒரே ரூல் தான் இருக்கு, ஒண்ணு கொல்லணும் இல்ல சாகணும்.
ரூகி நம்ம ஆக்கிரா கிட்ட நான் மூணுல சொன்ன விஷயம் மறந்துட்டியா, நமக்குள்ளதான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, நம்மளாம் இம்மோர்டல் அப்படின்றா. இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டு சரி இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் எடுங்க அப்படின்றான். இந்த சைடு யாமடாவும் இனுஸ்காவும் தன்னோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டு நாங்க போறோம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்களும் காம ஆரம்பிக்கிறாங்க. ஹருட்டோ மத்த ஸ்டூடெண்ட்ஸும் கவலைப்படாதீங்க பிளான் படி எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்றான். இந்த சைடு மரியாவும் ஹருட்டோட யூனிட்டுக்குள்ள போறா. அவளும் கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு இருக்கணும், அதுல என்ன நடந்துச்சு நான் பாக்கலாம்ல. இப்ப அவளும் அந்த ஸ்கிரீனை தொடப்பவ அந்த கைட் ப்ரோக்ராம் வந்துட்டு நீ மரியா தானே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றா. இது கேட்டு மரியாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவளும் என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும், அந்த ப்ரோக்ராமும் இது நான் தான், உனக்கு ஞாபகம் இல்லையா, பீனோ மரியா உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றா. மரியாவும் என்னது இது என்னோட ஃப்ரெண்டா, அந்த ப்ரோக்ராமும் ஆமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இது ஒண்ணும் என்னோட உண்மையான உருவம் கிடையாது, இருந்தாலுமே நம்ம 5 வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்ல. இது கேட்டோன்னு மரியாக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. என்னது 5 வருஷமா? இந்த சைடு ஆக்கிராவும் ரூக்கினோ அந்த பசங்களை கண்ட்ரோல் எடுத்து அந்த ஜோஷின் ஆர்மிக்குள்ள போயிட்டாங்க. இப்ப ஆக்கிராவை தெரியாத இடத்துக்கு வந்து தயக்கமா இருக்கா. ரூக்கினோவை கை பிடிச்சு நீ ஒன்னும் தனியால அது ஞாபகம் வச்சுக்க அப்படின்றா. ஆந்திரத்துல டோஷன் ஆபீசர்ஸும் சரி எனிமிஸ் எங்கேயாச்சும் பாத்தீங்களா கேட்க ரூக்கினோவை கை தூக்கிட்டு நான் அந்த மலை சைடு எதிரிங்களா பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜீரோ சேர்ந்தவங்க அப்படின்றா. அங்க இருக்க ஆபீசரோ நல்ல வேலை செஞ்ச, எங்க இருக்க எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்றாரு. ரூக்கினோவும் கண்டிப்பா சார். அவ்வளவு மனசுக்குள்ள வலையில விழுந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஆர்டர் கியூவர் வந்துட்டு நிறுத்துங்க நாங்களுமே வந்து சேர்ந்துக்கிறோம். ரூக்கினோ அவங்களை பார்த்துட்டு மனசுக்குள்ள இவங்க 2 பேரும் எல்எல்எஃப் கூட வேலை செய்யறவங்களாச்சு. இந்த சைடு மரியாவோ அந்த ப்ரோக்ராம் கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அங்க இருக்கிறவங்களும் இது நான் தான் பீனோ, உனக்கு ஞாபகம் இல்லையா, என்னாச்சு உனக்கு அம்னீஷியாவா. மரியாவும் எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஞாபகம் இருக்கு, சரி சொல்லு அப்ப நான் எப்படி இருந்தேன். அந்த மகேஷோ அட ஆமால நான் சொல்ல மறந்துட்டேன், நான் உன்னோட ரூம்ஸை சாப்பிட்டேன்ல அதனால தான் உனக்கு ஞாபகம் இல்ல போல. இது கேட்டு மரியாக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிட்டு இருக்க, நீ ஒரு ப்ரோக்ராம் தானே. இப்ப அந்த இடத்துக்கு அருட்டோ வரா. மரியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஆக்கிரா வந்து சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள அந்த டோஷன் சிப்பை ஆக்ட் பண்ண போறா. இந்த சைடு எல்எல்ஃபும் ஏழு வாழ்று நான் சொல்றது புரியுதுல, கரெக்டா அந்த ப்ளூம் அழிச்சணும் அப்படின்றான். யாமடாவோ கடற்குள்ள இருந்து மேல போய் அங்க மேல இருக்க டோஷன் ஷிப் ப்ளூம் அழிக்க போறான். அங்க நடக்கிற சண்டையை இந்த சைடு ஆர்டரையும் பாக்குறான். என்னது என்ன சிங்கம் வந்துட்டாங்களா, தூக்கினோ அதை பார்த்து மனசுக்குள்ள அப்ப சண்டை ஆரம்பிச்சிச்சா. இந்த சைடு அந்த டோஷன் பேட்டில் ஷிப்புமே தங்கிட்ட இருக்க எல்லா மிசைலையும் ஃபயர் பண்ணுது. ஆனா அந்த சைடு யாமடாவும் தன்னோட 10 கைகள் வச்சு அதை சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்எல்ஃப் அதை பார்த்துட்டு டோஷன் கிரவுண்ட் ஃபோர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் தி ஐடல் ப்ளூம், நீ ஸ்ட்ராங் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த வாட்டி நீ தோத்து போக போற. பார்த்தா அந்த இடத்துக்கு இனுஸ்கா வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். இனுஸ்காவுமே அந்த ப்ளூமை அடிக்கிற எல்லா அட்டாக்குமே தன்னோட ஷீல்ட் வச்சு தாக்கிட்டு இருக்கான். எல்எல்எஃப் பின்னாடி பார்த்துக்கிட்டு ப்ளூமோட ஃபயர் பவர் ரொம்ப அதிகமானது, ஆனா அவங்களோட புல்லட்லாம் யூனிட் 5 தன்னோட ஷீல்ட் வச்சுட்டு ஈஸியா தடுத்துரும். இதை பார்த்து உள்ள இருக்க எனிமிஸ்க்கு ஷாக்கா இருக்கு. சின்னது இந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா. இனுஸ்கா இதை பார்த்துட்டு சரி நான் இந்த யூஸ் பண்றேன். இப்ப ஃபெமிலியர்ஸ் அவங்க 2 கையில வந்து தன்னோட ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. எல்எல்எஃப் அதை பார்த்துட்டு குட் பை ஹீடல் ப்ளூம், வால்ட்ரேவ் இருக்க உலகத்துல நீங்க ஒரு பழங்காலத்து பொருள் ஆயிட்டீங்க. இனுஸ்காமே தன்னோட வால்ட்ரேவ் வச்சுக்கிட்டு அந்த மொத்த ஹீட்டுமே அந்த ப்ளூ மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். வானத்துல அந்த ப்ளூ மேமே வெடிச்சு சதறுது. இனுஸ்கா அதை பார்த்துட்டு நம்ம இதை செஞ்சிட்டோம், சரி அருட்டோ தான் வரணும். யாமடாவும் ஆமா அருட்டோ தான் வரணும். ஆமா அருட்டோங்க. எல்எல்எஃப் இதை பார்த்துட்டு டோகிஷி மாறிட்டோ என்ன பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு அவனும் போன் பண்றான். பார்த்தா அருட்டோ அவனோட போன் எடுக்காம மரியா கிட்ட பேசிட்டு இருக்கான். மரியே இப்ப நீ என்னோட வால்ட்ரே கூட தானே பேசிட்டு இருந்த. மரியாவும் அருட்டோ பார்த்துட்டு அருட்டோ அங்கே நில்லு, உண்மையிலே நீ யாரு. அருடவும் நீ என்ன பேசிட்டு இருக்க. மரியாவு என்கிட்ட போய் சொல்லாத, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நம்ம இந்த பூமிக்குள்ள வரப்ப உன்னோட ரைட் கையில அடிபடிச்சு, ஆனா அது ஹீல் ஆயிடுச்சு. அது எப்படி. இது கேட்டு அருட்டோக்கு ஷாக்கா இருக்கு. இந்த சைடு இனுஸ்காம யாமடாவும் ஒரு ப்ளூம் அழிச்சிட்டு இருக்காங்க. யாமடாவும் இந்த வேலைக்கு நம்மளே போதும் சொல்றப்ப மேல புதுசா ஒரு ஷிப் வந்துட்டு இருக்கு. இனுஸ்கா பார்த்துட்டு இந்த மாதிரி டேப் நான் பார்த்தது கிடையாது. யாமடாவும் எல்லாம் ஒரே மாதிரி தான் நான் பார்த்தேன் சொல்லிட்டு அவனும் போறான். உள்ள எக்ஸைனோ எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. சரி ஆரம்பிக்கலாம். இந்த சைடு மரியாவும் அருட்டோ கிட்ட நான் திருப்பி கேட்கிறேன், அருட்டோ உண்மையிலே நீ யாரு. அருட்டோவும் மரியா கிட்ட நான் மனுஷனே கிடையாது. மரியாவும் என்னது மனுஷனே கிடையாதா, சரி எல்லாத்த பத்தி எனக்கு சொல்லு. வால்ட்ரே விஷயத்தை தான் சொல்றேன். ஹருட்டவும் டோர்ஸ் எப்போ நம்ம ஸ்கூல்ல அட்டாக் பண்ணாங்களோ நான் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள மரியோட நெத்தியில ஒரு புல்லட் இறங்குது. இதை பார்த்து அருட்டோக்கு ஷாக்கா இருக்கு. மரியே உனக்கு என்னாச்சு. திரும்பி பார்த்தா அதை சுட்டது எல்எல் போ டோகிஷா மாறிட்டோ வால்ட்ரேக்குள்ள போ, ஏற்கனவே சண்டை ஆரம்பிச்சாச்சு, நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல அப்படின்றான். இந்த சைடு எக்ஸைனோ கிரீஷ் பாம் தயாரா இருக்கு அப்படின்றான். மேல இருக்க கமெண்டிங் அவசரம், சரி மாறுங்க அப்படின்றாங்க. பார்த்தா அந்த ஷிப் ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டா மாறுது. இதை பார்த்தோன்னே இனுஸ்காவும் யாமடா பின்னாடி வந்து அது என்ன வெப்பனே நம்மளுக்கு தெரியல அப்படின்றான். ஆனா யாமடா எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது சொல்லிட்டு தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான். இந்த சைடு எக்ஸனோ அந்த அட்டாக் டாஸ் பண்ணிட்டு தன்னோட பவர் ஃபைட் பண்றான். அத யாமடாவை அப்படியே டாஸ் பண்ண பாக்குறான். பார்த்தா அந்த அட்டாக்ல அவனோட வால்ட்ரேவோட கையை துண்டா போகுது. இந்த சைடு அருட்டமோ எல்லாரும் கிட்ட இதுக்காக மரியாதை சுட்ட எல்லாருக்கும் உன்னை பத்தி உண்மையோ இல்ல ஹோலி ஸ்பிரிட் பத்தி வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் குழப்பத்தை கொடுக்கும், அதனால நம்ம குரூப்புக்குள்ள நிறைய பிரச்சனை வரும், அதனால அப்படி பண்ண அப்படின்றான். அருட்டமோ இருந்தாலுமே அதுக்கு நீ எப்படி பண்ணுவியா. இது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா மரியா எழுந்து நிக்கிறா. அருட்டோ இதை பார்த்துட்டு என்னது மரியாவா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதோட ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. அவ ஃபர்ஸ்ட் டைம் சக்கிமுரா அகாடமி அதாச்சி மாடல் 77ல இருக்க ஸ்கூல்ல சேர போறா. மரியாவும் மனசுக்குள்ள எனக்கு ஜூனியர் ஹை ஸ்கூல் வரைக்கும் தான் மெமரி இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த காரணத்தால மத்தவங்க மாதிரி எல்லாரும் கூட என்னால சாதாரணமா பேச முடியல. எனக்கு என்னை பத்தி என்ன முழுசா தெரியல, நான் நல்லவளா கேட்டவளா, நான் சந்தோஷமா இருப்பேனா, என்னோட ஃபேமிலி எப்படி, இந்த விஷயமே எனக்கு தெரியல. மத்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்டவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரச்சனை காட்டுறேங்க. மரியாக்கு அவளை பட்டு அடி சரியாச்சு. இதை பார்த்து அருட்டோக்கு ஷாக்கா இருக்கு. மரியே நீ ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா. எல்எல்எஃப் அவளை பார்த்துட்டு நோபி மரியே நீ ஒரு வால்ட்ரேவை பைலட்
பைலட் பண்ணிருக்கியா? மரியாவும் தலையை தொட்டு பார்த்துட்டு என்னது என்ன நடக்குதுங்க? இந்த சைட் டோஷன் ஆர்மி புதுசா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதோட பவர் வால்ட்ரேவலுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டு கர்னல் கைன் யார்கிட்ட இந்த மாதிரி டெக்னாலஜி கத்துக்கிட்டா தெரியல. இதை பார்த்து இனஸ்காவும் அவங்கள அட்டாக் பண்ண அவங்கள எப்படி ஷீல்ட் வச்சு தடுக்கிறாங்க. எக்ஸ்னைனும் என்னது மொத்த பவர் யூஸ் பண்ணிருச்சா? சரி இதோட பேட்டரியை மாத்துங்க அப்படின்றான். யாமடாவும் இனஸ்கா கிட்ட நான் ஓவரிட் ஆயிட்டேன், என்னால இப்ப நகர முடியல அப்படின்றான். இந்த சைட் டோஷன் கமாண்டிங் ஆபீசரோ சரி எக்ஸ்னைன் உனக்கு எனர்ஜி பேக் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப எக்ஸ்னைனும் தன்னோட எனர்ஜி பேக் மாத்தினான். அவனுக்கு ஃபுல் எனர்ஜி திருப்பி வருது. இத ஆர்டர் கியூவிரு பாத்துட்டு இருக்காங்க. கியூவிரு நானுமே அதை பைலட் பண்ணணும் அப்படின்றான். ஆர்டர் கீழ இருக்க சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு சரி எல்லாரும் பின்வாங்க அப்படின்றான். இது கேட்ட ருக்கினோக்கு ஷாக்கா இருக்கு. அவனும் மத்தவங்க கிட்ட இந்த சைட் தான் இனிமேஸ் பார்த்தேன் வாங்க போலாம் அப்படின்றா. ஆர்டரையும் எனக்கு தெரிஞ்சு இது எல்எல் பிளானா தான் இருக்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொடி வச்சிருப்பா நம்மளுக்கு. ருக்கினோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுமே இப்ப எல்எல் போன் பண்றா. எல்எல் அங்க என்ன நடக்குது சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எல்எல் பார்த்து கேட்டுட்டு என்னது ஆர்டரியா அவ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த சைடு ஆர்டரியா அந்த ஷேப்ஸ் கிட்ட எல்எல் அந்த கோகில தான் இருக்கான். அந்த இடத்த செதற விடுங்க அப்படின்றான். இத பார்த்து அருட்டோ நின்னுக்க எல்எல்ஃபும் நம்ம என்ன பிளான் பண்ணமோ தெரிஞ்சிருச்சு. என்னோட பழைய காமரேட் இங்க இருக்காங்க. நம்மளோட பிளானும் இந்த இடமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த பாம்பை வெடிக்க வச்சனா பாதி யாருமே தான் காலியாகும். ஆனா நம்மளுக்கு ஒரு வழி இல்ல சொல்லிட்டு அவனும் அந்த ட்ரிகர் அழுத்தான். அது டைம் அந்த சைடு ஆனா இன்னும் நிறைய மிசைல்ஸ் அந்த கோகைக்கு அனுப்புறான். இப்ப அந்த பாம்பை வெடிக்க அந்த நிலைமை அதே ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்க நின்ன இடமே அப்படி சரிஞ்சு விழுது. இந்த சைடு எல்எல் வரட்டும் இந்த இடத்துல அந்த மிசைலா பயிராகுது. அதுல அந்த மொத்த இடமும் விழுது. இந்த சைடு அந்த பிளாஸ்ட்ல டோஷன் ஆர்மி பாதி காணாம போயிடுச்சு. கியூவிருக்கு சமாடிப்பட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஹர்ட்ட ஊரிட்டு தான் இருக்கான். அந்த பாறைக்குள்ள பார்த்தா மரியாவை எல்எல் ஊரிட்டு தான் இருக்காங்க. எல்எல் பார்த்த உடனே மரியாவை ஓடி போய் வால்ட்ரேக்குள்ள போறா. எல்எல்ஃபும் கவலைப்படாத நான் ஒன்னு சொல்ல போறதுல இப்ப நம்ம ஒரு குகையில மாறிட்டு இருக்கோம். மரியாவை எல்எல் கிட்ட எனக்கு பட்ட அடியில சரியாச்சு என்ன நடக்குது? எல்எல்ஃபு என்னது உன்னோட உடம்ப பத்தி உனக்கே தெரியலையா? மரியாவும் எனக்கு தெரியல. அப்போ நானும் அவர்கிட்ட மாதிரி தானா? நான் அப்படிப்பட்டவ இவரோட மெமரிஸ் எல்லாம் எங்க போச்சு? எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகமே இல்ல. இப்ப அந்த சிஸ்டம் ஆனாவது அதுக்குள்ள இருக்க ப்ரோக்ராமும் நான் தான் யூஸ் பண்ண அப்படின்னு இந்த சைடு இனஸ்காபோ யாமடா ஓரமா வச்சுட்டு அவனை வெளியே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். எதிரிகளோட யூனிட் ஃபயர் பண்ணுது. இனஸ்காபோ தன்னோட ஷீல்ட் வச்சு தடுக்கிறான். பார்த்தா அவனோட ஷீல்டே மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்து இனஸ்காக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த சைடு ஆக்கிராபோ அந்த ஷிப்பை ஹேக் பண்றது ரெடியா இருக்கா. ஆனா இன்னும் எல்எல்எஃப் அவளை கான்டாக்ட் பண்ணவே இல்ல. இந்த சைடு இனஸ்கா இருக்கிறதுக்கு நிறைய ப்ளூமே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து கமாண்டிங் ஆபீசரும் பின்வாங்க நம்ம கிரீஸ் பொம்மை டெஸ்ட் பண்றது தான் இங்க வந்தோம். நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. அதனால எல்லாருமே திருப்பி வந்துடுங்க அப்படின்றாங்க. இந்த சைடு பார்த்தா ஆர்டர் இன்னும் ஊரடி தான் இருக்கான். பக்கத்துல பார்த்தா ரூக்கின கண்ட்ரோல் பண்ண பாடி இருக்கு. ஆனா அவன் மயங்கி கிடக்குறா. ஆர்டரியா ஒரு டோஷன் சோல்ஜர் சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆர்டரை பார்த்த உடனே ரூக்கினவ தாவரம்ல இருக்க சொல்லிட்டு அங்க ஓட ஆரம்பிக்கிறா. ரூக்கினக்கு இப்பதான் தெரிய வருது. ஆமால இப்ப நம்ம வேற ஒரு உடம்புல இருக்கோம்ல. இப்ப ஆர்டரியா அந்த செவத்துல இருக்கிறத படிச்சு பாக்குறா. அதுல ஒண்ணு கொல்லணும் இல்ல சாகணும்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஆர்டரை சிரிக்க ஆரம்பிக்கிறான். அட இது பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஆர்டரி அவன் கிட்ட நானும் உன்ன மாதிரி காலேஜ் ட்ரைனிங் கிட்ட வந்தான். ஆனா ஒரு சில உண்மைகள் வெளியே தெரிஞ்சதுனால என்னோட ஃப்ரெண்டை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு எனக்கு. அதுவும் நாங்க இதே இடத்துல தான் கொன்னோம். நான் கொன்ன ஃப்ரெண்டு ராயல் ஈஸ்டார் தான். அதாச்சு இந்த நாட்டை எதிர்த்து போராடுறவங்க. எங்க டீம்ல பிறந்தவங்க ஆனன் எக்ஸன் கியூவிர் நான் அப்புறம் எல்எல். இந்த மாதிரி ஒரு துரோகி எங்க டீம்ல இருக்கா தெரிஞ்சா எங்க உயிருக்கு ஆபத்து. அதனால எங்க ஃப்ரெண்ட யாருக்கும் தெரியாம ரகசியமா கொண்டுட்டோம். எல்லாமே உயிரோட இருக்கிறதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டு எல்எல் கார் எழுதுனா. இந்த செட் பீனமும் மரியா கிட்ட நான் உன்னோட ஃப்ரெண்டு நம்ம 1800 நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சோம். அந்த டைம்ல வால்ட்ரேவை முழுசா உருவாக்கல. அங்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் உன்னை டெஸ்ட் பைலட்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம என்னோட கண்டெய்னர் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட வந்த. ஆனா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நீ தனிமையில இருந்த. அந்த டைம்ல தான் நான் கூட ஃப்ரெண்ட் ஆனேன். இது கேட்ட மரியாதை ஷாக்காக்கு. என்னது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பெயினாவும் அது உனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா உனக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் பார்ட்டிகல் அதாச்சும் நீங்களா சொல்லுவீங்களே மெமரிஸ் அதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றா. இது கிடையாது எல்ஃபும் ரூம்ஸ் சொல்றியா? இப்ப எனக்கு புரியுது. மனுஷங்கிட்ட ரூம்ஸ் அதிகமா இருக்க இடம் மெமரிஸ் தான். அதை சாப்பிட்டு இருக்காளா? மரியாவும் அப்போ என்கிட்ட மெமரிஸ் இல்லாத காரணம் நீ அதை சாப்பிட்டியா? இந்த சைடு இனஸ்காவை எவ்வளவு சண்டை போட்டு பாக்குறான். ஆனா நிறைய பேர் தாக்கிட்டு இருக்காங்க. இங்க தப்பிச்சிட சொல்லிட்டு அவனை தூக்கி போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ப்ளூ மேவா அவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இப்ப 2 பேருமே செதறி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு பீனமும் மரியா கிட்ட ரூன்ஸ் அதான் என்னோட சாப்பாடு. இது கிட்ட மரியாவும் அப்படின்னா என்னோட மெமரிஸ் நீ சாப்பிட்டு இருக்கியா? இப்ப அவரும் ஞாபகம் பத்தி பாக்க. அட என்ட்ரன்ஸ் செரமோனி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆமா நான் அப்படியே சாக்கிமுறை அகாடமிக்கு சேர்ந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. பீனமும் அவகிட்ட என்ன மன்னிச்சிரு நான் ரூன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். இந்த சைடு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஆக்கிராவோ யூனிட் 3 5 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் போய் காப்பாத்து நருட்டோ அப்படின்றா. அது மட்டும் கிடையாது இவரோட அண்ணனையும் மத்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருக்க டோஷன் ஆர்மி கண்டுபிடிச்சாங்க. இது கேட்டு மரியாவும் அப்படியா நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அதை கை வைக்க போறா. ஒருவேளை திருப்பதி யூஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த சைடு இனஸ்காவும் மத்தவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மரியா கிட்ட மரியே யூனிட் 1 எடுத்துக்கிட்டு நீ தான் போயாகணும் அப்படி நீ போனா உட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உன் கண்ணு முன்னாடி இறந்து போவாங்க. மரியாவும் ஆனா என்கிட்ட இப்ப 2 வருஷம் மெமரி மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் போனா அதுவுமே எனக்கு மறந்து போயிடுமே. இப்ப அவளுக்கு திருப்பி ஒரு மெமரி ஞாபகம் வருது. அதுல ஷோக்கவும் மரியா பார்த்துட்டு உனக்கு எது ஞாபகம் இல்லையா? சரி நம்ம இன்னத்துல மெமரி உருவாக்குவோமே. உனக்கு கடந்த காலம் ஞாபகம் இல்ல அதனால உனக்கு தர முடியாது. ஆனா உனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான எதிர்காலத்தை தர முடியும்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எதிர்காலத்துல நல்ல மெமரிஸ் உருவாக்குவோம். என்ன சொல்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே சொல்ல. மரியாவும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் சொல்லிட்டு கை கொடுக்குறா. இப்ப மரியாவும் யூனிட் 1 பைலட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இவ நிறைய ரூன்ஸ் பவர் வெளியே தள்ளிட்டு இருக்கா. அதனால அதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இத அவர்கிட்ட பாக்குறா. என்னது யூனிட் 1 உள்ள யார் பைலட்
பைலட் பண்றா. யூனிட் 1 பார்த்த டோஷன் சொல்ஜர்லாம் ஒரு யூனிட் வச்சுட்டு இவங்களால எதுவும் பண்ண முடியாது, ப்ளூமே அதை அழிச்சிருங்க அப்படின்றான். ஆனா அந்த சைடு மரியாவும் ஈஸியா அந்த ப்ளூமே அழிச்சிட்டு இருக்கா. ஆனா அவ இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்றதுனால அந்த அளவுக்கு ரூன் சேர்த்துட்டு இருக்கா. அதனால அவளுக்கு இந்த 2 வருஷம் மெமரியும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா அவர்கிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு சண்டை போட முடியுது? அந்த இடத்துக்கு எல்எல் வந்துட்டு டோகிஷிமா ரிட்டோ நம்ம ஷிப்புக்கு போற அப்படின்றான். அவர்கிட்டவும் சின்னது மரியாவை பைலட் பண்ண வச்சிருக்கியா? எல்எல்டும் கவலைப்படாத, அவ ஏற்கனவே யூனிட் 1 பைலட் தான், நான் உனக்கு அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல இங்க கிளம்பும் அப்படின்றான். இந்த சைடு மரியாவும் பரவாயில்ல எனக்கு எதுவும் இல்ல, நான் இன்னும் மெமரிஸ் உருவாக்க சொல்லிட்டு அங்க இருக்க ட்ரோன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் உருடனாலே என்னால மெமரிஸ் உருவாக்க முடியும், நான் இன்னும் சண்டை போடும் அப்படின்றா. இது கிட்ட பீனவும் இல்ல மரியே, உன்னோட லிமிட்டரை நீ உடைச்சிட்ட, நீ நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு இருக்க, அதனாலதான் உன ரொம்ப காலத்துக்கு டெஸ்ட் பைலட் அவங்க வைக்கல. கீழே எல்லாருக்கும் சட்டமையும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாத்திட்டு நம்ம மிஷின் எண்ண முடியல, எல்லாருமே ஷிப்புக்கு போக ஆரம்பிங்க அப்படின்றான். இந்த சைடு பார்த்தா மரியாவும் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மெமரிஸ் இழந்துகிட்டே இருக்கா. அவளோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. மரியா அப்பவும் எனக்கு எவ்வளவு மெமரிஸ் இழந்து போனாலும் பரவாயில்ல, என்னால வேற மெமரிஸ் உருவாக்க முடியும். இந்த சைடு எல்லாருக்கும் ஆக்கிராக்கு சிக்னல் கொடுக்க அவளும் அந்த ஷிப் ஹேக் பண்ணி எல்லா டோரும் க்ளோஸ் பண்றா. வெளியே மரியாவும் தன்னோட மெமரிஸ் இழந்துகிட்டு அங்க இருக்க எனிமிஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் இல்ல இது பத்தாது நானே தோக்க மாட்டேன் சொல்லிட்டு அங்க எனிமிஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கா. போக போக மரியாக்கு அன்னைக்கு நடந்த மெமரில கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளும் இன்னும் 3 யூனிட் தான், அதை மட்டும் அழிச்சா போதும் சொல்லிட்டு அவளும் அழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஆக்கிராவும் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியாச்சு, இந்த ஷிப் நம்ம கண்ட்ரோல் வந்து சொல்றப்ப இந்த சைடு யூனிட் 1 அதோட ஈடி ரீச் பண்ணிடுச்சு, அதோட ஆரக்கிரிப் எடுக்க தயாரா இருக்கு. இதை பார்த்த எனிமிஸ்லாம் அட அது நின்று போச்சு, சரி அதை அழிக்க ஆரம்பிங்க அப்படின்றாங்க. ஹர்டவும் மரியா கான்டாக்ட் பண்ணிட்டு மரியே உனக்கு ஒன்றும் ஆகல, ஆனா மரியாக்கு ஹர்டோ யாருங்கிறது மறந்து போச்சு. ஆமா நீ யாரு? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கேட்க ஹருட்டவும் என்ன பேசிட்டு இருக்க, நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ அப்பப்ப முட்டாள்தனம் பண்ணாதுப்பா, ஆனா இருக்கிறதுல ஒரு பெரிய புத்திசாலி, அது மட்டும் கிடையாது ரொம்பவே நல்லவ, உனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ தானே. இது கேட்டு மரியாமோ ஓ அப்ப எனக்கு நிஜமால ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா போல, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப யூனிட் 1 அந்த லிமிட் ரீச் பண்ண மரியாவும் ஹார்ட் கிரிப் யூஸ் பண்றா. அவளும் அந்த அட்டாக்ல கடைசியா இருக்க யூனிட்டையும் கீழே இருக்க சோல்ஜர்ஸையும் மொத்தமா சேர்த்து அழிச்சிட்டா. ஆனா அந்த அட்டாக்ல நிறையவே ரூன்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்கா. அதுல மரியா இப்ப பேசுனதோட தன்னோட கான்சியஸ் எழுதி போறா. இப்ப யூனிட் 1 திருப்பி ஆன் ஆகுது. ஹர்டவும் மரியா பாக்குறான், மரியே உனக்கு என்னாச்சு? ஆனா மரியே தன்னோட முழு நினைவையும் இழந்து போயிட்டா. இதை பார்த்த பீனவும் குட் பை மரியே. மரியாவை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் மரியாக்கு நினைவு திருப்பி வரவே இல்ல. இந்த சைடு எல்லாருக்கும் பீனோ கிட்ட அப்ப ரூல்ஸ் தான் உன்னோட சாப்பாடு எடுத்துக்கிறியா நீ? ஆமா ஆமா மனுஷன் கிட்ட நிறைய பேர் ரூல்ஸ் இருக்கும், மெமரிஸ், கடந்த காலம், வாழ்க்கை, அதை நான் சாப்பிடு அப்படின்றா. இது கிட்ட அருட்டோ வருது. சரி இதுக்காக மாதிரி இறந்து போனா. பீனவும் நான் ஒண்ணு கொல்லல, இந்த வாழ்க்கை ஏதாவது கொல்லுச்சு, நீ யார் மேலேயாச்சும் பழி போடணும்னா எனக்குள்ள அடிச்சாங்களே அந்த மனுஷங்க மேல பழிய போடு. இது கிட்ட எல்லாருக்கும் அப்ப ஜியோ சயின்டிஸ்ட் ஒரு இன்ஜினா மாத்தினாங்களா, நீ இதுக்குள்ள இருக்கிறதுனால தான் வாழ்க்கை ரூல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பீனவோ ஆமா ஆமா இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது. இது கேட்டு கிபுக்கு அவசன் சேவும் ஆமா இவ உண்மை சொல்ற மட்டும் தெரியுது எனக்கு, நான் மரியோட உடம்ப செக் பண்ணி பார்த்தேன், அவர் ரத்தத்துக்குள்ள இருக்க ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த நாள் வரைக்கும் நல்லா இருந்த ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஆகவே ஆகாது. இதை வச்சு பார்த்தா இவ சொல்றது உண்மைதான், அவ உடம்புக்குள்ள இருக்க எல்லா ரூன்ஸையும் அவ சாப்பிட்டா போல. டோகிஷிமா உன் உடம்பு செக் பண்ண, அதே மாதிரி சிம்டம்ஸ் உடம்புல இருக்கு, நீ இதுக்கப்புறம் வாழ்க்கையை பைலட் பண்ணிட்டு இருந்தா மரிக்கு அந்த மாதிரி தான் உனக்குமே நடக்க போகுது. இப்ப அருட்டோக்கு ஒரு கனவு மாதிரி வருது, அந்த கனவுல யாருக்கும் அருட்டோ தெரியல, அருட்டோக்குமே தான் யாருன்னு தெரியல, அவனும் தேடிட்டே இருக்க மரியாதை அருட்டோன்னு கூப்பிடுறா. இவனு யார் அருட்டோன்னு கேட்க அவளும் தெரியலன்றா. இப்ப அவங்க முன்னாடி யூனிட் 1 வருது, அதை பார்த்து இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அந்த வால் டிரைவன் பிடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு வருது. அவனுமே இப்ப கனவுல இருந்து முடிச்சுக்கிறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு டோகிஷிமா நம்மளுக்கு ரெட் அலர்ட் வந்திருக்கு. இப்ப அருட்டவும் திருப்பி வால் டிரைவ்க்குள்ள போறா. அவனுமே மரியா நினைச்சுக்கிட்டு பயத்துல இருக்கான். அந்த மாதிரி பயத்துல பண்றதுனால அவனால சரியாவே பைலட் பண்ண முடியல. இதை கேட்டு மத்தவங்களும் சரி நீங்க நாங்களே போற சொல்றப்ப எல்லாரும் அவங்க கிட்ட கவலைப்படுதுங்க, எனிமிஸ்லாம் இங்க கிடையாது, நீங்களா அலர்ட்டா இருக்கீங்க சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. அருட்டவும் அப்ப நான் எப்படி பைலட் பண்ற டெஸ்ட் பண்ணி பார்த்தானா. இப்ப எல்லாருக்கும் அவரோட பிளான் சொல்றான். இப்ப நம்ம எல்லாருமே டோஷன் ராயலிஸ்ட் இந்த நாட்டை எடுத்து போராடுறாங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. இந்த கண்ட்ரி முதல்ல ராயலிஸ்ட் ஆல் தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் மிலிட்டரி கண்ட்ரோல் இருந்துச்சு. இவங்களாம் பழைய மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. மத்தவங்களும் சரி இதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிள் தான், அந்த ராயலிஸ்டுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை. இது ஒருக்கே இந்த டோஷன் சப்மரின் இது அடிச்சா நம்மளுக்கு சப்ளைஸ் தருவாங்க, அவ்வளவுதான். இந்த ஆபரேஷனை எந்த பிரச்சனை இல்லாம முடிக்க போறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடமையாவும் ஒரு நிமிஷம் நம்ம முதல்ல ரூகினா அதனை காப்பாத்தி ஆகணும், அவ எப்படி இருக்கா எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே. இந்த சைட் பார்த்தா ரூகினாவும் அந்த கண்ட்ரோல் எடுத்த உடம்புல தான் இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு டோஷன் சொல்லிச்சு அவங்களை காப்பாத்த வராங்க. இவளுமே ஆர்டர் கூட போயிட்டு இருக்கா. இப்ப எல்எல்ஃபோ பீனோ கூட பேசிட்டு இருக்கான். பீனவும் உனக்கு அதே மாதிரி உடம்புல கம்மியா இருக்கு, எல்எல்ஃபோ என்னன்னு கேட்க பீனவும் உன் உடம்புல ரூன்ஸ் கம்மியா இருக்கு, ஹர்ட்டோ உடம்பு கண்ட்ரோல் எடுத்தானா, இதே மாதிரி ஹர்ட்டோ உன் உடம்புல இருந்து ரூன்ஸ் எடுத்தானா உன்னோட மெமரிஸுமே காணாம போயிடும், உன்னோட உயிரமே போயிடும். எல்எல்ஃபோ எனக்கு அதை பத்தில கவலையே கிடையாது, சரி நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு, இந்த மாதிரி மாடிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் தான் வால் பைலட் பண்ண முடியுமா? பீனவும் இருக்கலாம், ஆனா மத்தவங்க கிட்ட நல்லாவே இல்ல, ரொம்ப மோசமா இருந்துச்சு, உங்ககிட்ட அதே மாதிரி தான் ரூன்ஸ்லாம் நல்லாவே இல்ல. இந்த சைடு ஆனா அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் கிட்ட கர்னல் கேன் ஏதோ ஒரு கேசலுக்கு போயிருக்காமே, அதோட லொகேஷன் அனுப்புன்னு கேட்கறான். அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் கர்னல் கேன் அங்கே தான் இருக்காரு, ஆனா அந்த இடம் ரொம்ப
ஆபத்தான இடம், ஜாக்கிரதையா அப்படின்றாங்க. இப்ப ரூக்கினாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்கிராவை ஏமாட அனுப்புறாங்க. வீரல்ஃபும் எனக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க அதிகமான ஐக்கிய உடன்படுதா இருக்கு, அதுவும் இல்லாம ரூக்கினோட உடம்பு எப்படி இருக்குன்னு தான் தெரியும், நீ தான் கரெக்டா இருப்ப அப்படின்றான். டோஷோட ராயலிஸ்ட் குரூப் சொன்ன மாதிரியே இவங்க அந்த சம்மரினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. வீரல்ஃபும் இந்த ஷிப்போட பேரு ஃபேண்டம், இந்த ஷிப் எதுக்காக இங்க இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஷிப்பை டோஷன் ஆர்மில நான் பார்த்ததே கிடையாது. அருட்டவும் சரி இதனே எம்பளம் கேட்க வீரல்ஃபும் அதை நான் பார்த்ததே கிடையாது, இது ஆர்மியோட சிம்பிளும் கிடையாது, நொபிலிட்டியோட சிம்பிளும் கிடையாது. இந்த சைடு பார்த்தா ஆனா கானல் கைன் போன கேசலுக்கு போயிட்டு இருக்கான். இந்த சைடு கடல் கடையில வீரல்ஃபும் அருட்டவும் அந்த சப்மரின்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆனா இன்னும் அங்க இருக்க செக்யூரிட்டில தாண்டி கேன் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனா இன்னும் மனசுக்குள்ள எக்ஸைன் நீ கானல் கைன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்க, ஆனா நம்மளுக்கு பின்னாடி அவர் நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், இருந்தாலுமே நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும், நீ நினைச்சு கூட பார்க்காத விஷயத்த நான் பார்த்திருக்கேன், அதனால தான் அந்த லெட்டர் உன் லாக்கர்ல வச்சிருக்கேன். இப்ப இவனும் உள்ள நுழைஞ்சு போவ பின்னாடி ஒரு குரல் கேக்குது, யாருன்னு பார்த்தா அங்க நிக்கிறது கர்னல் கைன். கைனோ அட மோம்ப முடிச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டியா, இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஒரு முக்கியமான மிஷனோட வந்திருக்க போலயே, ஆனா இதுக்கு தனியா வந்தது உன்னோட தப்பு. இது கேட்ட ஆனா அப்படிலாம் இல்ல கர்னல் கைன் சொல்லிட்டு அவன் காதுல ஒரு பட்டன் அழுத்துறான். கர்னல் கைனோ சரி நீங்க தனியா வந்தியா சொல்லிட்டு ஆனா எக்ஸைன் லாக்கர்ல ஒரு லெட்டர் வச்சா அந்த லெட்டரை இவன் கண்ணு முன்னாடி அடிச்சிட்டு இருக்கான். ஆனா கர்னல் கைன் நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை காப்பாத்துனீங்க, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க, அதுல ஆனா எக்ஸைன் சின்ன பசங்களா இருக்காங்க, அந்த இடத்துக்கு கர்னல் கைன் வந்து அவங்களை காப்பாத்துறாரு. ஆனா அன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு ஹீரோவா இருந்தீங்க, இந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு எக்ஸைன் தெரிஞ்சா அவன் உயிரை விட்டுருவான். கர்னல் கைனோ எமல ரொம்பவே மரியாதை வச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்றான். ஆனா அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு எல்எல்ஃப் வரட்டவும் அந்த சம்மரின்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆனா அடிப்பட்ட கையோட எப்படி அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட போராடிட்டு இருக்கான். இப்ப இவனுமே ஒரு ரூமுக்குள்ள போறான். பார்த்தா அந்த நாட்டோட ஃபியூரர் அங்க இருக்காரு. அந்த ஃபியூரரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆமா கைன பாத்தியா, இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல கிறிஸ்டல் அதாச்சும் ப்ளூ இருக்கா, அவனுமே என்னாச்சு இன்னும் செரிமனி ஆரம்பிக்கல கேட்க இதை பார்த்தோட ஆனா எனக்கு ஷாக்கா இருக்கு, என்னது இது பேசுதா, ஃபியூரரும் என்னாச்சு கைன் இவன் எங்க அண்ணன் கேட்க அந்த இடத்துக்கு கைன் வரா. அவனும் என்ன மனுஷங்க இந்த சைடு எல்எல்ஃப் ஒரு ஷிப்புக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய மனுஷங்க கிட்ட இருந்து ரூன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து எல்எல்ஃபும் வால்ரே கிட்ட இருந்து ஒப்பீனியன் கிட்ட இருந்து வந்து அதே லைட் இது, ஒருவேளை இந்த மனுஷங்க கிட்ட இருந்து ரூன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ ஜீவரோட மக்கள் ரூன்ஸ் கண்டுபிடிக்கல, அப்போ டோஷ் கண்ட்ரியுமே ரூன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ஆனா எதுக்காக. இந்த செட் கர்னல் கைனோ இந்த அளவுக்கு ரூன்ஸ் கலெக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, இந்த செரிமனிக்கு இது தேவைதான். அந்த இடத்துல பார்த்தா 101 கவுன்சில் இருக்காங்க. அவங்களும் கைன் நீ சொன்னவன் இவன் கிடையாது அப்படின்றாங்க. கைனோ ஆமா இவன் கிடையாது. கைனோ ஆனன் கிட்ட நாங்க பேசுறதுல புரியல, சந்தோஷப்படு, எக்ஸைனோட பாடி எங்களுக்குள்ள சேர போதிப்போ. இந்த சைடு அருட்டவும் அங்க இருக்க ரூன்ஸ் கண்டெய்னர்லாம் உடைச்சிட்டு இருக்கான். எல்எல்ஃபும் நீங்க இருக்க எத்தனை கண்டெய்னர் உடைச்சாலும் ஒரு உண்மை மாறாது, அது என்னன்னா டோஷன் ஆர்மி ரூன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது எதுக்கு நம்மளுக்கு தெரியவே இல்ல. இந்த ஷிப் நம்ம அடிச்சோம்னா 2 ஷிப் வரும், அதுக்கப்புறம் 3 ஷிப் வரும், இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அருட்டவோ அப்போ நிறைய மனுஷங்களை இந்த மாதிரி பலி கொடுக்க போறாங்களா, அப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பேசிட்டு இருப்ப அந்த அதிர்து. இந்த சைடு பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஷிப்பை எனிமிஸ் அட்டாக் பண்றாங்க. சட்டமியும் இந்த சேஃப் தானே சொன்னா எப்படி எனிமிஸ் இங்க வந்தாங்க, அவங்க அடிக்கிறதுக்கு யூனிட் பையன் போய் தாக்க ஆரம்பிக்குது. அருட்டோ அது கேட்டு சரி நான் யூனிட்டோட பைலட் பண்றேன். எல்எல்ஃபும் நீ பண்ணதே போதும், ரெயின்போ குச்சி சட்டமி நான் சொல்றது கேக்குதா, சட்டமி கேக்குதுன்னு சொல்ல எல்எல்ஃபும் டோகிஷி மாரிட்டோக்கு அடிபட்டிருக்கு, யூனிட் 1 நீ தான் இப்ப பைலட் பண்ண போற. இது கேட்டு சட்டமிக்கு ஷாக்கா இருக்கு. எல்எல்ஃபும் என்னாச்சு உன் தங்கச்சி திருப்பி வர வரைக்கும் நீ உள்ளே நடிக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிட்டான். இது கேட்டு சட்டமுக்கு என்ன பண்றது தெரியல. இந்த சைடு அருட்டவும் என்ன பண்ணிட்டு இருக்க, எல்எல்ஃபும் உன்னோட அகாடமில படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் அந்த பால் பைலட் பண்ண முடியும். அருட்டவும் இருந்தாலுமே அதை பைலட் பண்ணா அவன் உயிருக்கு ஆபத்து இல்ல. எல்எல்ஃபும் அவன் உடனே எல்லாம் சாக மாட்டான், நீ உன்னோட இருக்கல, அதுல உனக்கு தெரியல நீ படிச்ச அகாடமில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு வாட்டி யூனிட்டோட பைலட் பண்ணாலே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி போச்சுன்னா நிறைய பேருக்கு மெமரி லாஸ் ஆகாது, ரூன்ஸும் காலி ஆகாது, நம்ம கண்ட்ரில இருக்க போறது ஒரு இமோர்டல் ஆர்மி. இது கிட்ட அருட்டோக்கா வருது, என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நீ அப்பயே பிளான் பண்ணி வச்சிருக்கல, அதனால ஏமாடாம என்ன அந்த ஷிப்ல வைக்கலையா நீ. எல்எல்ஃபும் நான் சொல்றது அமைதியா கேளு, இப்போதைக்கு உன்னால சண்டை போட முடியாது, யூனிட் 1 போனா உன்னால கண்டிப்பா பைலட் பண்ண முடியாதுங்கிறது அந்த டெஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது கிட்ட அருட்டவும் உனக்கு இன்னும் புரியல, ஒரு மிஷின் உங்களோட மெமரிஸும் உங்களோட உயிர் உயருது எப்படி இருக்கணும்னு சுத்தமா தெரியல. இது கிட்ட எல்எல்ஃபும் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு உனக்கு தெரியுமா, என்னால மட்டும் ஒரு வால்ரை பைலட் பண்ண முடிஞ்சா என்னால செஞ்சிருக்க முடியும் தெரியுமா. அருட்டவும் மரியவும் அங்க இருக்க மனுஷங்களை நினைச்சுக்கிட்டு சரி நான் இதுக்கப்புறம் பயப்பட போறது இல்ல, இந்த உலகத்தை மாத்துறதுக்கு என்னோட மெமரிஸ் காணா போனா எனக்கு எந்த பிரச்சனை இல்ல சொல்லிட்டு அப்படி பைலட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அருட்டவும் அந்த இடத்துக்கு போறான், ஆனா அந்த இடத்துக்கு போகாம அவன் வேற இடத்து ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்கியா, இதை பார்த்து எல்லாருக்கும் இல்ல அருட்டோ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே ஆரோக்கிய ரிலேட் பட்டு அந்த இடம் சாப்பிட்டாச்சு, அந்த இடம் ஏற்கனவே ஒரு வாக்கினும், அதுவும் இல்லாம நிலத்து தண்ணி டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கும், இதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் பண்றது கரெக்ட் தான். இப்ப அருட்டவுமே ஃபெமிலியர்ஸ் வச்சுக்கிட்டு மொத்த ஈட்டிமா நிலத்துல செலுத்துறான். அந்த இடம் ஒரு வாழ்க்கை அந்த இடம் வெடிச்சு சதறது, அதுல சதற பாருங்கல்ல அங்க வந்து எனிமிஸ் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அருட்டவு இந்த சாபத்தை யாரும் எடுக்க விட மாட்டேன், இந்த சாபத்தை நான் மட்டுமே சோப்பேன். எல்எல்ஃபும் அப்படின்னா இதுக்கு நீ தயாராரு, இதுக்கப்புறம் உன்னை ஃபுல்லா யூஸ் பண்ண போறேன். அருட்டவு எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது, என்னோட உடம்பு மயங்கே விழுந்தாலும் சரி நான் இந்த போரை நிறுத்தியே தீருவேன். இந்த சைடு அந்த பில்டிங் குள்ள எக்ஸன் வந்துட்டு கர்னல் கைன் என்னாச்சு, அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, உங்களுக்கு ஒன்னும் ஆகல, அங்க இருக்கிறத பார்த்தவன எக்ஸைனோ இங்க என்ன நடந்துச்சு. கர்னல் கைன் அந்த கன் ஆனா இந்தாச்சு. கர்னல் கைனோ எக்ஸைன் ஆனா என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையா இருக்கு, இப்போ
திருப்பி செரிமனியை முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும். இந்த சைட் பார்த்தா நிலவுக்கு அதாச்சும் மாடல் 77 இருக்கிறதுக்கு அந்த ஃபேண்டம் ஷிப் போயிட்டு இருக்கு. ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. அதுல எல்எல்ஃபும் அவன் போட்டோல இருந்த பொண்ணு இருக்கா. இவங்க 2 பேருமே டோஸ்டியை விட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க. அந்த பொண்ணும் என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உங்க கூட என்னால வர முடியாது, நம்ம இங்க தப்பிச்சு போலாம்னு சொல்றேன். ஆனா எங்க போறது, நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு எந்த இடமும் கிடையாது. எனக்காக நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப நன்றி. ஆனா என்ன மன்னிச்சிரு, இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்ப எல்எல்ஃபும் அதே நினைச்சிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. ஆனா உடம்பு வந்து ரூன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கர்னல் கைன் வந்துட்டு லிஸ்லெட், உன்னோட பனிஷ்மெண்ட் இன்னும் முடியல. நம்ம மாகிஸ் குரூப்புக்கு நீ துரோகம் செஞ்சுட்ட, அதுக்காக பனிஷ்மெண்ட் தான் அது. லிஸ்லெட்டும் நான் பண்ணது துரோகம் கிடையாது, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செஞ்சேன். இப்ப எல்எல்ஃபும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேண்டம் ஸ்டேட்டா 3க்கு போயிட்டு இருக்கு. மாடல் 77 டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இது கிட்ட மத்தவங்களும் ஆனா 3 ஒரு நியூட்ரல் ஏரியாச்சே. யுனெஸ்கோவும் மாடல் 77 கிட்ட எந்த டிஃபென்ஸ் கிடையாது. இப்ப நம்ம உடனே 3க்கு போய் ஆகணும். மத்தவங்களும் நம்ம ஜியோர் மக்கள் இன்னும் சந்திக்கவில்லை. அதுவும் இல்லாம ரூக்கன் எங்க போனான்னு தெரியல. இப்படி எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. யாமடாவும் சரி எல்எல்ஃப் என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்றான். எல்லாரும் எல்எல்ஃப் பார்க்க எல்எல்ஃபும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த ராயலிஸ்ட்ல நமக்கு சப்ளைஸ் மட்டும் தரலன்னு சொல்ல நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் தரேன்னு சொன்னாங்க. இங்கக்கே இது ஒரு ராக்கெட். மத்தவங்களும் பார்த்துட்டு இது ஒரு ராக்கெட்டா, நான் இந்த ஹிஸ்டரி சேனல்ல தான் பாத்திருக்கேன். ஆனா இதெல்லாம் அங்க 100கணக்கான வருஷமா இருக்கே, அது ஒர்க் ஆகுமானே தெரியல கேக்குறப்ப எல்எல்ஃபும் அதனால தான் சொல்றேன், ஏன்னா டோஷன் ஆர்மி இதெல்லாம் கண்டு கூட மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கக்கே இந்த லிஸ்ட்லாம் ஜியோர் மக்களோடது. இந்த ஜியோர் மக்கள்லாம் அந்த டவுன்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம காப்பாத்துறோம்னா ஜியோ நாட்டிலே டோஷன் நாட்டிலே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி பேசிட்டு இருக்கப்ப ஹருட்டோ வந்து லிஸ்ட் பாக்குறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இது எங்க அப்பாவோட பேராச்சு. இதை பார்த்து பின்னாடி இருக்க கிபுக் அவசன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இந்த சைட் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து பேசுறாங்க. அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், என்ன மனுஷன் அப்படின்றாங்க. லிஸ்ட்லட்டும் மனுஷனுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்ய போறேன் அப்படின்றா. அவளும் அந்த லெட்டர் கொடுத்துட்டு, ஆமா இந்த பர்மிட் யாருக்கு, ராயல் ஃபேமிலிக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போறீங்களா? அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் பூமிக்கு வந்தாங்களே ஜியோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். இது கேட்ட லிஸ்ட்க்கு ஷாக் இருக்கு. ஒருவேளை அவ இருப்பானா? இந்த சைடு எக்ஸ் இன்னும் கியூவியர் கிட்ட பேசிட்டு இருக்கா. கியூவியரும் அப்ப ஆனே நம்ம இன்ஃபர்மேஷனா வெளியே லீக் பண்ணிட்டு இருந்தானா, அவன் நிஜமாலே ஒரு துரோகியா? ஆனா அதை நினைச்சாலே எக்ஸைனால தாங்கவே முடியல. கியூவியரும் நம்ம சின்ன வயசுல முடிவு பண்ணது ஞாபகம் இருக்குல்ல, இந்த துரோகியை உயிரோட விடக்கூடாது. இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டோஷியோட கேபிட்டல் டோஷியானாக்கு போறாங்க. சடமியூ இந்த கேபிட்டல் ராயலிஸ்டால ஆளப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் மிலிட்டரி இந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணிச்சு. இந்த நாடு மொத்தமா மிலிட்டரி கீழ வந்துச்சு. அதனால ராயலிஸ்ட் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி உள்ள நினைச்சு போயிட்டு இருக்காங்க. யுனெஸ்கோவும் அருட்டோ கிட்ட இப்ப உங்க அப்பா பார்க்க போறல சொல்றப்ப அருட்டாவும் எங்க அப்பாவை நான் எப்பயாஸ் தான் பார்ப்பேன், அவர் எப்பவுமே வேலை வேலைன்னு இருப்பாரு, எப்பயாஸ் தான் வீட்டுக்கே வருவாரு, அவர் ரொம்ப புத்திசாலி, ஒரு மெடிக்கல் கம்பெனில ஒரு ரிசர்ச்சரா இருந்தாரு. அதே டைம் இந்த சைடு யாமடாவும் ஆக்கிராவும் அங்க இருக்க சிஸ்டம் ஹேக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆகிராவும் அங்க இருக்க கேமரா ஹேக் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறா. அவங்களுமே அந்த ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு அருட்டவும் எல்எல்ஃபும் எப்படியோ சேஃபா அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வராங்க. எல்எல்ஃப் அவங்கள பார்த்துட்டு கிரிமேல்டு நீம் ஒரு ராயலிஸ்ட் தானா? அருட்டோ யாருன்னு கேட்க எல்எல்ஃபும் அவங்களோட பழைய சுப்பீரியர். அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் ஜியோர் கைதிகள் இதுக்குள்ள தான் இருக்காங்க, உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னு கிளம்பிடுங்க. இதுக்கிட்ட எல்எல்ஃபும் சரி எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி போங்க சொல்றப்ப அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், உங்கள மீ ஆயில் யாராச்சும் இருக்கீங்களா? இதுக்கிட்ட உடனே எல்எல்ஃப் ஷாக் இருக்கு. அருட்டவும் இல்ல அப்படியே யாரும் இல்ல சொல்றப்ப எல்எல்ஃபும் நான் சின்ன வயசுல இந்த கார்லஸ் இன்ஸ்டியூட் வரப்ப என்னோட உண்மையான பேரை அவங்க எடுத்துட்டாங்க, அதுக்கு பதில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோட் கொடுத்தாங்க L11, அதுதான் எல்எல். இந்த பில்டிங்ல ராயல்டி யூஸ் பண்ற எம்பளம் இருக்கு. அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் எல்எல் அதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல போவாது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டிராகன் எம்பளத்தை யூஸ் பண்றவங்க 63 ராயலிஸ்ட் மட்டும் தான். அதுல 56 பேர் டோஷியோலே கிடையாது. அது கழிச்சு பார்த்தா உன்னால 7 பேர் கிட்ட மட்டும் தான் இந்த அப்ரூவல் வாங்கிருக்க முடியும். அதுவும் இல்லாம அந்த 7 பேர்ல இவரோட பழைய பேர் தெரிஞ்சது ஒரே ஒருத்தி மட்டும் தான், அது அவதானே? அருட்டவும் அவளா யாரு அந்த போட்டோ இருந்த பொண்ணா? இது கேட்ட அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் இதோட எடுத்துக்க அப்படின்றாங்க. எல்எல்ஃபோ என்னோட பழைய பேரு அந்த கேட்ல இந்த டிராகன், இதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இது அவதான் அப்படி சொல்லிட்டு அங்க ஓட ஆரம்பிக்கிறான். இது கேட்டு மத்தவங்க பதறிட்டு இருக்காங்க. யுனெஸ்கோவும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்ம பிளான் என்னாச்சு? அருட்டவும் அவன் போனாலும் நம்ம பிளான் படி நம்ம செஞ்சுதான் ஆகணும். இந்த இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதே மாதிரி அவன் சண்டைக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப அருட்டவுமே அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஏட்ரையும் இருக்குனாவும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷிப்புக்கு போயிட்டாங்க. ஏட்ரையோ இந்த ஷிப் தான் திருடப்பட்டுச்சு, இதுக்குள்ளதான் எனிமிஸ் இருக்கணும், வா உள்ள போலாம் சொல்லிட்டு அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த சைடு அருட்டவும் மத்தவங்களும் அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு போறாங்க. அங்க போனோம்னா அங்க இருக்க சயின்டிஸ்ட் நீங்களா ஜீரா எங்களை காப்பாத்து இருக்கீங்களா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்க அருட்டோ முன்னாடி போயிட்டு இந்த இடத்துல டோகிஷிமா சோச்சி இருக்காரா, அவர் தான் என்னோட அப்பா, என்னோட பேரு டோகிஷிமா அருட்டோ அப்படின்றான். அந்த சயின்டிஸ்டும் இப்ப எனக்கு புரியுது, அப்ப நீங்க தான் டோஷி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? கிபுக்காவை செஞ்ச வந்துட்டு அருட்டோ நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிருக்கணும், ஏன்னா நான் சொல்றப்ப அந்த ஒரு கோரிக்கை இருக்குது. யாருன்னு பார்த்தா அருட்டோட அப்பா. அவரு வந்துட்டு அருட்டோ கடைசி அப்படியே எங்க வந்துட்டு நீ எப்படி இருக்க, உனக்கு அடி ஒண்ணு பண்ணலையே? அருட்டவும் அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அவங்க அப்பாவு ஆமா ஆமா, ஆனா உன் யோசிக்காத நாளே கிடையாது, ஏன் உன்னோட போட்டோ கூட என் டெஸ்க்ல இருக்கு. அவரும் கூட்டு போயிட்டு அருட்டோ உன்னை நினைச்சால எனக்கு பெருமையா இருக்கு, இங்க பாரு இதான் உன்னோட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங்க காட்டுறாரு. இதை பார்த்து அருட்டோ கொண்டுமே புரியல. ஆமா என்னது இது? அவங்க அப்பாவு என்னோட கிரேட்டஸ்ட் கிரியேஷன், உன்னோட ஜீன் மேப் இது, இந்த மாதிரி ஒரு அழகான சீக்வன்ஸ இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது. பின்னாடி கிபுக்காவை செஞ்சவும் அருட்டோ உங்க அப்பா டோகிஷிமா தான் ட்ரிபிள் ப்ராஜெக்ட்க்கு இன்சார்ஜ் இருந்தவர். இதை கேட்டு அருட்டோக்கு ஷாக் இருக்கு. என்னது நீங்க ஒரு மெடிக்கல் கம்பெனில வேலை செஞ்சானே சொன்னீங்க? அவங்க அப்பாவும் அதுவா நான் போய் சொன்னேன், இந்த ட்ரிபிள் ப்ராஜெக்ட் ஒரு நேஷனல் சீக்ரெட், அதனால வேலை தெரியக்கூடாது சொல்லிட்டு அப்படி சொன்னேன். அருட்டவும் அப்போ நீங்க ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருந்தீங்களா?
அவங்க அப்பாவு எனது ஆயுதமா பால்ரேஸ் அந்த மாதிரி கேவலமான காரணத்துக்கு உருவாக்கப்படல. இந்த மிலிட்டரி எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க, அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக அந்த வெப்பன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த பால்ரேஸ் வச்சுக்கிட்டு நாங்க புது விதமான உயிரை கிரியேட் பண்ணோம். ஆமா அருட்டோ, இது உனக்கே தெரிஞ்சிருக்குமே, நீ மனுஷங்களை தாண்டி இப்ப வேற ஒரு உயிரினமா மாறிட்ட. நீ தான் மனுஷங்களை இல்ல இந்த யூனிவர்சிட்டி ஆள பிறந்தவங்க, நீங்க தான் பிரைமேட்ஸோட செகண்ட் ஜெனரேஷன். அருட்டோ நீ மட்டும் இல்ல, உங்க கூட இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்பெஷல். நீங்க எல்லாருமே ட்ரிபிள் இ ப்ராஜெக்ட்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. யுனெஸ்கோ என்ன சொல்றீங்க? என்ன ப்ராஜெக்ட்? கீபுக் அவர் சென்சபோ. இந்த ட்ரிபிள் இ ப்ராஜெக்ட் இருக்கு பால்ரேஸையும் அதுக்கான பயிற்சி உருவாக்குற ப்ராஜெக்ட். நீங்க எல்லாமே கருவா இருக்கும் போதே உங்களோட ஜீன்ஸ்குள்ள இருக்க ரூல்ஸை வால்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் செய்யப்பட்டுதான் நீங்க எல்லாருமே பிறந்தீங்க. இதுக்கு யுனெஸ்கோ இதெல்லாம் யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா? ஹருட்டோட அப்பாவு பர்மிஷன் எங்களுக்கு கிடைச்சது. யுனெஸ்கோ நான் இப்ப உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். ஹருட்டோட அப்பாவு என்ன பேசிட்டு இருக்க? நீ இன்னும் பிறக்கவே இல்ல, உங்களோட பர்மிஷன் எப்படி நான் வாங்குறது? உங்களோட அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் பர்மிஷன் கொடுத்தது. அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. ஹருட்டோட அப்பாவு கடைசியில எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன, இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லா குழந்தைங்களும் எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பேரண்ட்ஸை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்டேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இந்த பிளான் ஒரு பெரிய புத்திசாலித்தனம்ல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இந்த சைடு ரூக்கி நம்ம அந்த ஷிப்புகளை ஓடிக்கிட்டு நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லி ஆகணும், எனிமிஸ் உள்ள வந்துட்டாங்க. இந்த சைடு ஆர்டர் கண்ட்ரோல் ரூம்ல போய் பாக்குறான், அங்க பார்த்தா யாருமே இல்ல. அவனுக்கு கர்னல் கேன் கிட்ட சொல்றான், கர்னல் கேனோ அந்த ஷிப்பை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வண்டி கிடைச்சிருக்கணும். இது கிடைக்க வீரம் வால்ரஸ் எடுத்து போறாருக்கு பெருசா வேணல, எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கட்டா இருக்கு அப்படின்றான். அவனும் இந்த பெஸ்ட்ல தான் இருப்பாங்க, நான் போய் பாத்துற சொல்லிட்டாங்க ஓட ஆரம்பிக்கிறான். கர்னல் கேனும் அப்படின்னு வந்திருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு என்னன்னா இவங்களுக்கு ராயலிஸ்ட் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அப்படின்னா ராயல் ஃபேமிலி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. இந்த சைடு எல்எல்ஃபோ அந்த டவர்ல இருக்க எனிமிஸ் எல்லாம் அழிச்சிட்டு லீஸ்ல இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கான். எல்எல்ஃப் இந்த மாதிரி சண்டை போடுறதுல அலாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க. இது அருட்டோ கேக்குது. அருட்டோ என்னது எல்எல்ஃப் மாறிட்டானா? அருட்டோட அப்பாவு நீயே கவலைப்படுற அருட்டோ, நீ சயின்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவ, நீ ரொம்ப ஸ்பெஷல். இந்த டோர்ஸியோட ஆர்மியால கூட உனக்கு கொல்ல முடியாது. இதுக்கிட்ட அருட்டோ என்னது வரமா? இல்ல இது ஒரு சாபம். எங்களோட மெமரிஸ், எங்களோட ஆத்மா, எங்களோட உயிர் எல்லாமே இதுல பறி போயிடும். அவங்க அப்பாவும் அதனாலதான் மத்தவங்களோட ரூம்ஸ் நீ கலெக்ட் பண்ணணும். எப்படி மனுஷங்க கோழி ஆடு மாடு சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ண போறீங்க. இதுக்கிட்ட அருட்டோக்கா வருது. அவங்க அப்பாவும் பெருமையா அருட்டோ, இருக்கிறது அல்டிமேட் பீயிங் நீ தான் அருட்டோ. ஒரு நிமிஷம், நீ பிறக்கிறதுக்கு காரணமே நான் தானே? அப்படி பார்த்தா உன்னோட கடவுள் நான் தானே? இது கேட்டு அருட்டோ கிண்டக்கா வந்துட்டு இருக்கு. அவர் சிரிக்கிறத பார்த்து அருட்டோ அவங்க அப்பா போட்டு அடிக்கிறான். அருட்டோ அல்டிமேட் பீயிங்கா? அது கால் தூச கூட கிடையாது. இதுக்காக எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? ஐனா மரியே அவங்க மட்டும் இல்ல, நிறைய ஜியோர் மக்கள் இதுக்காக இறந்து போயிருக்காங்க. அவங்க அப்பாவும் கவலைப்படாத அருட்டோ, நீ ஒரு செகண்ட் ஜெனரேஷன் பிரைமேட், அதனால அவ்வளவு சீக்கிரத்துல இறந்து போக மாட்டேன். அருட்டவும் அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல இது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன். நான் வால்ரஸ் இருந்த இடம் தெரியாம எல்லாத்தையுமே அழிக்க போறேன். இது கிட்ட அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. என்ன பேசிட்டு இருக்க அருட்டோ? என்னோட கனவுகளுக்கு உருவம் கொடுத்தவனே நீ தான், ஏன் இப்படி பேசக்கூடாது? இது கிட்ட அருட்டவும் குட் பை அப்பா. இந்த சைடு பார்த்தா எல்எல்ஃப் இந்த டவரை நிறைய எனிமீஸ் சுத்த போட்டுட்டாங்க. எல்எல்ஃப் அப்படியே லீஸ்ட் காப்பாத்த போறான். இதை பார்த்து லீஸ்ட் எடுக்க ரொம்ப ஷாக்கா இருக்கு. எல்எல்ஃப் லீஸ்ட் முன்னாடி போயிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இது கிடையாது. இந்த வாட்டி நமக்கான பாதையை நான் உருவாக்கிட்டேன். நம்ம இங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு கண்ட்ரியை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த சைடு ரூக்கி நாம இன்னும் அதே உடம்புல இருக்கா. அவளுக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிளம்பி போற சொல்லிட்டு ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. அதை படிச்சு அவளு தன்னோட வால்ரேல ஏறலாம்னு சொல்லிட்டு போறா. இந்த சைடு எல்எல்ஃப் லீஸ்ட் எடுக்கிட்ட என் உயிரை நீ தான் காப்பாத்தின. நீ மட்டும் இல்லனா நான் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. அதுக்காக மட்டும் நாங்க வரல. நான் உன்னை லவ் பண்றேன் லிஸ்லட். எனக்கு தெரியும், நான் உன்னை இது வரைக்கும் 2 வாட்டி தான் பாத்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இந்த கொஞ்ச நேரத்துல நான் மேல காதல விழுந்துட்டேன். இதுக்கிட்ட லிஸ்லட்டோ மீயாயில் உனக்கு எதுவும் புரியல. இந்த சைடு அருட்டோ அப்பா மட்டும் விட்டு மத்த ஜியோர் மக்களை தன்னோட வால்ரேல கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ரூக்கி நவ தன்னோட ஒரிஜினல் படிக்குள்ள போயிட்டா. இப்ப பக்கத்துல இருந்த பையனை முடிச்சுக்கிட்டான். அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ரூக்கி நவ அவனை அடிச்சிடுறா. ஆனா அந்த இடத்துக்கு ஆட்ரி வந்துட்டான். அவனும் என்ன பண்ண இப்போ? நீ வால்ரே பைலட்ஸ்ல ஒருத்தி தானே, நீ ரூக்கி நோ சாக்கி தானே, உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி கேட்டாகணும். இந்த சைடு எல்எல்ஃபோ அந்த டவர்ல இருக்க எல்லா சோல்ஜர் அழிச்சிட்டு லிஸ்லட் காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப எல்எல்ஃபோ முன்னேறி போவ பின்னாடி ஒரு கோல் கேக்குது. யாருன்னு பார்த்தா கீவேர். அவன் வந்துட்டு ஏழல் கர்னல் கேள் நீங்க தான் இருப்பேன்னு சொன்னாரு, அதனால தான் இங்க வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, துரோகிகளை கொன்னாகணும். இந்த சைடு பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ராக்கெட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எனிமீஸ் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்றதே தெரியல. வெளிய பார்த்தா டோஷன் அப்படியே அவங்க சுத்த போட்டுட்டாங்க. ஒட்டமையா பார்த்துட்டு என்னது இந்த ராக்கெட் ஒரு பாதை அழிச்சிட்டாங்களே, இப்போ நம்ம எப்படி வெளிய போறது? இந்த சைடு கர்னல் கேனோ எனக்கு அப்பவே தெரியும், மியூசியம்ல இருக்க இந்த மாதிரி ராக்கெட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேனா. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகான பில்டிங் அழிக்க வேண்டியதாச்சுல. இப்போ இந்த சைடு யாமடாக்கும் ஆக்கிராக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு யாமடாவும் இப்ப நம்ம இங்க எதுவும் பண்ண முடியாது, வா நம்ம காப்பாத்தலாம் சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு எல்எல்ஃப் கியூவேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த சண்டையில எல்எல்ஃப் பீஸா ஜெயிச்சிட்டு இருக்கான். எல்எல்ஃப் மனசுக்குள்ள கியூவேர் இருக்கானா, கெயின் அப்ப பக்கத்துல தான் இருக்கணும், அப்படின்னா அந்த ராக்கெட் வச்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். கியூவேர் எல்எல்ஃப் படிச்சுக்கிட்டு உனக்கு தெரியுமா உன்ன மாதிரி ஆனா என்ன நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டான், ஒருவேளை அது உன்னோட பிளானா சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு அருட்டோ தன்னோட பால்ட்ரைல வரான். அவனும் எல்எல்ஃப் வா தப்பிச்சு போலாம் அப்படின்றான். இது கேட்ட எல்எல்ஃபும் டோக்கிஷிமா அருட்டோ சரி இவளை கூட்டு போ, நான் அப்புறமா வரேன். இப்ப நடக்கிறது எனக்கு கெயினுக்குள்ள சண்டை. இந்த வாட்டி நான் தோத்து போக மாட்டேன். இந்த சைடு கியூவேரும் இந்த பக்கம் போக முடியாது. சரி இவனுக்கு ஒரு பெரிய கத்தினி எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க ஓட ஆரம்பிக்கிறான். எல்எல்ஃபும் அந்த இடத்தோட மேப்பை பார்த்துட்டு அந்த பிரிட்ஜ் கட்டா இருக்கும். டோக்கிஷிமா அருட்டோ நீ மியூசியம்க்கு இவளை கூட்டு போ,
ஆனா இதை பார்த்து லீஸ்லெட் பத்திரிட்டு இருக்கா. ஹரிடவும் வாங்க போலாம், அவங்கிட்ட ஒரு பிளான் இருக்குல்ல, கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்றான். இப்ப உள்ள லீஸ்லெட் உட்கார்ந்த உடனே பீனவும் அட இது யாரு, இல்ல இந்த உயிரினம் யாரு? ஹரிடவும் என்னது உயிரினமா, என்ன பேசிட்டு இருக்க, இவ்வளவு ஒரு சாதாரண மனுஷன் தானே? பீனவும் மனுஷனா, இல்ல அவளும் என்ன மாதிரி தான். கிட்ட ஹரிடோக்கு ஷாக்கா இருக்கு. லீஸ்லெட்டோ ஆமா அவ கரெக்டா தான் சொல்றா, நானுமே ஒரு மேகேஸ் தான், இந்த மனுஷ உடம்பு கண்ட்ரோல் எடுத்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இது கேட்ட ஹரிடவும் சரி மேகேஸ்னா என்ன கிட்ட சொல்லுங்க அப்படின்றான். லீஸ்லெட்டோ நாங்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தோம், நாங்க ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஆக்சிடென்ட் இந்த கிரகத்துக்கு வந்தோம். நாங்க இந்த கிரகத்துல விழுந்த அப்புறம் எங்க எண்ணத்தோட எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. நாங்க அந்த கிரகத்துல தனித்தனியா இருந்தோம். இந்த மாதிரி எதுவுமே தெரியாத கிரகத்துல எங்களுக்கு சாவதான் நிச்சயம் நினைச்சோம். ஆனா அந்த கிரகத்துல உயிரினங்கள் இருந்துச்சு. அந்த உயிரினங்களை நாங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சோம். இதுக்கிட்ட ஹரிடவும் என்னது கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? லீஸ்லெட்டோ எங்களுக்கு எந்த பாவமும் கிடையாது, உயிரோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உடம்பு தேவை. இதுக்கிட்ட பீனாவோ ஆமா ஆமா நானுமே அந்த ஷட்டில் தான் விழுந்தேன். லீஸ்லெட்டோ ஆமா நீமே என்ன மாதிரி தான். இதுக்கிட்ட ஹரிடவும் அப்போ நான் எப்படி, நான் என்னது? லீஸ்லெட்டோ நீ எங்களை மாதிரி தான் இருக்க. இது கேட்ட உடனே ஹரிடோக்கு அவங்க அப்பா சொன்னதானே வருது. லீஸ்லெட்டோ நாங்க இந்த பூமியில வாழ்ந்துகிட்டே இருந்தோம், ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு தாவிக்கிட்டே இருந்தோம். இது கேட்டு பீனவோ அப்படின்னா நீ சின்ன பொண்ணு இல்ல கிளவியா? இந்த சைடு அந்த ராக்கெட் குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சட்டம் யூ இப்ப என்ன பண்றது, வெளியே போனா சுட்டுருவாங்க, உள்ள இருந்தா அந்த பில்டிங் நம்மள அசிக்க சாவடிச்சிரும். சரி பாத்திர வேணா, எல்லாரும் கண்டிப்பா திருப்பி வருவா. அவ ஒரு பிளான் சொல்லுவான். வெளியே பார்த்தா ஹரிடவும் அங்க இருக்க மிலிட்டரி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்கான். ஹரிடவும் பார்த்தோன்னு மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு எல்லாரும் எனிமீஸ் கிட்ட தப்பிச்சுக்கிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு இருக்கான். அவனுமே எனிமீஸ் கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் பைக்கை வெடுத்து பாக்க அவன் தண்ணியில விழுந்துட்டான். இந்த சைடு ஹரிடவும் எப்படி அந்த மிலிட்டரி கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்திட்டு இருக்கான். லீஸ்லெட்டும் இவ்வளவு காலத்துக்கு நாங்க மனுஷன் கூட ஒரு ரகசிய போர்ல இருக்கணும், அதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். அதோட பேர் தான் தி கவுன்சில் ஆஃப் 101. அந்த 101 கவுன்சில்ல இந்த உலகத்தை கட்டுப்படுத்துற மனுஷங்களோ அதிக பவர்ல மேகேஸ் இருந்தாங்க. இந்த குரூப் ஒரு குறிக்கோள் என்னன்னா, நாங்க இந்த உலகத்துல இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கணும். அது மட்டும் கிடையாது, நாங்க வாழ்க்கைக்கு தேவைப்படுற சாப்பாடு ரெடி பண்றது. அருண்டவோ அதனன்னு கேட்க பீனவோ எனக்கு தெரியும் அதர் ரூட்ஸ். லீஸ்லெட்டோ ஆமா இந்த பிளானட்ல ஒரு விஷயத்துல மட்டும் தான் ரூட்ஸ் அதிகமா இருந்துச்சு, அதுதான் மனிதர்கள். இது கேட்டோன்னு ஹரிடோக்கு ஷாக்கா இருக்கு. லீஸ்லெட்டோ ஆமா நான் மனுஷங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், எங்களை மாதிரி மேகேஸ் இந்த மாதிரி இருக்க மொத்த மனிதர்களுக்கும் எதிரி. இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு யாமடாவும் ஆக்கிரா வந்துட்டாங்க. இந்த சைடு இனஸ்காம காப்பாத்தி வந்த ஜியோர் மக்களை அந்த ராக்கெட்ல ஏத்திட்டு இருக்கான். இந்த சைடு எல்எல்ஃபோ எப்படி அங்க எனிமி சைடு தப்பிச்சு வந்துட்டான். அவனுமே அங்க இருக்க சோல்ஜர்ல அழிச்சிட்டு அந்த பிரிட்ஜை கண்ட்ரோல் எடுக்கிறான். இந்த சைடு அருட்டோட யூனிட் ரொம்ப ஹீட் ஆச்சு. அவன் என்னதான் இம்பாக்ட் பூஸ்ட் யூஸ் பண்ணாலுமே அந்த ஹீட் இழுக்க முடியல. எதுக்கு லீஸ்லெட்டும் அப்போ ஹீட் தான் இதோட வீக்னஸா? அப்படி பேசும்போது அவன் கையை பார்த்து அருட்டோவை என்னன்னு கேட்கறான். லீஸ்லெட்டும் நான் 101 கவுன்சில் எடுத்து போராடினேன், நான் யாருங்க இருந்தா மனுஷங்களை காட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன், அது கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் அது. என் உடம்புல இருந்து ரூம்ஸ் இழுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான அடையாளம் தான் அது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா நான் எப்ப வேணா இருந்து போலாம். உங்க கூட இவ்வளவு நேரம் பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா நம்ம பெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கிட்ட ஹருட்டவும் அப்ப ஏன் என் கூட வந்தீங்க? லீஸ்லெட்டோ நான் கூட வரலனா மியால அங்க இருந்து போயிருக்க மாட்டான். ஹருட்டவும் அப்ப இந்த பனிஷ்மெண்ட் எல்ஃப்காக நீங்க தேடிங்களா? லீஸ்லெட்டும் மியால என்ன லவ் பண்றேன்னு சொன்னா, ஆனா நான் ஒரு மாகியஸ், என்னால கண்டிப்பா மனுஷன் கூட வாழ முடியாது. இது கேட்டோட ஹருட்டோக்கு ஷோக்கோட ஞாபகம் தான் வருது. ஹருட்டோ அதை நினைச்சுக்கிட்டு இல்ல அது உண்மை கிடையாது, பிளீஸ் அந்த மாதிரி யோசிக்காதீங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும் எல்ஃப் அதை ஆசைப்பட மாட்டான், உங்களை அவனை சந்தோஷமா பாத்துப்பான், அவர் ரொம்ப புத்திசாலி, எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருப்பான், அதனால தான் சொல்றேன் ப்ளீஸ். இதுக்கிட்ட லீஸ்லெட் சிரிச்சுக்கிட்டு மியால் ரொம்ப கொடுத்து வச்சவன், அவனுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களே. இந்த சைடு இனஸ்காம காப்பாத்தி அந்த ஜியோர் மக்களை அந்த ராக்கெட்ல ஏத்திட்டு இருக்கான். இப்ப எல்ஃப் அங்க ஃபோன் பண்றான். அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு யூனிட் 1 திருப்பி வந்தாச்சுல, சரி ரென்போ கோஜி ராக்கெட்டை திருப்பி விடுங்க, ஈஸ்ட் சைடுல ஒரு ரோடு இருக்கு, அதை அவங்களோட ரன்வே யூஸ் பண்ணுங்க. இதுக்கிட்ட செட்டப் நியூ அங்கதான் ஒரு ஆறு இருக்கு, இந்த ரன்வே அவ்வளவு பெருசு கிடையாது, ராக்கெட்டால போக முடியாது அப்படின்றான். எல்ஃபும் கவலைப்படாத, அங்க இருக்க பிரிட்ஜ் நான் கீழே இருக்கேன், அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுக்கிட்ட ஹருட்டவும் எல்ஃப் நிஜமால எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சுக்கல. பக்கத்துல லீஸ்லெட்டும் சரி மியால் என்னவா? இந்த சைடு எல்ஃபும் எனிமீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜ் இறக்கிட்டு இருக்கான். எல்ஃபும் நான் ஜெயிச்சிட்டேன் கைன். இந்த சைட் கால் கைனோ இப்ப எனக்கு புரியுது, அதான் அவனோட பிளானா. நல்லாவே செஞ்சிருக்க. இந்த சைடு எல்லாருமே எல்லாம் சொன்ன வழியில அந்த ராக்கெட்டை தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி கீழே இருந்துட்டு இல்ல உங்களை தப்பிச்சு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ராக்கெட் ஃபாஸ்டா இருக்கனால எப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இது அடிப்பட்ட எல்லாம் கீழே இருந்து பாத்துட்டு இருக்கான். அவனும் லீஸ்லெட் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அப்படின்றான். ஆனா அந்த இடத்துக்கு அருட்டோ தன்னோட பால்ரையில வந்து அவனை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். அருட்டோ வந்துட்டு நீ ஒருத்தர் காப்பாத்துன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நான் உன்னை இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். பின்னாடி கீழே விடாம தாக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ராக்கெட் ஃபாஸ்டா இருக்கிறதுனால அவன் ஏன் கரெக்டா போக மாட்டேங்குது. இதை பார்த்து கர்னல் கைனோ இல்ல உன் குறி கரெக்டா தான் இருக்கு. பார்த்தா அந்த பீம் அந்த ராக்கெட் ஃபியூல் டேங்க்ல போட்டுருக்கு. இத பார்த்து எல்லாருக்கும் சரி யூனிட் 1 ஏதாச்சும் பண்ண முடியுமா கேட்க அருட்டவும் இல்ல ஏற்கனவே ஹோரி டேட் அப்படின்றான். இத பார்த்து லீஸ்லெட்டும் மியல் நானே லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கர்னல் கைன் யூஸ் பண்ண மாதிரி வேற லாங்குவேஜ் பேச ஆரம்பிக்கிறா. இப்போ அதே மாதிரி அவ உடம்புல அந்த கிரீன் கலர் பவர் வருது, அதை வச்சுக்கிட்டு அந்த ஃபியூல் டேங்க் ரிப்பேர் பண்றா. ஆனா பனிஷ்மெண்ட்க்கு ரிப்பேர்ல அவ உடம்புல ஏற்கனவே ரூம்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால இவகிட்ட ரூம்ஸ் கம்மியா இருக்கு. இத பார்த்து லீஸ்லெட்டும் என்கிட்ட ரூம்ஸ் கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் நிறுத்த போறதா சொல்லிட்டு தன்னோட முழு பவர் யூஸ் பண்றா. இத பார்த்து எல்லாருக்கும் சின்னது வால்ட்ரேல வரலீட்டா யாருது. ஆனா அந்த இடத்துல இருக்கிறது லீஸ்லெட். அவளும் மியல் நான் கூட இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன், அவளுமே தன்னோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களோட உயிர் உடம்புல கிடையாது ஆத்மாலதான், அதனால மனுஷங்களுக்கு வர மாதிரி இந்த காதலோட அர்த்தம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை.
ஆனா நீ எப்ப என் வாழ்க்கையோட வந்தியோ அப்போதுல இருந்து எனக்கு காதலோட அந்த போய் ஆரம்பிச்சது. இப்ப அவளோட ஏற்கனவே ரூம்ஸ் கம்மியாச்சு. இப்ப அதிகமா யூஸ் பண்றதுனால மறைக்கு நடந்த மாதிரி அவளோட மெமரிஸ் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாள் அருட்டவும் தன்னோட ஓவரிட்டான யூனிட் வச்சுக்கிட்டு எப்படியோ ராக்கெட் கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இன்ஸ்டாவோட உதவியால எப்படியும் அவங்களும் ராக்கெட் உள்ள போயிட்டாங்க. இந்த சைட் லீஸ் லெட்டோ தன்னோட ரூம்ஸ் ரொம்ப இழந்துகிட்டு இருக்கா. அதனால அவளோட மெமரிஸ் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவளும் மீயல் நானும் உன்னை திருப்பி லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப லீஸ் லெட்டுக்கும் மறைக்கு நடந்த மாதிரி நடக்குது. அவளுமே தன்னோட மெமரி எல்லாமே எழுந்து போய் தன்னோட கான்சியஸ் எழுந்து போறா. ஆனா அவ வெளியே இருக்க விஷயம் இப்பதான் உள்ள இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து இயலால் போல தாங்கவே முடியல. இப்ப அருட்டோ மத்தவங்களும் தன்னோட வாழ்க்கையை வச்சு அங்க போற ஃபேண்டம் ஷிப்பை ஷூட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க என்னதான் ஷூட் பண்ணாலும் அந்த ஷிப் மேல படவே மாட்டேங்குது. இதை பார்த்து பொறுக்க முடியாம அருட்டோ தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி அந்த ஷிப் அழிக்கலான்னு போறான். ஆனா அவ்வளவு தூரம் ஸ்பேஸ்ல டிராவல் பண்றதுனால அவனோட வாழ்க்கை ரொம்ப ஹீட் ஆகி போகுது. அவன் கிட்ட போறதுக்குள்ளே 100% மேலே போயிடுது. ஆனா அவன் அந்த ஸ்பீட்ல போனதுனால எப்படியோ பிளேட் அந்த ஷிப்புக்குள்ள இறங்கிடுச்சு. அருட்டோ எனக்கு வேற வழி தெரியல, நம்மளுக்கு இந்த ஒரே ஹெல்ப், அவனுமே நான் வாழ்ந்துட்டோமே. இப்ப அருட்டோ மத்தவங்களும் சேஃபா வீட்டுக்கு வந்ததை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஷோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளோ அருட்டோ நீ எப்படி திருப்பி வந்துட்டே, உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. மிஸ் அனாமி வந்துட்டு நீங்க போன டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? ஆமா இது யாரு கேட்க கிபுகாவை செஞ்சவும் இவங்களாம் ஜீவ மக்கள் டோர்ஸோட ஆர்மி கிட்ட இருந்து நாங்க காப்பாத்தணும். அந்த சயின்டிஸ்ட் குரூப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா இருக்காங்க. அருட்டோட அப்பா சொன்ன உண்மையை கேட்டு நிறைய பேரண்ட்ஸால தாங்க முடியல. அவங்களுமே அவங்க குழந்தைங்க கிட்ட என்ன மன்னிச்சிரு என்ன தான் நடத்தி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு நியூஸ் சேனல் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு நீங்களா வாழ்க்கையோட பைலட்ஸ் தானே, உங்களை நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஷோக்கப்போ நான் தான் உங்களுக்கு வர சொன்னேன், நம்மளை பத்தி வார நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டு இருப்பாங்களாம். ஆனா இந்த சைடு பார்த்தா இல்ல இப்போ அந்த இடத்துல இப்படி பண்ணிருந்தா எப்படி லீஸ் லெட்டர் காப்பாத்திட்டு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் எத்தனை வாட்டி கணக்கு போட்டாலுமே எல்லா பாசிபிலிட்டிலயும் லீஸ் லெட்டர் இறந்தா போறா. இதை பார்த்து இதழ் பல தாங்கவே முடியல. இந்த சைட் டோஸ் யாருன்னு கட்டுறாங்க. அந்த கமாண்டிங் ஆஃபீஸரும் நம்ம நாட்டுல நிறைய மக்கள் நம்மள எடுத்து போராட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து பால் ரேஸை பார்த்த உடனே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை வந்துருக்கு. சரி அந்த பால்ரையோட பேரிட்ட அவங்க பிடிச்சமே அவங்களை இடம் பண்றது கிடைக்கணும் யூகினோ சாக்கியா. இந்த சைட் பார்த்தா யூகினோ சாக்கியா டோஸ் நாக்கு கைது பண்ணி வச்சிருக்கு. இந்த சைட் மாடல் 77ல மரியாக்கு ப்ராப்பரான இரங்கல் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு மரியெல்லாம் விட்டு போனாச்சா இதனால நம்பவே முடியல அப்படின்றாங்க. இதே மாதிரி அந்த ஜேர்னலிஸ்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஏமாட்டாவோ பாரு நம்ம டிவில வந்துட்டு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆனா இது கேட்டாரோ டிவில நம்ம வந்தா என்ன பாராட்டி என்ன, நீ அந்த ஃபேண்டம்ல இருக்கவங்க பார்த்தல அவங்க எல்லாருமே மனுஷங்க சாப்பாடு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அது மட்டும் கிடையாது. யூகினோ பூமியில தான் இருக்கா. அதுவும் இல்லாம இந்த மாகேஸும் 101 கவுன்சில் பிரச்சனையும் இப்ப நம்ம தான் ஹிட் ஆகணும். இது கேட்டு நியூஸ்க்காகும். சரி அவங்க எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்கிரா அந்த ஃபேண்டம் ஷிப் ஹேக் பண்ணி பார்த்தா அதுல இந்த ஃபேண்டம் ஷிப்ஸ் எல்லாம் கேலக்சி முழுக்க 100 கணக்கான இருக்குன்னு தெரிய வந்தது. இந்த மாதிரி எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. இதுல நீ எப்படி அவங்க கூட சண்டை போட போற? உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா? இந்த சைட் அந்த ஜேர்னலிஸ்டும் அருட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ உன் பேருக்கு நிறைய புகழ் வந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிற? ஆனா அந்த புகழ்ங்கிறது நிரந்தரம் கிடையாது. இன்னொரு வருஷம் போனா எல்லாருமே மறந்துடுவாங்க, நீ ஒரு சாதாரண ஆளா மாறிடுவ. அருட்டவும் என்ன சொல்ல வரீங்க? அந்த ஜேர்னலிஸ்டும் உங்களால இந்த போர்ல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை பாக்குற வியூவர்ஸ்க்கான உங்களை பார்த்து பாமா இருக்கலாம். ஆனா டோஷியோட ஆர்மி அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஜியோர் மொத்தமா கைப்பற்றதுக்கு உங்ககிட்ட மிலிட்டரி ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. உங்களால டோஷியை வாழிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? இதுகிட்ட அருட்டோ சோகமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்க பண்ணும் ஏன் அப்படி கேள்வி கேட்டீங்க கேட்க அந்த ஜேர்னலிஸ்டும் இந்த மாதிரி போராட்டம் பண்றவங்க நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவங்க கிட்ட தைரியம் எல்லாமே இருக்கும், ஆனா அவங்களுக்கு போரை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த சைட் டோஷி ஆர்மில எக்ஸைனோ ஆணையோட ஈரங்ஸை காட்டுறான். இதை பார்த்து கிவிரு ஒரு துரோகியோட புள்ள ஏன் எடுத்துட்டு வர? அட நம்ம முடியோட கலருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஈரங்க வச்சிருக்கலாம் அவன். இதை பார்த்து ஆல்ரையோ நம்ம மேல இவ்வளவு பாசம் இருக்கு, எதுக்காக நம்மளுக்கு துரோகம் செய்யணும் அவன்? இதை பார்த்து எக்ஸைனோ மனசுக்குள்ள நிஜமாலே அவன் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்கானா? இந்த சைட் மாடல் 77ல யாமோட யூனிட்டை அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இந்த சைட் அருட்டோ எல்எல்ஃப் ரூம்குள்ள போறான். அருட்டோ எல்எல்ஃபோட கணக்குகளை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. எல்எல்ஃபோ எந்த சிமுலேஷன்லயோ அவளால காப்பாற்ற முடியல. அருட்டோ லீஸ்லைட் உண்மையில யாருங்க சொல்ல வரா, ஆனா அவன் சொல்ல வரதுக்குள்ள எல்எல்ஃபோ இங்க இருந்து வெளியே போயிடு, உன்னால இங்க எதுவும் செய்ய முடியாது. இதை கேட்டு அருட்டவும் போறப்ப நான் திருப்பி வருவேன். ஆனா இதை கேட்டு எல்லாருக்கும் இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்தை அருட்டோ யுனெஸ்கா கிட்ட சொல்றான். யுனெஸ்காவும் கவலைப்படுது அருட்டோ, எனக்கு தெரியும் உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாகியஸ் யூகினோ காப்பாத்துறது இந்த ஃபேண்டம் சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குதான். ஆனா இது எல்லாத்தையுமே உடனே நம்மளால சரி செய்ய முடியாது. எல்லாமே உடனே நம்ம சரி செய்வோம். சரி ஷோக்கு கூட நீ டேட் போக வேண்டியதானே? இதை கேட்டு அருட்டவும் நீயே சொன்னியே இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு, எப்படி என்னால அதை செய்ய முடியும்? யுனெஸ்காவும் இவ்வளவு விஷயம் நடக்கிறது நல்லா சொல்றேன், நீ இதை செஞ்சுதாகணும். அடுத்த வாட்டி யாரை இருந்து போவான்னு யாருக்குமே தெரியாது, அதனால தான் சொல்றேன். இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஷோக்கா வரா. இதை பார்த்தோன்னே யுனெஸ்காவும் சரி நீங்க பேசிட்டு இருக்க சொல்லிட்டு அங்க நெசா வரான். ஷோக்காவும் ஒரு நல்ல செய்தி, டோஷை அட்டாக் பண்றதுக்கு எல்லாரும் ஓட் பண்ணிருக்காங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷோக்கு ரொம்ப காலமா கேட்டுட்டே இருந்தா, அதனால தான் எல்லாரும் ஓட் பண்ணோம். அதுவும் இல்லாம ஆர்எஸ் நம்ம கூட இருக்காங்க. ஆர்எஸ் மட்டும் இல்ல இன்னும் 84 கண்ட்ரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். ஷோக்காவோ இவ்வளவு கண்ட்ரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, டோஷோக்கு வேற வழியே கிடையாது, நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும். அருட்டாவோ ஓ இதுக்காக தான் எல்லா நியூஸ் ஸ்டேஷனும் கூப்பிட்டியா? ஷோக்காவோ ஆமா, முதல்ல நான் கூப்பிட்டப்ப யாரும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் இப்ப வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படியே என்கிட்ட 3 வாட்டி வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நாங்க விடாமுயற்சியோட
எல்லாரும் கூப்பிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஹருடமும் அப்ப நீங்க எல்லாரும் விடாமச்சோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஷோக்காவும் பின்ன நான் உங்ககிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டேன். அன்னைக்கு அந்த குகையில எனக்கு ஹெல்ப் பண்ணி ஞாபகம் இருக்குல்ல? இப்போ ஒரு மெமரி கட்டுறாங்க. அதுல ஷோக்காவும் ஒரு சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்க ஒரு குகையில மாட்டிட்டு இருக்காங்க. ஷோக்காவும் பயத்துல இருக்கா. ஹருடமும் கவலைப்படாத ஷோக்கோ, நான் உங்ககிட்ட இருக்கேன், எந்த பிரச்சனையும் நடக்காது, நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்றான். ஷோக்காவும் அன்னைக்கு மாதிரியே நான் இப்பயுமே நம்பிட்டு இருக்கேன் ஹருடோ. இப்போ ஆர்ஸோட சேர்ந்துக்கிட்டு நிறைய கண்ட்ரியும் டோர்ஷியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்திருக்காங்க. இந்த சைடு ஹருடவும் எல்எல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஹருடவும் எல்எல் இவ்வளவு நடந்தாலுமே நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்றான். இந்த சைடு டோர்ஷியோட ஆர்மியில எக்ஸைனும் ஆனைன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனை நீ எப்படி இறந்து போன சொல்லிட்டு அந்த ஈரிங்க பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அதுல இருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. இந்த சைடு அண்டர்நோன் கவுன்சில்ல இருக்க மேகேஸு அந்த குழந்தைங்க எல்லாருமே எல்லையை மீறி போயிட்டாங்க. அவங்க நம்மளோட ஃபேண்டம்ஷிப்பை கைப்பற்றுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு லீஸ் லெட்டா நம்மளை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே இந்த உலகத்தோட சம்மந்தம் வச்சு கூடாது. ஆனா அவங்க எல்லையை மீறி போயிட்டாங்க. இந்த சைடு ஷோக்கபு டோர்ஷோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் வரல. சரி ஆரம்பிக்காம சொல்றப்ப அந்த ஸ்கிரீன்ல டோர்ஷோட ஃபியூரர் வந்து பேசுறாரு. இல்ல நான் வந்துட்டேன், இந்த மீட்டிங்ல நானுமே கலந்துக்கிறேன். உங்க பர்மிஷன் இல்லாம உங்க ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இந்த உலகத்துக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டியாகணும். பார்த்தா அங்க இருக்குது ரூக்கினோ சாக்கி. அந்த ஃபியூரரும் இவ பேர் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவ மாடல் 77 இருக்க ஒரு ஸ்டூடெண்ட். அது மட்டும் கிடையாது, இவ ஒரு வால்ட்ரி பைலட். உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வால்ட்ரி வச்சுக்கிட்டு தான் டோர்ஷோக்கு இவங்க எல்லாம் ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு சண்டைக்கு அப்புறமா இவங்க ஊரிட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்பதான் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடிச்சு. சாதாரண ஸ்டூடெண்ட்ஸால எப்படி எங்களை எடுத்து சண்டை போட முடியுது, எங்களை எடுத்து ஜெயிக்க முடியுதுன்னு. பின்னாடி பார்த்தா கர்னல் கெயின் இருக்கான். ஆனா அவன் கையில ஒரு கத்தி இருக்கு. இதை பார்த்தோன்னே அவன் என்ன செய்ய போறாங்கிறது அருடுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஃபியூரரும் இதுக்கான பதில நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கர்னல் கெயின் ரூக்கினோ பின்னாடி ஒரு பெரிய கத்தி வச்சு குத்துறாரு. அதுல ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய மக்கள் பயத்துல இருக்காங்க. ஆனா அருடோ இதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சு பயத்துல இருக்கான். ரூக்கினோக்கு பின்னாடி பட்ட காயத்தை கர்னல் கெயின் தொடச்சு கட்டாரு. பார்த்தா அவரோட காயம் சரியாகிட்டு இருக்கு. இத இந்த மொத்த உலகமும் பாக்குது. இதை பார்த்து இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. பார்த்தா ரூக்கினோ உயிரோட இருக்கா. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. சட்டமி பார்த்துட்டு என்னது அவ இதயத்துல கத்தி வச்சிருக்கானே. இதை பார்த்த ஷோக்குக்கு ஒண்ணுமே புரியல. இதை பார்த்து ஆர்எஸோட பிரைம் மினிஸ்டர் என்னன்னு கேட்க அங்க இருக்க ஃபியூரரும் உங்களுக்கு இப்ப பார்த்தாலே புரிஞ்சிருக்குமே. ஆமா நீங்க நினைக்கிறது நிஜம்தான், இவ மனுஷ கிடையாது, இவ ஒரு மான்ஸ்டர். இந்த சைடுல அந்த நியூஸ் ஜர்னலிஸ்ட் மாடல் 77ல ஒரு பெரிய ஷிப் வச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு பாப்போம் சொல்லிட்டு உள்ள போறாங்க. இந்த சைடு வரட்டமும் அது ஃபேண்டமோட ஷிப் ஆச்சு, நம்ம ஷிப்ன்றாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் உள்ள போய் பார்க்கறாரு. பார்த்தா அங்க மனுஷங்க கிட்ட இருந்து ரூன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அங்க இருக்க மனுஷங்கள இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மாவும் இருக்காங்க. இதை பார்த்து அவங்களாலே தாங்கவே முடியல. இதை கேட்டு சட்டமே மத்தவங்களும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது எங்களோட ஷிப் கிடையாது. அந்த சைடு அந்த ஷிப்புக்குள்ள நிறைய மனுஷங்க இறந்து போறாங்க. டோர்ஷோட ஃபியூரரும் மாடல் 77க்கு பின்னாடி இருக்க உண்மை இதுதான். இந்த ஜியோர் மக்கள் என்ன செய்யறாங்கிறத இந்த உலகத்துக்கு நாங்க காட்டிட்டோம். நாங்க இப்போ வரைக்குமே இந்த உலகத்துக்காக தான் சண்டை போட்டு இருந்தோம். அது உங்களுக்கு புரியல. நாங்க இவ்வளவு நாள் சண்டை போடுறது ஒரு இம்மோர்டல் ஆர்மி கூட. டோர்ஷோவை கூட சொல்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் இது திருப்பியுமே சொல்றேன், ஜியோரோட மாடல்ல வாழ்ற எல்லா மக்களுமே மனுஷங்க கிடையாது. அவங்க எல்லாருமே மனுஷங்களை சாப்பிடுற மான்ஸ்டர். இதை பார்த்து மத்த நாடு பிரசிடென்ட்லாம் என்னது இவங்க இப்படிப்பட்டவங்களா, எதுக்காக இங்க வந்திருக்கோம், ஒருவேளை நம்மள எல்லாரும் அடிக்கிறதுக்கு வர சொல்லிருக்காங்களா? ஆர்எஸோட பிரசிடென்ட் ஜியோரோட பிரைம் மினிஸ்டர் என்ன நடக்குதுங்க? ஷோக்கமும் எனக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹருடவும் நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அங்க இருந்த ஷிப் அது ஃபேண்டம் ஓடுது, அதை பத்தி தான் இங்க பேசலாம் நாங்க வந்தோம். ஷோக்கமும் ஹருடோ என்ன பேசிட்டு இருக்க? அந்த ஃபேண்டம் அந்த வித்தியாசமா இருந்த ஷிப் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேசிட்டு இருக்கப்பே மத்த நாட்டோட மிலிட்டரி அவங்க மேல கண்ணை பாயிண்ட் பண்ணுது. ஆர்எஸோட பிரசிடென்ட் டோர்ஷியோட ஃபியூரர் மட்டும் சொல்லனா இங்க இருக்க மாஸ்டர்ஸ்க்கு நாங்க என்ன சாப்பாடா மாதிரி இருக்கும். இது கேட்டு ஷோக்கமும் அது உண்மை கிடையாதுன்னு சொல்ல ஆர்எஸோட பிரசிடென்ட் இப்போதைக்கு நீங்க மனுஷன் கிடையாது, அதனால இந்த மொத்த உலகத்துக்கும் இப்ப நீங்க ஒரு எதிரி. இந்த சைடு அந்த அண்டர்நோன் கவுன்சிலையும் நல்லபல நம்ம பிளான் கரெக்டா போயிடுச்சு. இந்த சைடு டோர்ஷியோட ஃபியூரரோ கைன் உன் பிளான் படி எல்லாமே கரெக்டா போயிடுச்சு, ரொம்ப நன்றி. இந்த சைடு ஜியோ ஸ்டூடெண்ட்ஸ் பயத்துல இருக்காங்க. நம்மள மனுஷன் தானே, நம்மள மான்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க. அந்த இடத்துல பைலட்ஸா இருக்கிறவங்களுக்கும் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. இந்த சைடு அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல ஒரு ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் எதுவும் தப்பா நடக்குது, எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றப்ப அதே இடத்துல ஒரு சோல்ஜர் அவனை சுட்டுறான். இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆர்எஸ் பிரசிடென்ட் அவங்களாம் மனுஷன் கிடையாது, அவங்களாம் ஏலியன்ஸ். இவ்வளவு நேரமா நம்மள ஏமாத்திட்டு இருந்தவங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த இறக்கமும் காட்டாதீங்க, எல்லாரும் இங்க அழிச்சிருங்க அப்படின்றான். அந்த பிரசிடென்ட் சொன்ன உடனே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஷோக்காவலே தாங்க முடியல. அந்த இடத்துக்கு ஆக்கிரத்தோட வால்ரை எடுத்துட்டு வரா. அவளு உங்களை நான் இந்த மாதிரி பணம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர் தடுக்கிறா. ஆனா இந்த சைடு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அங்க வந்த சோல்ஜர்ஸ் கொண்டுகிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் ரூம்ல நானாமி போய் காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா கிபுகவசன் சேவு நீ போனா இறந்து போயிடுவ, நம்ம இங்க தப்பிச்சு போன அப்படின்றாரு. மிஸ் நானாமியோ இது நிலவாச்சு, இது நியூட்ரல் ஏரியா வச்சு. கிபுகவசன் சேவு இப்போதைக்கு அவங்க கண்ணுல நம்ம மனுஷன் கிடையாது, நம்மளாம் அவங்க கண்ணுக்கு ஒரு மான்ஸ்டர்ஸ். இந்த சைடு அந்த ஆர்எஸோட பிரசிடென்ட்டும் இந்த மெசேஜ் நான் எல்லா மனுஷங்களுக்கு சொல்றேன், மனித இனத்துக்கு ஒரு புது எதிரி வந்திருக்காங்க. அந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர போறோம். டோர்ஷோட ஃபியூரர் வந்துட்டு இதே இடத்துல டோர்ஷேவும் ஆர்எஸும் ஒண்ணு சேர போகுது. நாங்க ரெண்டு கண்ட்ரி ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மூணுல எங்க மொத்த போர்ஸ் இறக்க போறோம். மாடல் 77ல மனித இனத்துக்கு எதிரிங்களா இருக்கிறவங்கள
எல்லாரையும் அழிக்க போறோம். இத பார்த்து எல்லா மனுஷங்களுமே அந்த ஃபியூரருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆக்கிராவும் ஸ்கூலுக்கு போய் பாக்குறா. ஆனா அந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இறந்து கிடக்குறாங்க. கிபுக்கு அவசன் செவ கான்டாக்ட் பண்ணிட்டு வால்ரோட பைலட் யார் சேர்ந்தீங்கன்னா இதனால கேளுங்க, யுனைடெட் ஆர்மி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். இந்த மாடலோட கதை முடிஞ்சு போயிடுச்சு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆங்கர் கூட்டுவாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இங்க தப்பிச்சு போயிடுவோம். ஆனா இந்த சைடு எல்லாராலையும் தப்பிக்க முடியல. நிறைய பேர் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்து போயிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த சைடு பார்த்தா நிறைய எனிமீஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆர்டர் இருக்கு கிட்ட, நீ அந்த பையனோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்ததானே, நீ கண்ட்ரோல் எடுத்த டைம்ல நிறைய வாட்டி என்ன கொண்டு இருக்கலாமே, ஏன் என்ன கொல்லல? ஆனா அந்த கேள்விக்கு ரூகினா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இதை பார்த்த ஆர்டரையும் சரி நான் உங்ககிட்ட ஸ்டேடாவே கேட்கிறேன், எல்எல்ஃப் பத்தி என்கிட்ட சொல்லு. இந்த சைடு கிபுக்கு அப்ப செஞ்சவும் அந்த ஸ்டிப்ல எப்படி எடுத்துட்டு போக தெரியாம அங்க இருக்க ஒரு ரோலர் கோஸ்டர் ட்ராக்க தன்னோட ரன்வே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம் இந்த சைடு வால் ரேஸ் அவங்க வந்து எனிமீஸ் எப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல நிறையவே எனிமீஸ் இருக்காங்க. இந்த சைடு சட்டமையும் நாங்க போறோம், எங்களுக்கு அப்புறம் வரதா கடைசி ஷிப், அதை பாத்துக்கோ நீ சீக்கிரமா வந்து அப்படின்றான். இப்ப கடைசி ஷிப் கிளம்பத்துக்கு தயாரா இருக்கு. இந்த சைடு அருட்டமும் ஆக்கிறவோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அட்டக்க இன்வெஸ்ட் தடுக்கிறப்ப அவனோட ஷீல்டு பறந்து அந்த ராக்கெட் மேல பர ஆரம்பிக்குது. அதுல அவங்க இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சு. அது ரெடியா வரதுக்கு இன்னும் 2 நிமிஷம் ஆகுன்றாங்க. பின்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஹார்ஸோட பிரசிடென்ட் நம்மளுக்கு ஃபோன் பண்றாரு அப்படின்றா. இந்த சைடு அருட்டமும் அங்க இருக்க எனிமீஸ் கூட சண்டை போடுறப்ப அவனோட பழைய மெமரில கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஷிப்ல கஸ்டமர்லாம் அருட்டோ கான்டாக்ட் பண்றாங்க. அங்க இருக்க பொண்ணு டோர்ஸோட சோல்ஜர்ஸ் எங்க ஷிப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்றா. இது கிட்ட அருட்டவும் சரி நான் அதுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றா. இப்போ அருட்டோ அந்த ஷிப்புக்குள்ள இறங்கி உள்ள போறான். பார்த்தா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே ஆகல. அருட்டோ வந்து பாத்துட்டு ஏன்னு கேட்க பின்னாடி ஷோக்காவும் அருட்டோ இவனை ஏமாத்துறாங்க, இங்க இருந்து ஓடிட்டு அப்படின்றா. பார்த்தா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அருட்டோ பிடிக்கிறாங்க. அருட்டோ பார்த்துட்டு இயோரி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க அந்த பொண்ணு உன்னை ஆர்எஸ் கிட்ட கொடுத்துட்டா எங்க எல்லாரும் உயிரிட விட்டு வேணா அந்த ஆர்எஸ் பிரசிடென்ட் சொன்னாரு, ஏன் அப்படி பண்ற கேட்க அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியும் நீங்க தான் அந்த மனுஷங்களை சாப்பிடுற மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டோ சுடுறா. ஹருட்டோ கீழே விழுறத பார்த்து ஷோகாவை தாங்கவே முடியல. ஷோகாவும் ஏன் சுட்டுன்னு கேட்க இவரையும் இவன் தான் எங்க அப்பாவையும் மத்தவங்களுக்கு கொன்னா அப்படின்றா. ஆனா கொஞ்ச நேரத்துல ஹருட்டோ முழிச்சுக்கிறான். இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவரையும் பார்த்துட்டு எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒரு மான்ஸ்டர். ஆனா இதை பார்த்த ஷோகாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஹருட்டோ நீ நிஜமால ஹருட்டோ தானா? அப்போ உனக்கு எல்லாமே தெரியல, யூகினா பத்தியும் அந்த ஷிப்பை பத்தியும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல. நான் உன்னை நம்பினேன், நீ இருக்கங்கிறது நம்பிக்கையால தான் நான் அவ்வளவு விஷயத்தை நம்பி செஞ்சேன். அன்னைக்கு அந்த குகையில மாட்டிக்கிட்டப்ப நீ எனக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்தியோ அதே மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஹருட்டோக்கு தான் அந்த மெமரி அழிஞ்சு போச்சு. அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. ஹருட்டோவும் எனக்கு எதோ குறையிற மாதிரி இருக்கு, நான் ஏதோ மறந்துட்டேன். ஆனா என்ன மறந்தேன்? இதை பார்த்த ஷோக்கவோ எனக்கு தெரிஞ்ச ஹருட்டோ எப்பயோ போயிட்டான். இவ்வளவு நேரமும் என்கிட்ட நீ போய் சொல்லிருக்க, எதக்கிட்ட ஏறியும் சரி பிரைம் மினிஸ்டர் இப்பே முடிவிடுங்க, அவனா இல்ல நாங்களா? ஷோக்கவும் மத்த வாழ்ற பைலட்ஸ் கிட்ட நான் ஜியோட பிரைம் மினிஸ்டர் ஷோக்கோ பேசுறேன், எல்லா வாழ்ற பைலட்ஸும் காக்காட்ட நிறுத்துங்க, நாங்க எல்லாருமே டோகுஷி மாருட்டோ ஆர்எஸ் கிட்ட கொடுத்துட்டு நாங்க அவங்க கூட சேர போறோம் அப்படின்றாங்க. இதுக்கு யுனஸ்காவு ஷோக்கு ஏன் அப்படி செய்யற? ஷோக்காவு எனக்கு ஒரு வழி இல்ல, என் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை செஞ்சுதான் ஆகணும். இதுகிட்ட யாமடா கோவருது, அப்ப இவ்வளவு நேரம் யாருக்காக சட்டை போடுன்ற? இதுகிட்ட ஐயோ நீ ஒரு மான்ஸ்டர், நீ எங்களுக்கு பின்னாடி மக்களை சாப்பிட்டு இருந்த, எங்களுக்காக அதை பண்ணணும்னு சொல்லாத. இந்த சைட் பார்த்தா அருட்டோ மட்டும் இல்லாம எல்எல்பி எனிமீஸ் கிட்ட தராங்க. அருட்டோவும் எல்எல்பி வாங்கிட்டு எனிமீஸும் அந்த ஷிப் அழிக்கிறதுக்கு பர்மிஷன் தராங்க. இதை பார்த்த ஐயோ சின்ன நடக்குதுங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களே. ஆனா அந்த சைடு ஆர்எஸ் பிரசிடென்ட் முட்டாளுங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, உங்ககிட்ட நான் வேற பேசணுமா? இதுக்கிட்ட ஷோக்கு ஷாக்கா இருக்கு. என்னது அப்ப எங்களை ஏமாத்துறீங்களா? அந்த ஸ்பேஸ் ஷிப் இன்னும் ஃபுல்லா சார்ஜ் ஆகல, அவங்களால இப்ப தப்பிக்கவும் முடியாது. எனிமீஸ் ஃபயர் பண்ண அந்த இடத்துக்கு யுனஸ்கா வந்து தன்னோட ஷீல்ட வச்சு அந்த அட்டாக் தடுக்கிறான். யுனஸ்காவா அந்த இடத்துல ஷீல்ட வச்சுட்டு நாங்க ஒன்னும் மான்ஸ்டர்ஸ் கிடையாது, நாங்களா ஓல்ட் ஸ்பிரிட்ஸ், ஆயினாதான் எங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொன்னா யுனஸ்காவோ இங்க இருக்க எனிமீஸை நான் பாத்துக்கிறேன், அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நீங்க தான் இப்ப பாதுகாக்கணும், நான் போய் அருட்டோ காப்பாத்துறேன். இதுக்கிட்ட ஷோக்காவோ ஏன் அப்படி பண்ற யுனஸ்கா கேட்க யுனஸ்காவோ ஏன்னா உன்னை அருட்டவையும் நான் ரொம்ப காலத்துக்கு பாத்துட்டு இருக்கேன், உங்களோட காதல நான் இந்த இடத்துல முடிவிட மாட்டேன். இப்ப அந்த ஷிப் ஃபுல் சார்ஜ் ஆகுது, அவங்க கிளம்பத்துக்கு தயாரா இருக்காங்க. இத பார்த்த எனிமீஸ் தாக்க வேற யுனஸ்காவு நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீ ஷீல்ட் வச்சு தர அப்படின்றான். அந்த அட்டாக்க யாமடாவா ஆக்கிராவும் ஷீல்ட் வச்சு தடுத்து எப்படியாங்க தப்பிச்சு போறாங்க. ஆனா இந்த சைட் பார்த்தா யுனஸ்கோட வாழ்ற பாதியை காணும். ஆனா அப்பயுமே யுனஸ்கா உடஞ்ச கையோட அருட்டோ காப்பாத்த போறான். அவனுமே எவ்வளவு அடிபட்டாலும் எப்படி அருட்டோ காப்பாத்திடுறான். அவனுமே ஷியோகோட ஷிப் தப்பிச்சு போயாச்சு, இப்ப நீ தான் தப்பிச்சு போயாகணும். பின்னாடி இருக்க எனிமீஸ் விடாம தாக்கிட்டு இருக்காங்க. அதுல யுனஸ்காவுக்கும் நிறைய அடிபட்டு இருக்கு. இதை பார்த்த அருட்டோவும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ தப்பிச்சு போ அப்படின்றான். ஆனா யுனஸ்காவும் அருட்டோ என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்ல, உண்மையிலே ஷோக்கை பத்தி என்ன நினைக்கிற? இது கிட்ட அருட்டாவோ இப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. யுனஸ்காவோ நான் உன்கிட்ட இருந்து கேட்க ஆசைப்படுறேன், சொல்லு. இது கிட்ட அருட்டாவோ நான் அவளை காதலிச்சேன், இல்ல நான் அவளை எப்பயுமே காதலிக்கிறேன், இதுக்கு அப்புறமுமே நான் அப்படித்தான் இருக்க போறேன். இது கேட்டு யுனஸ்காவும் சேர்க்க ஆரம்பிக்கிறான். அவனும் எனக்கு அப்பவே தெரியும். யுனஸ்காவுமே அருட்டோ எப்படியோ மாடல் தூக்கி போட்டுட்டான். ஆனா அங்க போன அருட்டோ காப்பாத்துறதுக்கு பின்னாடி வந்த எனிமியோட தண்ணியும் அடிச்சுக்கிறான். அருட்டோ கண்ணு முன்னாடி யுனஸ்கா அழிஞ்சு போறத பாக்குறான். இதை பார்த்து அவனால தாங்கவே முடியல. அருட்டோவும் எல்எல்ஃப் மட்டும் அவங்க மாடல்ல தனித்தனியா இருக்காங்க. அருட்டோவும் யுனஸ்கா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு எல்எல்ஃப் அவங்க தப்பிச்சு போறதுக்கு அங்க இருக்க சேட்டலைட்ட கான்டாக்ட் பண்ண பாக்குறான். எல்எல்ஃபும் எதுக்காக நான் இங்க தப்பிக்க பாக்குறேன், எனக்கு வாழ்றதுக்கான காரணமே இல்லையே. இப்போ இந்த சைடு ஷோக்காவும் அங்க இருக்க வாழ்ற பைலட்ஸ ராக்கெட்டை விட மாட்டேன்றா. ஏன்னு கேட்டா அவங்க மனுஷனா இல்லையானு அவளுக்கு தெரியல அப்படின்றா. இது கேட்டு யாமடா கோவருது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யுனஸ்கா உங்களுக்காக தான் உயிரே விட்டாரு. ஷோக்காவும்
அவர் அப்படி செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இருந்தாலும் நீங்க மனுஷனா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றா. இந்த சைட் நிலவுல எல்லாரும் ட்ரை பண்ணத அருடோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. இதை பார்த்த எல்லாருக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நமக்கு 30 நிமிஷத்துக்கு மட்டும் ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு ஆர்ரையும் ரூக்கின ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆர்ரையும் ரூக்கின சாக்கி எனக்கு உண்மையா சொல்லு, ஸ்டார்டிங்ல நாங்க உங்க கண்ட்ரிக்கு வந்தப்ப என் கண்ணுல யார் சுட்டா? ரூக்கினவும் உனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்குமே, நீ நினைச்சது உண்மைதான். எல்எல் போடாம ஹருட்டோ கண்ட்ரோல் எடுத்தான், அவன் தான் அவனை சுட்டது. இது கேட்ட ஆர்ரையும் எனக்கு அப்பவே தெரியும் எல்எல் போன துரோகி கிடையாது. ஆர்ரையும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதுல ஆர்ஐஎல் ஒரு மிஷின்ல இருக்காங்க. ஆர்ஐஎல் கிட்ட நான் ராயல் சேர்ந்தவனா இருந்தேன், ஆனா இப்ப கிடையாது. இருந்தாலுமே இந்த கண்ட்ரி மோசமாகிட்டு இருக்கு. இந்த கண்ட்ரில ஒரு ஹையர் பொசிஷன்ல போய் இந்த கண்ட்ரி நான் மாத்த போறேன் அப்படின்றான். இதுக்கிட்ட எல்எல்ஃப் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்எல்ஃபும் நானுமே இந்த கண்ட்ரியை மாத்ததா போறேன் அப்படின்றான். இந்த சைடு அவர்கிட்ட ஒரு பிளார் எடுத்துட்டு வந்துட்டு, இது ஒரு சிக்னல் பிளார், இது அமிச்சா கண்டிப்பா எங்க யாராச்சும் காப்பாத்து வருவாங்களே, இது நீ சரி செஞ்சனா நம்ம இங்க தப்பிக்கலாம் அப்படின்றான். எல்எல்ஃபும் அது கண்டிப்பா நடக்காது, ஒரு கரெக்டான பவர் சோர்ஸ் இல்லாம அதை சரி செய்ய முடியாது. அதுவும் இல்லாம நீயே வாழணும் ஆசைப்படுற, இதுக்கிட்ட அவர்கிட்டவும் ஏன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்காங்களே, இதுக்கிட்ட எல்எல்ஃபும் நீ அவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்கியா? அவங்க உன்னை எங்கே விட்டு போயிட்டாங்க? உன்னோட காதலி சாஷினா மிஷோக்க கூட விட்டு போயிட்டா. இதுக்கிட்ட அருட்டோக்கோ வருது. அவனும் இல்ல அவ பிரைம் மினிஸ்டர், அதனால அப்படி செஞ்சா. இதுக்கிட்ட எல்எல்ஃபும் டோக்கிஷிமாரட்டோ இது நல்லா கேட்டுக்கோ, நீ சாதாரணமா வாழ்ந்த மாதிரி இப்போ வாழ்க்கை இருக்காது. இப்ப நீ மனுஷங்களை சாப்பிடுற ஒரு மான்ஸ்டர், மனிதர்களோட எதிரி. ஷாஷினா மிஷோக்கும் நீ எதிரி தான். இது கேட்ட அருட்டவும் இல்ல எனக்கு பிடிச்சவங்கள நான் இழந்துகிட்டே இருக்கேன். முதல்ல ஐனா மரியே இப்ப இனோஸ்கா, இது எல்லாமே நீங்க என் கண்ட்ரிக்கு வந்தனால தான். இது எல்லாமே உன்னோட தப்பு தான். இதை கேட்ட எல்லாருக்கும் உனக்கு மட்டும் எழுப்பு இல்ல எனக்கும் எழுப்புதான். லீஸ்லெட் என் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போனா. என்ன மாதிரியே தான் நீயும் உன்னோட கனவை இந்த உலகம் அழிச்சிடுச்சு. உனக்கான எந்த நம்பிக்கை இப்ப கிடையாது. நீ தான் ஷாஷினா மிஷோக்கோட அப்பாவை கொண்டவனாச்சு. நம்ம நிலவுக்கு போறப்ப வேர்ல்டு இந்த எனிமிஸ் அடிச்சல, அதுல ஒரு ஷிப்ல ஷாஷினா மிஷோக்கோட அப்பா இருந்தாரு. இதுகிட்ட அருட்டோக்கு ஷாக்கா இருக்கு. அவனும் ஏன் என்கிட்ட அதை சொல்லல? எல்எல்ஃபும் உனக்கு எது கஷ்டம் கொடுக்க கூடாதான் நாங்க சொல்லல, இனிமே அவளை பத்தி மறந்துரு. அவ அப்பாவுக்கு கொண்ட மான்ஸ்டர் நீதான். இது கேட்ட உடனே ஹருட்டோவும் அடிக்க வரான். எல்எல்ஃபும் இதை நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பால் டிரைவ் இல்லாம என்னை எடுத்து உன்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இந்த சைட் ஷோக்கோ இருக்க ஷிப்பை கட்டுறாங்க. அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிபட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் ஷோக்கோ கிட்ட கேக்குறா, ஷோக்கோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணாம கேட்க. ஷோக்கவும் இல்ல நம்ம எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணோம் அப்படின்றா. அது கேட்டவன அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தான் உயிரை விடுறா. இதை பார்த்து பொறுக்க முடியாம ஷோக்கவும் அந்த கண்ட்ரி எங்க அழுக்க நான் விட மாட்டேன், ஹருட்டோவால திருப்பி வர முடியாது, அதனால நானே பாத்துக்கிற சொல்லிட்டு வால்ட்ரிக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அவளுமே அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத பாக்குறா. அது எஸ்என் கொடுக்க பாப்பா பீனாவும் சீக்கிரம் எழுது, ஹருட்டோ போய் ரொம்ப காலமாகுது, அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது. இதுக்கிட்ட ஷோக்காவும் ஹருட்டோ இந்த பட்டன் அழுத்தினா. பீனாவோ ஆமா ஏதோ ஒரு பொண்ணுக்கு ரிமைஸ் தரணும் சொல்லிட்டு அழுத்தினா. அவ பேர் என்னமா சொன்னானே? ஷோக்கோ ஆமா அவ பேர் ஷோக்கா அப்படின்னு சொன்னா. ஷோக்காவும் அவ மனிதத்தை விட்டு கொடுக்கணுமா? பீனாவும் ஆமா நீ மனுஷனா இருந்தானா இந்த பால் நகராது. அவன் ஃபர்ஸ்ட் அழுத்துறப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சனே இதோ இருக்கு. இப்ப பீனாவும் ஹருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் வால் டிரைவ் ஆன் பண்ணத போட்டு காட்டிட்டு இருக்கா. இத பார்த்த ஷோக்குக்கு ஷாக்கா இருக்கு. அப்போ எனக்காக இதை செஞ்சியா? அப்ப ஹருட்டோ அதனால தான் இந்த வால் டிரைவ் யாரையும் தொட விடல, நீ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள அழ ஆரம்பிக்கிறா. இந்த சைடு எல்எல்ஃப் ஹருட்டோ அடிச்சுக்கிட்டு உன்னை பார்த்தது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஹருட்டோ நீ தான் ஒரு பெரிய புத்திசாலியாச்சே, அப்ப எதுக்காக நம்ம இங்கே மாட்டிட்டு இருக்கோம்? எல்எல்ஃபும் என்கிட்ட மட்டும் ஒரு வால் டிரைவ் இருந்துச்சுன்னா, என்னால ஒரு வால் டிரைவ் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா என்னால லீஸ்லெட் காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்கும். நீ ஒரு மான்ஸ்டர், இதுக்காக பிழைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க. இதை கிட்ட ஹருட்டோ நான் மான்ஸ்டரா, நீ காப்பாத்தணும் ஆசைப்பட்டிய பிரின்சஸ் அவளுமே ஒரு மான்ஸ்டர் தான். லீஸ்லெட் அவளுமே ஒரு மாகியஸ் தான். இது கேட்ட எல்எல்ஃபும் என்கிட்ட போய் சொல்லாத, அவ ஒரு மாகியஸா இருந்தா இதுக்காக அவளை அடைச்சு வைக்கணும். ஹருட்டோ ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணா, அந்த மாதிரி மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணனால அந்த கவுன்சில் அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு, அதனால தான் அவளை அடைச்சு வச்சாங்க. எல்எல்ஃபும் என்ன கவுன்சில் பத்தி பேசுற? ஹருட்டோ இந்த உலகத்துக்கு கட்டுப்படுற மாகியஸ்கான சீக்ரெட் ஆர்கனைசேஷன். இது கேட்டு எல்எல்ஃபும் நம்ப மாட்டேங்கிறான். ஹருட்டோ ஃபேண்டம் யார் உருவாக்குனா நினைக்கிற? அந்த இன்சிடென்ட் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை மனிபுலேட் பண்ணது யாருன்னு நினைக்கிற? நீ காதலிச்ச ஒரு பொண்ணு, அவ ஒரு மாகியஸ். நீ நினைக்காத வருஷ அளவுக்கு அவ இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கா. அவ ஒரு இம்மோர்டல், என்ன மாதிரியே மனுஷங்களே சாப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அவளுமே ஒரு மான்ஸ்டர் தான். இது கேட்டு எல்எல்ஃபுக்கு வந்துட்டு இருக்கு. அவளுமே வாய் மூட சொல்லிட்டு ஹருட்டோ வச்சிட்டு இருக்கான். எல்எல்ஃபு மனசுக்குள்ள லீஸ்லெட் நிஜமால ஒரு மாகியஸா, அவ ஒரு இம்மோர்டலா, இதனால நினைச்சு கூட பார்க்க முடியல. இத ஹருட்டோ பார்த்துட்டு இருக்கா. எனது எல்எல்ஃப் அழுத்துக்கிட்டு இருக்கானா? எனக்கு இப்ப புரியுது. நான் போற இடமே எல்லாருக்குமே கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கல. இவங்க சண்டை போற அதே டைம்ல ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு இருக்கு. ஹருட்டோட மைண்ட்ல இனோஸ்கா வந்து பேசுறான். இனோஸ்காவும் பரவாயில்ல ஹருட்டோ, உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்ச. பக்கத்திலே மரியமா என்ன வந்துட்டு இது சோகமும் வலியும் உள்ள உலகம் தான். ஹருட்டோவும் அப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சல. இனோஸ்காவும் மத்தவங்களும் ஆமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாமே செஞ்ச. இப்ப ஹருட்டோவும் இனோஸ்காவை நெருங்கி போவ, பின்னாடி அவனோட இன்னொரு உருவம் பிடிக்குது. இந்த சைடு எல்லாருக்கும் மனசுக்குள்ள அவ ஒரு ராயலிஸ்டா இருந்தா, அதனால அவளை கையில வச்சிருந்தாங்க. அவ எங்களுக்கும் ராயலிஸ்ட் ஹெல்ப் பண்ணா. இந்த சைடு அந்த ஹருட்டோவும் என் கதை முடிய போதும் சொல்ல, அந்த இன்னொரு உருவமும் அப்படின்னா நீ எதுவுமே பண்ணாம சாக போற, நீ ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா மாறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே, அது எல்லாமே வேஸ்டா போகுது. சரி நான் எதுக்காக பிறந்தா நினைக்கிறேன்? மனுஷங்களை சாப்பிடறதுக்கா, இல்ல வால் டிரைவ் பைலட் பண்றதுக்காகவா, இல்ல மனுஷங்களை கொல்றதுக்காகவா? இந்த சைடு எல்லாருக்கும் மனசுக்குள்ள இவன் சொல்றது படி பார்த்தா லீஸ்லெட் பல செஞ்சுரிஸ்க்கு மேகியஸா வாழ்ந்திருக்கா போல. ஆனா ஒரு மேகியஸா இருந்துகிட்டு எதுக்காக மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவனுமே லீஸ்லெட் சொன்னதை நினைச்சு பாக்குறா. அவளுமே நம்ம தப்பிச்சு போட்டு கண்டாடமும் இல்ல, நான் அந்த இடத்துல ஒரு சொர்க்கத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்றா. ஹெல்ப் நினைச்சுக்கிட்டு அப்படின்னா மனுஷங்களுக்கும் மேகியஸா ஒரு சொர்க்கத்தை
உலகத்தை உருவாக்க ட்ரை பண்ணியா? இந்த சைடு அருட்டவும் என்னோட ரூம்ஸ் எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு. என்கிட்ட இப்ப நேரமும் கிடையாது, அந்த ஒரு ரூமும். அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்தை நீ காப்பாத்தி ஆகணும். இந்த சைடு எல்எல்ஃபோட மைண்ட்லயும் லீஸ்ல பேசிட்டு இருக்கா. அவளோ அந்த உலகத்துல உன்னால மட்டுமே செய்ய முடியுற விஷயம் நிறையவே இருக்கு. எல்எல்ஃபோ நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. ஆனா உன்னோட கனவுகளை நான் ஏத்துக்கிறேன். இந்த சைடு அருட்டவோ நான் இப்ப இறந்து போனா எனக்கான பாரமே இல்லாம போயிடும். ஆனா யார் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் இப்போதைக்கு இறந்து போக மாட்டேன் அப்படின்றான். இப்போ ஒரு எனர்ஜி வந்து எல்எல்ஃபோ தள்ளி விடுது. எல்எல்ஃபோ பார்த்துட்டு டோகிஷிமா ரிட்டோ இப்ப நீ என்ன யூஸ் பண்ண? ஹருட்டவும் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா அந்த லைட் எல்எல்ஃபோ எனக்கு தெரியும், கைனும் அதை தான் யூஸ் பண்ணா. நீமே அவன மாதிரி ஒரு மேகஸ் தானே, உன்னாலே அந்த பவர் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹருட்டவும் எல்எல்ஃப் இந்த பவர் வச்சுக்கிட்டு நம்ம இங்க தப்பிக்க முடியுமா? எல்எல்ஃபோ ஆமால உங்ககிட்ட ஒரு ஃபிளேர் இருந்துச்சு, இந்த பவர் வச்சுக்கிட்டு அதை பத்த வைக்க முடியும். ஹருட்டவும் எல்எல்ஃப் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டும் சாதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாருக்கிட்டும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எல்எல்ஃபும் நானும் அதே தான் சொல்றேன். உன்னோட இனமோ மனித இனமோ ஒன்னா சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு உலகத்தை ஒன்னா சேர்ந்து உருவாக்குவோம். ஹருட்டவும் ஆமா இந்த வாட்டி ஜியோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இது ஒரு புது கண்ட்ரி, நம்மளுக்கான கண்ட்ரி. எல்எல்ஃபும் கைனும் இதே மாதிரி ஒரு பவர் யூஸ் பண்ணா, ஆனா அவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னா. அதே மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு, உன்னோட பவர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லனாலும் அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஹருட்டோ வந்து ஃபிளேர் பார்த்துட்டு இது மேல போன அப்புறம் அந்த சிக்னல் பார்த்துட்டு வருது நம்மளோட எதிரியா நம்ம நண்பனான்னு தெரியாது, இருந்தாலுமே நம்ம அதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஹருட்டோ அந்த பவர் யூஸ் பண்ண அந்த ஃபிளேரும் மேல போகுது. அந்த ஃபிளேர பக்கத்துல இருக்க ஒரு சேட்டலைட் பார்த்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் மாகேசும் மனுஷங்களும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ற ஒரு உலகம் அது உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஹருட்டவும் கண்டிப்பா எல்லாமே நடந்தா நடக்கும் அப்படின்றா. எல்லாருக்கும் உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கா? ஹருட்டவும் இல்ல, ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் நமக்கு கிடைக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு மேகேஸ பத்தியோ இந்த கவுன்சில் ஆஃப் அண்டர்மவுண்ட் பத்தி சொல்லி ஆகணும். இதை பார்த்து எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டு அப்ப இந்த உலகத்துக்கு மொத்த உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறல நீ? ஹருட்டவும் ரொம்ப காலத்துக்கு இந்த ரகசியத்தை நான் மறைச்சு வச்சுட்டேன், ஆனா இப்ப எல்லா உண்மையும் நான் போட்டு உடைக்க போறேன். சரி சொல்ல எல்எல், என்கிட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் நீ மறைக்கல. எல்எல்போ இல்லன்னு சொல்ல ஹருட்டவும் என்கிட்ட இருந்தா இப்ப எந்த ரகசியமும் கிடையாது. இப்ப ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு வெளிச்சம் வருது, பார்த்தா அங்க வந்து எனிமீஸ். அங்க வந்து எனிமீஸும் நாங்க ஏலியன்ஸை பார்த்துட்டோம், ஈவன் ரெகுலேஷன் படி இவங்க எல்லாரும் அழிக்க போறோம் அப்படின்றாங்க. இந்த சைடு எனிமீஸ் தாக்க வர அந்த எனிமீஸ் யாரும் தாக்குறாங்க, பார்த்தா அங்க வந்து ரூகினோட பாரு. இதை பார்த்த ரூகினாவு ஹருட்டோ இல்ல நம்மள கண்டுபிடிச்சிட்டேன். ரூகினோ பார்த்த எனிமீஸை தாக்க ரூகினாவு அங்க இருக்க ட்ரோன்ஸ் எனிமீஸ் அழிச்சிடுறா. எல்எல்போ டோகிஷிமா ரிட்டோ இந்த உலகத்துக்கு எல்லாம் உண்மையா சொல்வோம், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு போக சொல்ல ஹருட்டோ இல்ல இது ஒன்னும் ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, இதுக்கு பேரு ஒரு ப்ராமிஸ். இந்த சைடு டோஷோட ஷிப்பை காட்டுறாங்க. ரூகினாவை தப்பிக்க வச்சது ஆர்டர் தான், பார்த்தா ஆர்டரோட தலையில எக்ஸைன் கண்ண வைக்கிறான். எக்ஸைனோ முதல்ல எல்எல்ஃப் அப்புறம் ஆனைன். இப்போ நீ உண்மையிலே இந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆர்டரையும் இது ஒன்னும் துரோகம் கிடையாது, இது என்னோட பனிஷ்மெண்ட். இன்னும் ஆர்டர் தலையில கண்ண வச்சுட்டு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த இடத்துல திடீர்னு ஏறி வந்திருக்குன்றாங்க. அவங்க எல்லாரும் அழிக்க கிளம்பிட்டாங்க. ஒரு காலத்துல கர்னல் கைன் ஒரு மாதிரி நடந்தாரு, அவர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உங்களுக்கே தெரியாம ஆனைன் அனுப்பிச்சு வச்சேன், அவன் பண்ணதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறிங் அழுத்துறான். பார்த்தா ஒரு ரெக்கார்டிங் வருது. அந்த ரெக்கார்டிங்ல ஆனைன் சாகிறதுக்கு முன்னாடி கேப்டன் கெயின் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுல ஆனைனை கொண்டது கேப்டன் கெயின் தான் உங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு ஆர்டரையும் இதுக்கு வாய்ப்பு இல்லையே. எக்ஸைனும் ஆமா இது உண்மைதான், கேப்டன் கெயின் தான் ஆனைனை கொண்டது. நான் ஆனைனுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாவணும், என்னோட ஃப்ரெண்டுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாவணும். இந்த சைடு ஸ்டோக்கோட ஷிப் அங்க இருக்க எனிமீஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாமடா வாக்கிரவ பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அவங்களுமே தோக்குற நிலைமைக்கு போக அவங்க யாரை காப்பாத்துறாங்க? யாருன்னு பார்த்தா அங்க வந்து ரூகினா. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. இது ஷோக்கோ கிட்ட சொல்றாங்க. ரூகினாவோட வாழ்க்கைக்குள்ள ரூகினாவா அருட்டோ மட்டும் தான் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா எல்எல்ஃப் அங்க ஒரு சோல்ஜர் வேஷம் போட்டுட்டு இருக்கான். அங்க வந்த சோல்ஜர்ஸும் அவர் டோஷன் சொல்லிட்டு அவனை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு அருட்டோ வந்துட்டு கிபுகா வசன்சே கிட்ட நான் மனுஷங்களும் மேகஸும் உண்ணா வாழ்ற ஒரு உலகத்தை உருவாக்க போற அப்படின்றான். கிபுகா வசன்சேவும் ஆனா அதுக்கு ஒரு இடம் தேவையே. இதுகிட்ட சட்டமியும் நம்ம கிட்ட 4 பால் டிரைவ் மட்டும் தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுவும் இல்லாம மாடல் 77 46 சோல்ஜர் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு டாக்டராவோ நான் போறேன் அப்படின்றா. ஹருட்டவோ நம்மளால ஜெயிக்க முடியும், ஏற்கனவே எல்எல்ஃப் அவங்க இடத்துக்குள்ள போயிட்டான், உள்ள இருந்து வெளியே இருந்து நம்ம ஒரே டைம் அடிப்போம், அவங்க என்னதான் பண்றாங்க பாப்போமே. இந்த சைடு எல்எல்ஃப் அங்க இருக்க சோல்ஜர் அடிச்சுட்டு அவனோட பிளான் ஆரம்பிக்கிறான். பார்த்தா பின்னாடி ஆர்டரோட குரல் கேக்குது. ஆர்டரையோ அடிப்பட்ட சோல்ஜர் இடத்துல நீ வந்திருக்கியா? எதிரியோட இடத்துக்குள்ள வரதுக்கு ஒரு நல்ல பிளான் தான். நம்ம ஒன்னா வேலை செய்யும் போது இந்த மாதிரி நீ நிறைய செஞ்சிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். என் கண்ணு போனதுக்கு நீ காரணம் கிடையாது. ஆனா நான் கேட்டப்ப நீ எதுவும் சொல்லல. இது கேட்ட எல்எல்ஃபும் அப்படியே நான் சொல்லியிருந்தா நீ என்ன நம்பிப்பியா? இதுகிட்ட ஆர்டர் எல்எல்ஃப்ல கண்ண பாயிண்ட் பண்ணிட்டு உன் மேல எனக்கு எந்த விருப்பம் கிடையாது, இருந்தாலுமே இந்த நாட்டோட எதிரி நீ. ஆனா எங்களோட நாட்டை நிறைய மான்ஸ்டர்ஸ் ரகசியமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், இந்த மிஷினுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எல்எல்ஃபோ என்ன மிஷின் கேட்க ஆர்டரையும் கேப்டன் கேனியும் அவங்க பார்ட்டில இருக்க எல்லாரையும் கொல்றது. இதை கேட்ட எல்எல்ஃபோ கண்ண கீழே இருக்கிட்டு நம்ம 2 பேருமே ஒரே மிஷின் நோக்கி தான் வந்திருக்கோம். ஆர்டரையும் இன்னில இருந்து ஸ்பெஷல் போர்சஸ் லூட்டனன்ட் எல்எல்ஃப் திருப்பி டியூட்டில ஜாயின் பண்றாரு. இந்த சைடு ரூகினாவும் அருட்டோவும் தனியா இருக்காங்க. ரூகினாவும் கிபுகா வசன்சே என்கிட்ட ரூல்ஸ் பத்தி சொன்னாரு, நம்மளோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா
அழிஞ்சுக்கிட்டே இருக்காமே. ஆமா அருட்டோ, உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்கு கேட்க அருட்டவும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ரூகினாவும் நீ வெளியே எல்லார்கிட்டையும் நடிக்கலாம் ஆனா என்கிட்ட நடிக்காத சொல்ல அருட்டவும் ஒரு சில டைம் உனக்காகவும் மத்தவங்களுக்காகவும் பொய்யான சிரிப்பு நீ சிரிச்சுதான் ஆகணும். சரி நம்ம 2 பேருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோமே, இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி, நம்ம பிளான் மோசமா பண்ணாலும் சரி, நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம். ஏன்னா ரூகினாவுமே ஓகேன்றா. இந்த சைடு யாமடாவும் யுனெஸ்கோட ஷீல்ட் வச்சுக்கிறான். அவனும் யுனெஸ்கா உங்களுக்கான எவஞ்ச நான் எடுக்கிறேன் அப்படின்றான். இதை பார்த்து ஒட்டாமையாவும் யாமடா நீ டிஃபென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, அதனால கொஞ்சம் பாத்துக்க அப்படின்றான். யாமடாவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல ஒட்டாமையாவும் இல்ல நீ டிஃபென்ஸ் கொஞ்சம் பாத்துக்க அப்படின்றான். இந்த சைடு ஷோக்கோட ஷிப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கடி பண்ணிட்டு இருக்கு, எல்லாருமே டயர்டா இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு டோக்கிஷிமா மட்டும் இங்க வரதுக்கு பர்மிஷன் கேட்கறா அப்படின்றா. இது கேட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவன் ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான் போல, நம்ம அப்ப செஞ்சதுக்கு நம்மள கொல்ல வந்திருக்கான் போல. இப்போ ஷாஷாமி அது ஓகே சொல்ல அருட்டவும் உள்ள வரான். இது பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஆட அவன் உயிரோட இருக்கான், அவன் நிஜமாலும் மான்ஸ்டர் அப்படின்றாங்க. ஷோக்கவும் அருட்டவை பார்த்துட்டு அந்த யுனைடெட் போர்சஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நீங்க என்னதான் எங்களை காப்பாத்தினாலுமே இந்த ஷிப்புக்குள்ள நீங்க வரக்கூடாது, நீங்க நிஜமாலே எங்களுக்கு ஆபத்தா இல்லன்னு தெரியல, ஒரு பிரைம் மினிஸ்டரா உங்களை என்னால உள்ள விட முடியாது. இது கேட்டோன்னே அருட்டோக்கு ஷாக் இருக்கு, பின்னாடி இருக்க ஆக்கிராக்கு இன்னும் கோவம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அருட்டவும் நான் உங்ககிட்ட போய் சொல்லிருக்கூடாதான், ஒருவேளை நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லியிருந்தா இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டல, இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு உண்மையை நான் வெளிக்கட்ட போறேன். இப்ப அருட்டவும் தன்னோட வாழ்க்கைக்குள்ள போவ பீனவும் மனுஷங்களுக்கு சுத்தமா புரியவில்லை. இப்ப உங்க கூட பேசினாலே பொண்ணு இங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு அழுதுகிட்டே இருந்தா, என்ன மன்னிச்சிரு அருட்டோ மன்னிச்சிரு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா. இதை பார்த்தோன்னே அருட்டவும் ஒரு சில டைம் மத்தவங்களுக்காக நீ பொய்யா சிரிச்சுதான் ஆகணும். இந்த சைடு மாடல் 77ல டோர்ஸோட ஃபீலரும் ஆர்எஸோட பிரசிடென்ட் ஒண்ணா சேர்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. டோர்ஸோட ஃபீலரோ உலக மனுஷ மக்களே இந்த நாள் ஒரு வரலாறா மாற போகுது, எதிரிங்களா இந்த 2 நாடும் இப்போ ஒண்ணு சேர போகுது, நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு மனிதர்களோட எதிரிகளை அடிக்க போறோம். இந்த சைடு வெளியே பார்த்தா அருட்டோ அங்க இருக்க எனிமே சலிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து கர்னல் கேனும் நான் நினைச்ச விட சீக்கிரமா வந்துட்டாங்களே. இந்த சைடு அருட்டோவும் மத்த பைலட்ஸ் கிட்ட ஹார்கிரி பிளேட் யூஸ் பண்ணிட்டேன், நம்ம எல்லாரும் பிளான் படி ஒழுங்கா நடக்கணும் அப்படின்றான். இதுக்கிட்ட யாமடாவும் கண்டிப்பா எல்லாமே கரெக்டா நடக்கும், யுனெஸ்கா உங்களோட உதவி எங்களுக்கு இப்ப தேவை. இந்த சைடு எல்லாரும் போத்தாரோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஆர்டர் நெக்ஸ்ட் கூட ஒரு பிளான் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த சைடு வால்டை பைலட்ஸ் தன்னோட வால்டை வச்சுக்கிட்டு அங்க இருக்க எனிமிஸ பந்தாடிட்டு இருக்காங்க. அருட்டவும் அங்க இருக்க எனிமிஸ் அழிச்சிட்டு பாக்குறான். பார்த்தா அங்க இருக்க எனிமிஸ் பின் வாங்கி போறாங்க. அருட்டவும் நம்மளோட வீக்னஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நம்மள என்ன ஹீட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த சைடு கர்னல் கேன் இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். சரி நீ இதெல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல கமாண்டிங் ஆபீசரோ எங்க போறீங்க கேட்க கர்னல் கேன் இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு எப்பயாச்சும் தான் கிடைக்கும், யூனிட் 1 நானே போய் அழிக்கிறேன். இந்த சைடு ஆர்டர் எக்ஸைன் கர்னல் கேன் போன அப்புறம் அந்த ஷிப்ஸை விட்டுட்டு மாடல் 77 போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு அருட்டோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க எனிமிஸை சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க கிட்ட அந்த ரோன்ஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து பீனவோ அருட்டோ ஜாக்கிரதை நீ நிறைய ரோன்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்க. இப்ப பார்த்தா அருட்டோட மைண்ட்ல ஷோக்கோட பழைய மெமரியில கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் அந்த மாதிரி இருக்க டைம்ல எனிமிஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஆக்கிராவை ரூகினாவும் உன்னை பாத்துக்காக்க ரூகினாவும் நான் இதை பாத்துக்கிறேன் நீ அவனை பாத்துக்க அப்படின்றா. இதை பார்த்து அருட்டவும் இல்ல நம்ம ஒன்னதான் சண்டை போட்டு அப்படின்னு சொல்ல ரூகினாவும் நம்ம பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அருட்டவும் எனக்கு புரிஞ்சது, சரி இம்பாக்ட் பூஸ்டரை நீ எடுத்துக்கோ. இப்ப ரூகினாவும் இங்க இருக்க இன்வேஸ பாத்துக்க அருட்டோ மத்தவங்களும் மாடல் 77 போயிட்டு இருக்காங்க. ரூகினாவுமே அங்க இருக்க கிரீஸ் ஃபார்ம் அழிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க இனிமே நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரூகினோக்கு சமய டேமேஜ் வந்துட்டு இருக்கு. இந்த சைடு மாடல் 77ல எல்எல் பாட்டர் எக்ஸைன் 3 பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அருட்டோக்கு ஷோக்கோட மெமரிஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. அவன் அப்பயுமே சண்டை போட்டுதான் இருக்கான். அருட்டோ நான் அவனை மறக்க கூடாது, இருந்தாலுமே நான் சண்டை போட்டுதான் ஆகணும், ஏன்னா நாங்க ஓடி ஒளிஞ்சனா எங்களுக்கான எதிர்காலமே இல்லாம போயிட்டோம். இந்த சைடு பார்த்தா எல்எல் பாட்டர் எக்ஸைன் 3 பேருமே அந்த இன்டர்வியூ எடுத்துக்கு போயிட்டாங்க. இந்த சைடு அருட்டோ அங்க இருக்க எனிமிஸ்ல அழிக்க ஆக்கிராவும் அந்த மாடல் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்துல கீவீர் அட்டாக் பண்ண வரான். ஆனா அவளை பாத்துக்காக யாமடாவும் தன்னோட ஷீல்ட கீழே போட்டான். அவனும் ஆக்கிரா நீ என்ன பத்தி கவலைப்படாத, இந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையில சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சைடு ஆக்கிராவை ஹேக் பண்ணிட்டு இருக்க யாமடாவும் கீவீர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த கீவீரு இந்த சண்டை நல்லா இருக்கு இன்னும் வேணும் அப்படின்றான். யாமடாவும் நான் ஹோலி ஸ்பிரிட்டா மாறினதுல எனக்கு எந்த வித வருத்தமும் கிடையாது, இதை வச்சுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னால பாதுகாக்க முடிஞ்சது, என்னோட ரிவெஞ்ச் எனக்கு கிடைச்சது. அருட்டவும் ஆக்கிரா காப்பாத்த வர பார்த்தா அங்க ஆர்ஸோட ஷிப்ஸ் வந்து தாக்குது அவனை. இந்த சைடு யாமடாவும் எப்படியே ஒத்த கை வச்சுக்கிட்டு கீவீர் அழிக்கிற நிலைமைக்கு போயிட்டான். பார்த்தா கீவீர் ஷீல்ட் வச்சு தடுத்து யாமடா வலிக்கிறான். இந்த சைடு ஆக்கிராவும் ஹேக்கிங் முடிச்சிட்டா. அவனும் யாமடா நான் செஞ்சுட்டு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஆனா இந்த சைடு பார்த்தா யாமனோட வால் ரேங்க் நோக்கியம் கிடக்குது. இதை பார்த்து ஆக்கிராவுக்கு தாங்க முடியல. இத உள்ள அட்பட்ட யாமடா கேட்டுட்டு இருக்கான். ஓ ஹேக்கிங் முடிச்சியா, இப்போ நான் போயிட்டு வர ஆக்கிரா, என்னோட நண்பன் நோபு எங்க காத்துட்டு இருக்கான். ஆனா அப்பயுமே எனிமி சொல்றோம் அவனை தாக்கிட்டு இருக்கு. யாமடாவு போட்டமையா நீ சொன்ன மாதிரியே நான் டிஃபென்ஸ் ஆகாம போயிட்டேன்ல, இப்போ யாமனோட பாடு அங்கேயே வெடிச்சு சதறிட்டு இருக்கு. இதை பார்த்து ஆக்கிராவிலே அருட்ட வலி தாங்க முடியல. அருட்டவும் இயலல் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு மாடலுக்குள்ள இயலல் அங்க இருக்க சோல்ஜர்லாம் வச்சுக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் செட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனுமே கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த ஹீரோட கழுத்தை வெட்டுறான். அவன் வெட்டின இடத்துல இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. அந்த காட்சியை இந்த உலகமே பார்த்துட்டு இருக்கு. கர்னல் கேன் ரூகினுக்கு செஞ்ச மாதிரியே ஹிலல்ஃபு அந்த காயத்தை தொடச்சு காட்டுறான். பார்த்தா அந்த ஹீரோட காயமும் சரியாயிட்டு இருக்கு. இத மொத்த உலகம் பார்த்துட்டு இருக்கு. இது கவுன்சில் ஆஃப் அண்டர்வர்ல்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இது நடக்கூடாது, இந்த பிராட்காஸ்டை நிறுத்துங்க அப்படின்றாங்க.
ஆனா ஏற்கனவே அந்த சேட்டலைட்ல ஆக்கிர ஆக்ட் பண்ணி வச்சிருக்கா. அவங்க என்னதான் பண்ணாலும் அந்த பிராட்காஸ்ட் நிறுத்தவே முடியல. இந்த சைடு ஆக்கிராவும் அந்த டிரான்ஸ்மிஷனை என் உயிரே போனாலும் நான் நிறுத்த மாட்டேன். அவனுக்கு அந்த டிரான்ஸ்மிஷனை அவளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிவைஸ்ல போட்டு கட்டிட்டு இருக்கா. இத இந்த மொத்த உலகமா பாத்துட்டு இருக்கு. பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஷோக்க இதை பாத்துட்டு இருக்கா. ஹருட்டோ சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல, இந்த உலகத்துக்கு மொத்த உண்மையை வெளிக்காட்டிடால. இதை பார்த்து உலக மக்களுக்கு மட்டும் ஷாக்கா இல்ல, அங்க இருக்க டோஷோ சோல்ஜர்ஸ்க்கே ஷாக்கா இருக்கு. என்னது நம்ம ஃபியூரர் ஒரு மான்ஸ்டரா? இதை பார்த்த மத்த சோல்ஜர்ஸும் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு, நான் நிறுத்துற சொல்லிட்டு எல்லா ட்ரோன்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இதை பார்த்த ரூக்கினோக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த சைடு மாடலுக்குள்ள ஆர்எஸோட பிரசிடென்ட் அதை பார்த்துட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, அந்த கவுன்சில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த இடத்துக்கு ஆர்டரி வந்துட்டு, இங்க நல்லா பாருங்க, இந்த ஃபியூரர் உங்களுக்கான தலைவன் கிடையாது. அதை வெளியே இருக்க மக்களும் இல்ல டோஷியை நம்ப கூடாது அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க. இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னதுல போய் ஆயிடுச்சுல, அப்ப நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இதை பார்த்து ஆக்கிராபு நம்ம செஞ்சுட்டோம் யாபடான்னு சொல்றப்ப அவங்க ஒரு வெளிச்சம் வருது. என்னன்னு பார்த்தா அங்க வந்து வெளிச்சம் அங்க இருந்த சேட்டலைட் அழிச்சிருச்சு. அதனால அங்க நடக்கிற லைவுமே கட் ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தா அங்க வந்து ஒரு புது பால் டைம், அதுக்குள்ள இருக்கிறது கர்னல் கெயின். ஆக்கிராவுமே கர்னல் கெயின் அழிக்க பாக்குறா. ஆனா கெயின் ஆக்கிராவை ஈஸியா அழிச்சிடறான். இப்ப அந்த இடத்துக்கு அருட்ட வர ஆரம்பிக்கிறான். கர்னல் கெயினும் ப்ரோ உனக்கு பண்ண ப்ராமிஸ நான் இப்ப நிறைவேற்றேன். இந்த சைடு உலக மக்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இப்ப அவங்க நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே அந்த ஏலியன்ஸ் பிளான் போட்டு செஞ்சது, அது எல்லாமே போய் அப்படின்றாங்க. இதை கேட்டவன மத்த மனுஷங்களா ஓ பொய்யாது அப்ப எல்லாமே நல்லவங்க தான் அப்படின்றாங்க. இந்த சைடு 101 கவுன்சிலையும் எப்படி அந்த நியூஸ் பேக்கன்னு சொல்லிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு டோஷியோட ஃபீலரோ பார்த்தல இங்க என்ன நடக்குதுன்னு. இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளுங்க 101 கவுன்சில் உள்ள இருக்காங்க. உன மாதிரி எவ்வளவு நிறைய பேர் எங்க உண்மையை வெளி சொல்ல பார்த்தாங்க. இவ்வளவு காலத்துக்கு நாங்க பிழைக்கல. இந்த சைடு கர்னல் கெயினும் ஹருட்டோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஹருட்டோவும் என்னது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அப்ப இதுதான் யூனிட் 2 இப்ப கர்னல் கெயினை யார் அட்டாக் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அங்க வந்து எக்ஸைன். இதை பார்த்த கர்னல் கெயினும் இப்ப எனக்கு புரியுது, உன்னோட உதவியால் தான் உள்ள வந்திருக்கான் போல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறத பார்த்து ஹருட்டோக்கு ஷாக்கா இருக்கு. ஹருட்டோவும் என்னது ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, ஒருவேளை இதுவும் எல்எஃபோட பிளானா? பின்னாடி ஆர்டரை ஹெல்ப் வரா பார்த்தா கிவிரங்க இருக்கான். அவனும் அடாட இங்க யார் வந்திருக்கா பாரு, முதல்ல வால்ரேவ் இப்ப நீங்களா, இன்னைக்கு எனக்கு செம்ம விருந்து இருக்கு. இந்த சைடு அந்த சண்டையில ஹருட்டோவும் போய் ஹெல்ப் பண்றான். ஆனா அவன் சண்டை போடுறப்ப அவனோட மெமரிஸ்ல கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஹருட்டோவுமே இப்ப அதுக்குள்ள நேரம் இல்ல, நான் சண்டை போட்டு ஆகணும். இதை பார்த்து கர்னல் கெயினும் நீ முன்னாடி விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்க, ஆனா இதெல்லாம் பார்த்தா சொல்லிட்டு ஹருட்டோவை தூக்கி அடிக்கிறான். அந்த அட்டாக்ல ஹருட்டோ மாடல் 77 போயிடுறான். இந்த சைடு ஆர்டர் கிவிர் கிட்ட கிவிர் இது நிறுத்து, ஆனா எனக்கு கொண்டது கெயின் தான். கிவிரோ அவர் துரோகி, நம்ம எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல, நமக்கு துரோகம் பண்றவங்கள கொன்னே ஆகணும். இந்த சைடு அருட்ட வலிக்கிறதுக்கு கெயினும் மாடலுக்குள்ள வரான். எக்ஸைனும் கெயின் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றான். இதை பார்த்து கர்னல் கெயினும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக உன் உயிரை விட ட்ரை பண்றியா? எக்ஸைனும் உன்னை அழிக்கிறதுக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்ல. எக்ஸைனுமே பக்கத்துல அவன் அழிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுல வர ஹீட்ல அவனோட யூனிட் கொஞ்சம் கொஞ்சமா உருகிட்டு இருக்கு. இதை பார்த்து கர்னல் கெயினும் உன் உயிரை பணி வச்சு ஒரு அட்டாக் பண்ணிருக்க, நல்லாவே சண்டை போட எக்ஸைன், இதுக்கு உனக்கு நான் ஏ கிரேடே தருவேன். இந்த சைடு எக்ஸைனும் ஆனே நீ மட்டும் இடத்துல இருந்தா என்ன பார்த்து சிரிச்சிருப்பல, அவனோட யூனிட்டுமே அங்கேயும் வெடிச்சு செதறது. இந்த சைடு அருட்டோ இருக்கான். அந்த இடத்துக்கு எல்எல்ஃபோ வந்துட்டு அருட்டோ நீ இப்ப கெயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, என்னது திறமையும் இல்லாம அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அருட்டோ வெளியே வந்துட்டு இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்றான். எல்எல்ஃபோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நானுமே உன் கூட சண்டை போடுறேன், அவனை அழிக்கிறதுக்கு உன்னை விட எனக்கு நிறையவே காரணங்கள் இருக்கு, அதனால சொல்றேன் நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ. என் உடம்புக்குள்ள நிறையவே காம்பேக்ட் டெக்னிக்ஸ் இருக்கு, அது கூட உன்னோட சாபமும் சேர்ந்துச்சுன்னா கெயினை நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். இப்ப அருட்டோமே எல்எல்ஃபோ கண்ட்ரோல் எடுக்கிறான். இந்த சைடு கெயினை அருட்டோ அடிக்க வர அருட்டோ அவன் ஈஸியா அடிக்கிறான். இதை பார்த்து கெயினுக்கு ஷாக்கா இருக்கு. இந்த ஸ்பீடு இந்த ஸ்வாட் டெக்னிக் எல்எல் அது நீ தானே. இந்த சைடு ரூக்கினாவும் மாடல் 77 வேலைக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. அவளும் அருட்டோ உங்களோட மெமரிஸ் எல்லாம் உங்க இருந்து மறைஞ்சு போதுன்னு தெரிஞ்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் உன் கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தவ, அவ கூட என்னால போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுல, ஆனா உன்னோட மெமரிஸ் நீ இறந்து போயிட்டேன்னா நானுமே ஷோக்கோ லெவலுக்கு வந்துருவல்ல. இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ரொம்ப மோசமானவதால. இந்த சைடு கீவீர் பாத்துட்டு இருக்கான். என்னது மாடல் 77 நவருதா, அப்ப இன்னொரு பால் டிரைவ் இருக்கா? ரூக்கினாவும் அந்த மாடல் தள்ளிக்கிட்டே எனக்கு தெரியும் அருட்டோக்கு ஷோக்கோ தான் பிடிக்கும்னு, இருந்தாலுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப அந்த இடத்துக்கு கிவிரோ அட்டாக் பண்ண வரான். இத பார்த்து ரூக்கினாவை எவ்வளவு சமாளிக்க பாக்குறா. பின்னாடியே ஆர்டரை வந்து அவனை தடுக்கிறான். கிவிரோ நான் முதல்ல வால்ரை வலிக்கிறேன், அப்புறம் உன்னை பாத்துக்க சொல்லிட்டு அவனை ஷூட் பண்றான். ஆனா அதை பார்த்து ஆர்டரையும் ஷீல்டை வச்சு ஷூட் பண்றான். ஆர்டரை பண்ண அட்டாக்ல கிவிரோட பாடு வெடிச்சு சதறுது. அதுல கிவிருக்கு நிறைய டேமேஜ் வந்துடுது. கிவிரோ சாகர நிலைமையில எனக்கு அப்பவே தெரியும் ஆர்டரை இருக்கிறதுலே நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு. இந்த சைடு அருட்டவு கேனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலுமே கேன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். கர்னல் கேனோ உனக்கு என்ன எதுவுமே புரியல, 101 கவுன்சில் ஒன்னும் தீய சக்தி கிடையாது, நாங்க எல்லாருமே இந்த உலகத்தோட அமைதியை பாதுகாக்கிறவங்க. இது கேட்டு அருட்டாவும் சேர்ந்து அந்த கவுன்சில் இருக்கிறவங்க நல்லவங்க சொல்றியா? கேனோ மனுஷங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களை அட்டாக் பண்ணாங்களே, நாங்க மனுஷங்க கூட ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா மனுஷங்க எங்களை பார்த்து பயந்தாங்க, எங்களை அட்டாக் பண்ணாங்க. நிறைய கதைகள்ல மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பல, அது எல்லாமே மேகஸோட கஷ்டங்கள். இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளுங்களோட நாங்க ஒரு டீல் போட்டு இந்த உலகத்தை ரகசியமா ஆண்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி மனுஷங்களுக்கு எந்த வித பயமும் தராம இருந்தோம், அதுக்கு பதில் கொஞ்சம் மனுஷங்க எங்களுக்கு சாப்பாடா மாறினாங்க. இதனால தெரிஞ்சுக்கோங்க அந்த கவுன்சில் சிஸ்டமால தான் இவ்வளவு காலத்துக்கு மனுஷங்க பயம் இல்லாம
பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகத்தோட அமைதியை பறிக்கிறவங்க உங்க மக்களும் உங்க பாட்ரேட்ஸ் மட்டும்தான். அதே டைம் பீனவோ ப்ரூவ் இல்ல வராங்க. பீனவோ வந்துட்டு இது நிறுத்துங்க, நான் மனுஷங்களை வெறுக்கல அப்படின்றா. ப்ரூவ் இல்ல நான் நிறுத்த மாட்டேன், இவனுமே உன்னை அடிச்ச மனுஷங்களை சேர்ந்தவன் தான். அவங்க தான் இந்த மிஷின் குள்ள ஒன்னு அடிச்சு உன்ன ஒரு பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கெயின் அட்டாக் பண்ண நிறைய ரூல்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அதுல அவரோட ரீசெண்டா அந்த மெமரில கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கெயினும் மேகிஸும் மனுஷங்களும் தனித்தனியா வாழ்ந்தாதான் இந்த உலகத்துல அமைதி இருக்கும், வேற வழியே கிடையாது. சரி உன் கதை இத்தோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோரை ஓபன் பண்றான். ஹருட்டோ இல்ல நீங்க இன்னொரு வாட்டி மனுஷன் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிக்கலாம், உங்களை காயப்படுறாங்க அதோட நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்க திருப்பி காயப்படக்கூடாது சொல்லிட்டு கோயிலால ஒரு சிவரை உருவாக்குனீங்க. அவனோட நண்பன் அவனோட காதலி அவரோட காதல் எல்லாத்தையுமே இழந்து போனான். அப்பயுமே அவரோட கனவு ஏத்துக்கிட்டு எங்களுக்காக போராடினா. அது மட்டும் கிடையாது, நான் காதலிச்ச பொண்ணு அவரோட அப்பாவை இழந்தப்பவுமே அவன் பிரசிடென்ட்ங்கிறதுனால எதுவுமே நடக்காத மாதிரி அவளுமே தன்னோட வேலையை செஞ்சா. அதே டைம் அவரோட மெமரியை கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டே இருக்கு. இதை பார்த்து கேள்விக்கு ஷாக்கா இருக்கு. சின்னது உங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. அருட்டபு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திருப்பி அடிப்பட்டாலும் திருப்பி கஷ்டப்பட்டாலும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. அந்த காரணத்தாலதான் நாங்க இந்த இடத்துல உங்களை தோத்து போக மாட்டோம். இந்த சைட் டோர்ஸோட நாடுல அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்கள எடுத்து போராடிட்டு இருக்காங்க. 101 கவுன்சிலுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னது நம்மள அடிக்க போராடிட்டு இருக்காங்களா? இந்த சைட் டோர்ஸோட ராயலிஸ்டும் நாங்களா டோர்ஸோட ராயலிஸ்ட் ரொம்ப காலத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு நாங்க ஒளிஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு ELLFங்கிற பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இந்த சைடு அந்த கமாண்டிங் ஆபீசரும் ஆமா ராஜா எல்லாம் உண்மைதான், நம்ம இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நாட திருப்பி கைப்பற்றுவோம் அப்படின்றா. இதை பார்த்து 101 கவுன்சிலுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இதை பார்த்தவங்களும் சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க சொல்றப்ப அங்க இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம மெம்பர்ல ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மெம்பர்ஸ் யாரு கைது பண்ணது பார்த்தா ஆர்எஸ் ஒரு பிரசிடென்ட்டும். இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான், இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். இந்த சைடு அருட்டபு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் போறாங்க, அதனால நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதை பார்த்தவனே கேனுமே கோவமா சடப்பட்டு இருக்கான். ஆனா அந்த சைடு அருட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மெம்பர்ஸும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அருட்டபு கோர்ல இருந்து முழு பவர் எடுத்துக்கிட்டு கேனு தாக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக்ல ப்ரூக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த வால்டரி வேலை செய்யும் போது அந்த சான்சஸ் பண்ணிட்டு அருட்டபு கேர்ள் கேனு அழிக்கிறான். ஆனா அந்த அட்டாக்ல அருட்டோட மொத்த மெமரியுமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு கேர்ள் கேனுமே ப்ரூவை வெளில ரிலீஸ் பண்ணிட்டு அதே இடத்துல வெடிச்சு சதறான். இப்போ பீனாவும் ப்ரூவோ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த சைடு ELLFுமே நினைவு வருது. அவனுமே அருட்டோ எழுப்பி பாக்குறான். ELLFும் டோகுஷிமா அருட்டோ நம்ம செஞ்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்ப அருட்டோவும் முழிச்சுக்கிறான். அருட்டோ அதுவா என்னோட பேரு. இதை கேட்ட உடனே ELLFுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதை பார்த்த பீனாவும் அவன் உடம்புக்குள்ள இருக்க எல்லா ரூல்ஸையும் அவன் யூஸ் பண்ணிட்டான். அருட்டவும் நான் எங்க இருக்க, நீ யாரு? இதை கேட்ட உடனே ELLFும் உனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லையா? நம்ம கான்டாக்ட் போட்டுமே அது ஞாபகம் இல்லையா? நிலவுல சண்டை போட்டுமே அது கூட இல்லையா? அருட்டவும் என்ன மன்னிச்சு. இதை கேட்டவனே ELLFும் உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ நானும் நம்ம அருட்டவும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? ELLFும் எனக்கு நல்லாவே தெரியும், நீதான் என்னோட நண்பன். இது கேட்டவனே அருட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனும் சிரிச்சுக்கிட்டே தான் உயிரை விடுறான். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் இதுக்கப்புறம் ஒரு புது காலம் உருவாச்சு. அதுதான் தேர்ட் கேலக்டிக் எம்பையர். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது. மனுஷங்க இந்த உலகத்துல நிறைய இடத்துல மேகேஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில இந்த 101 கவுன்சிலும் மேகேஸும் இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. ஷோக்கோ பார்த்துட்டு ஆக்கிராவும் அருட்டோ போன சோகத்துல ஷோக்கோ அழுதுகிட்டே இருந்தா. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அவ எப்பயும் போல சாதாரணமாவே மாறினா. எப்படியா இருந்தாலுமே இந்த பிரபஞ்சத்துல எங்களுக்கான வீடை நாங்க கண்டுபிடிச்சோம். இப்ப ஃபியூச்சர் காட்டுங்க. அந்த பையனும் அப்ப அந்த சின்ன நாட்டுல இருந்தா நம்ம எம்பையர் உருவாச்சா? ரூக்கினாவும் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சின்னல இருந்து ஆரம்பிக்குமே. அந்த இடத்துக்கு சட்டமே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி, நம்ம இடத்துக்கு லைஃப் ஆஃப் 53 வந்திருக்கு. இப்போ ஒரு நினைவு இல்லத்தை காட்டுங்க. அந்த இடத்துக்கு 2 ஏலியன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல ஷோக்கா இருக்கா. அவளும் இந்த இடத்துல ஏதாச்சும் சீக்ரெட் வெப்பன் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே நிறைய ஹீரோஸோட சிலைங்க. பக்கத்திலே அருட்டோட சிலையுமே இருக்கு. ஷோக்காவும் இந்த நாளை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் தியாகம் பண்ணாங்க. அந்த மாதிரி தியாகம் பண்ண ஹீரோஸோட சிலைங்க தான் இது. சரி எங்க ஹீரோ சொல்ற மாதிரி சொல்றேனே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருந்தா இந்த இடத்துல வாழ முடியாது. என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே. இப்ப யூனிட் 1 காட்டுறாங்க. அதுல அருட்டோட மெமரிஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த டிஸ்பிளேல நீங்க மனிதத்தை நம்புறீங்களான்னு போட்டிருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீரிஸும் முடியுது. இந்த சீரிஸோட எண்டிங் கோட் கியாஸ் அளவுக்கு சூப்பரான எண்டிங் இல்லைனாலுமே ஓரளவுக்கு நல்ல எண்டிங் தான். இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.